chemical bonding chapter session தான் பார்க்க போறோம் ஓகேங்களா எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து chemical bonding ஓட ஒரு question solving approach தான் இருக்கும் இந்த சாப்டர் ஃபுல்லா தியரின்னு இருக்காது so we'll be doing fast theories ஓகேங்களா question solve பண்றதுக்கு என்ன தேவையோ அதோட fast theories பண்ணிக்கிட்டு டைரக்ட்டா நம்ம क्वेश्चंसக்கு போயிரோம் question solve பண்ணும்போது क्वेश्चனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வந்து ஐடியாஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் ஏதாவது வேணும்னா அங்கே டீச் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கன்னா தட் இஸ் ஒரு எக்ஸாமுக்கு உட்காரும்போது எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தோடனே அதை அப்ரோச் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம டீச் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக தியரி எடுத்துக்கிட்டு கடைசியில் கொஸ்டின்ஸ் அப்படி இல்லாமல் நம்ம லைட்டாக மாற்றிருக்கோம் எப்படி பண்ண போகிறோம் வில் பி டீச்சிங் த தியரி வெரி குவிக்லி பேசிக் லெவல் ஐடியாஸ் மட்டும் டீச் பண்ணிட்டு அது எப்படி அப்ளை பண்ணுன்றது எல்லாமே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம டீல் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் இருக்காங்க ரைட் நிறைய பேர் வந்திருக்காங்களே ஹாய் 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 எவ்ரி ஒன் ஹாய் ஏஞ்சல் ஹாய் தீர்த்தா ஹாய் ஹாக்கை யார் சூப்பராக இருக்குதே பேர் சூப்பர் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ரைட் ஸோ கெமிக்கல் பாண்டிங் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் சாப்டர்னு நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் கரெக்டா ஸோ அதோட பேசிக்ஸ் கிடைச்சா நம்ம டைரெக்டாக இங்கே போயிடலாம் ஆர்கானிக்கே போயிடலாம் ஓகேங்களா ஆர்கானிக்கோட எல்லா ஐடியாஸும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம் இந்த அப்கமிங் கிளாஸஸ் ஓகே ஒரு ஃபுல் ரவுண்ட் ரிவிஷன்லாம் இருக்கும் கண்டிப்பாக ஓகே எல்லாரும் ரெடி தானே ஆன்லைன் இருக்கிறவங்க எல்லாமே ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லாரும் இருக்காங்களா கேட்குதா ஆடியோ ஓகேவான்னு சொல்லுங்க ஸ்க்ரீன் ஓகேவா எல்லாமே ஓகேவா ரெடி எஸ் ஓகே வர்ஷா ஹாய் right hi Abhi okay so I'll be just introducing to the courses and the links and all okay la audio video clear okay fine super okay so I'll just introduce you as always hybrid program பத்தி நமக்கு கோயம்புத்தூர் பிரான்ச்ல ராம்நகர்ல இருக்கிற hybrid program ஓட டீடைல்ஸ் உங்களுக்கு போர்டுல தெரியுது ஓகேங்களா so what are the specialties எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க you have what daily test series daily வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நடக்கிற டாபிக்ஸ்ல இருந்து அதுல இருந்து நீங்க क्वेश्चन சால்வ் பண்றீங்க அதுல வச்சு கிடைக்கிற மார்க் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் right everything is clear great mark வச்சு நம்ம அனலைஸ் பண்ணனும் preparation கரெக்ட்டா போயிட்டு இருக்கோமான்றது hi sanjay hi right okay myself surya okay hi surya right okay so we have all these details here ஓகேங்களா ஹைபிரிட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்க மெயினா வந்து உங்களுக்கு இப்போ இந்த சேனல்ல கிளாஸ் நடத்துற ஃபேக்கல்டிஸ் தான் இங்க ஆஃப்லைன்ல கிளாஸ் நடத்துவாங்க ஓகேங்களா சோ நீங்க வந்து வீட்ல இருந்து என்ன சொல்றது இந்த அகாடமியில் ஆன்லைன்ல இந்த ஃபேக்கல்டிஸ் அப்போ ஆஃப்லைன்ல எந்த ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் உங்களுக்கு இங்க கிளாஸ் நடத்துற அதே ஃபேக்கல்டிஸ் கரெக்டா அவங்க தான் உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிளாஸ் நடத்துவாங்க we already have what இங்க வந்து 2 வருஷம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன இருக்கு கோயம்புத்தூர் பிரான்ச்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணி போயிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இந்த வருஷம் everyone is waiting for the NEET exam ஓகேங்களா நல்லா ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு ரிவிஷன் போயிட்டு இருக்கு ரைட் ஸோ if you are interested ஓகேங்களா இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிப்பீட்டட் ப்ரோக்ராம் பத்தி பிளான் இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ராம்நகர் பிரான்ச்சுக்கு வரலாம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஓகே ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ரைட் ஆல்சோ திஸ் திங் இந்த லிங்க் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பேர் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து சாட்ஸ்ல போட்டிருக்காங்க ஓகேங்களா அது கிளிக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் ஸோ யூ மே ஸ்கேன் ஹியர் ஆல்சோ ஒர்க் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணிட்டு சொல்லுங்க ஓகே ரைட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் ஆல்சோ புது சேனல் தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக திஸ் இஸ் அவர் செகண்ட் சேனல் நீட்டுக்காக ஸோ புது சேனல் நீட் Xylem NEET PRO TAMIL தான் சேனல் பேர் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ யூல் பி கெட்டிங் ஆல் தி நியூ அப்டேட்ஸ் அண்ட் தி லேட்டஸ்ட் வீடியோஸ் ஃபார் ரிவிஷன்ஸ் ஓகேங்களா ரைட் ஓகே ரைட் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருக்குன்ற ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் VSEPR தியரியோட ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஓகேங்களா குயிக்கா பேசிக் லெவலில் இருக்கிற ரிவிஷன் அதுக்கப்புறம் டைரக்டா அதோட கொஸ்டின் சொல்லும்போது VSEPRக்கு மட்டும் லிமிடெட் ஆகிற மாதிரி இல்லை VSEPR தியரியோட பேசிக் ஐடியாஸ் படிச்சா உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுமோ லைக் டு வாட் எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல சால்வ் பண்ணி முடிச்சு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி VSEPR ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியற அளவுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்ம அடுத்த ஏரியாக்கு போகும் எது அடுத்து வந்து நம்ம வந்து MOT போவோம் ஓகேங்களா பிகாஸ் VSEPRக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இருக்குது எது MOT நடுவில் ஒரு VBTன்னு சொல்லிட்டு தியரி இருக்கு ஆனா VBTயோடையும் நிறைய क्वेश्चंस வந்து நம்ம எதை வச்சு சால்வ் பண்ணலாம் VSEPR வச்சு சால்வ் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பட் VBTக்குன்னு ஒரு சில क्वेश्चंस வரும் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் டெப்தா கேட்கற क्वेश्चंस வரும் அதை நம்ம பார்த்துக்கலாம் கடைசியில ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் VSEPR ஒரு ஷார்ட் ரிவிஷன் VSEPR क्वेश्चंस அதுக்கப்புறம் MOT ஓட ஒரு ஷார்ட் ரிவிஷன் MOT ஓட क्वेश्चंस அதுக்குள்ளே கெமிக்கல் பாண்டிங் ஓட ஒரு 70-75% முடிஞ்சிரும் மெயின் क्वेश्चंस மோஸ்ட்லி ஆஸ்க் क्वेश्चंसன்றது ஓகே அதுக்கப்புறம் கடைசியில ரெஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस ஃப்ரம் தி என்டையர் சாப்டர்னு சொல்லிட்டு பல்கா வந்து நம்ம கொஞ்சம் வச்சிருக்கோம் அதுவும் சால்வ் பண்ணும்போது அப்பப்ப தேவையான கான்செப்ட்ஸ் அங்கேயே டீச் பண்ணுவோம் ஓகேங்களா சோ VSEPR MOT மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க
உங்களை என்ன சொல்ல வரோம்னா VSEPR வச்சு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல், MOT வச்சு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் கடைசியில் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி த ஃபாஸ்டஸ்ட் வே யூ கேன் கவர் திஸ் சாப்டர் எஃபெக்டிவ்லி. கிளியர் தானே? ஓகே, ஸோ யூ ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ VSEPR பேசிக் ஐடியா ஸ்டார்ட் பண்ணலாம். VSEPR மெயின் ஐடியாவே அந்த சாப்டரோட பேர் கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க. வாட் இஸ் இட்? வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. கரெக்டா? வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரின்னு சொல்லும் போதே வேலன்ஸ் ஷெல் இருக்கிற எலக்ட்ரான் பேர்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வராங்க? ரிப்பல்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. கரெக்டா? ரைட். அப்ப அந்த ரிப்பல்ஷனால இவங்க வந்து கிட்ட இருக்க ட்ரை பண்ணுமா? இந்த லோன் பேர்ஸ் இல்ல எலக்ட்ரான் பேர்ஸ், இவங்க சொல்ற இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குல்ல, இவங்க வந்து கிட்ட இருக்க ட்ரை பண்ணுமா இல்ல தூரத்துக்கு போக ட்ரை பண்ணுமா? பேசிக் லெவலில் யோசிச்சா நமக்கு தெரியும். கரெக்டாக ரிப்பல் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணாது, கிட்ட வர ட்ரை பண்ணாது, எங்கே போக ட்ரை பண்ணும், தூரத்துக்கு போக ட்ரை பண்ணும். கரெக்டா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த எலக்ட்ரான் பேர்ஸ்ல நமக்கு வந்து 2 விதமான எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு. யாரெல்லாம்? ஒன்று வந்து லோன் பேர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாண்ட் பேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லோன் பேர்ஸ்னு சொல்றது யாரு தான்? லோன் பேர்ஸ்னு சொல்றது உங்க மாலிகுல். இப்போ H2O மாலிகுல் நான் இங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாலிகுலா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐடியா கிளியரா இருக்கு. ஓகே, இந்த H2O மாலிகுல் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும், கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் மட்டும் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, பிகாஸ் இட்ஸ் 3-dimensional மாலிகுல். நான் 2D தான் ட்ரா பண்ணியிருக்கேன். கரெக்டா? ரைட். ஸோ ஹியர் 2 ஹைட்ரஜன்ஸ் ஹியர், அப்புறம் 2 லோன் பேர்ஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் தான் லோன் பேர்ஸ்னு சொல்றவங்க. கிளியரா? இது ரெண்டும் இந்த சிக்மா பாண்டா இங்க எக்ஸிஸ்ட் ஆகிற இது ரெண்டே தான் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்? பாண்ட் பேர்ஸ்னு கன்சிடர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ என்ன சொல்ல வராங்க அவங்க வந்து இந்த ரிப்பல்ஷன்ஸோட எக்ஸ்டென்ட் வந்து சேம் இல்லைன்னு சொல்றாங்க. டிஃபரன்ஸ் இருக்குதா? யாருக்கு தான் ரிப்பல்ஷன்ஸ் அதிகம்? லோன் பேர்ஸோட ரிப்பல்ஷன்ஸ் வந்து எதை விட அதிகமா இருக்கு? லோன் பேர் பாண்ட் பேரை விட ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கு. அதை விட அதிகமா இருக்கு யாரை விட? பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ். சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு, லோன் பேர்ஸ் இருக்கு, பாண்ட் பேர்ஸ் இருக்கு. அதுல ரிப்பல்ஷன்ஸ் அதிகமா யாருக்குன்னு பார்த்தா லோன் பேருக்குள்ள. அதுக்கு அடுத்து தான் யாருக்கு வரும்? லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும். அதுக்கு அடுத்து தான் யாருக்கு வரும்? பாண்ட் பேருக்கும். ஓகே தானே? ரைட். ஸோ இந்த ஐடியா வந்து எப்படி ஒரு மாலிகுலோட ஜியாமெட்ரியும் ஷேப்பையும் இம்பாக்ட் பண்ணுது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ H2O மாலிகுல் நான் எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்க ஒரு சில ஆங்கிள்ஸ் நம்ம மார்க் பண்ணி வைப்போம். லெட்ஸ் சே இதுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் வந்து நான் ஏன்னு கூப்பிடுறேன், இதுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் நான் பின்னு கூப்பிடுறேன், இதுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் சீனு கூப்பிடுறேன். ஓகேங்களா? பிட்வீன் த லோன் பேர்ஸ் வந்து நான் சீனு கூப்பிடுறேன். ஓகேங்களா? நம்ம தியரட்டிக்கலா தான் அப்ரோச் பண்றோம். ஸோ நான் வித்தியாசமான ஆங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இதுல இருக்கிற எந்த ஆங்கிள் வந்து பெருசா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. விச் ஆங்கிள் வில் பி த பிகெஸ்ட்? ஆங்கிள் A, ஆங்கிள் B, ஆங்கிள் C. இதுல எதுதான் ஆங்கிள் பெருசா இருக்கும்னு சொல்லுங்க. இந்த லாஜிக் அப்ளை பண்ணிக்கிட்டு, சும்மா நான் டிரா பண்ணிட்டு வச்சு சொல்லாதீங்க, இந்த லாஜிக் அப்ளை பண்ணி சொல்லுங்க எங்க தான் ஆங்கிள் பெருசா இருக்கும். கம் ஆன், இந்த chat section those are available. சொல்லுங்க எது பெருசா இருக்கும்னு சொல்லுங்க. ஆங்கிள் ABC. ஹாய் ரிஃபாயா, அஸ்வதி, ஹலோ. ரைட், சொல்லுங்க. ABC ல எந்த ஆங்கிள் தான் பெருசா இருக்கும்னு சொல்லுங்க. which one? which angle will be the biggest? A, B, C ல எந்த ஆங்கிள் பெருசா இருக்கும்? C. லோன் பேருக்குள்ள இருக்கிற ஆங்கிள் தான் பெருசா இருக்கும். சித்தார்த், ஹாய். சித்தார்த்தா தினேஷ், ஓகே, ஹாய், கரெக்ட் ஆன்சர், வெரி குட். ஸோ சீனு சொல்ற ஆங்கிள் தான் என்ன வந்து பெருசா இருக்கும். பிகாஸ் ரிப்பல்ஷன்ஸ் பிட்வீன் லோன் பேர் அண்ட் லோன் பேர் இஸ் பிக்கஸ்ட்னால கண்டிப்பா இவங்க 2 பேரும் தூரத்துக்கு போக ட்ரை பண்ணும். ஸோ இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து என்ன ஆகும்? ரொம்ப பெருசாகும். ஸோ சி தான் பெருசுனா அதுக்கு அடுத்து யாரு வரணும்? லாஜிக்கலி பார்த்தா சிக்கு அடுத்து யார் தான் வரணும்? பி தான் வரணும். கரெக்டா? இதனால பிகாஸ் இங்க உங்களுக்கு லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் இந்த லோன் பேர் பாண்ட் பேருக்கு தான் அடுத்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிப்பல்ஷன். இதை விட ரிப்பல்ஷனுக்கு அப்புறம் யாரு வரணும்? லோன் பேர் பாண்ட் பேர் வரணும்னால லோன் பேர் பாண்ட் பேரோட ரிப்பல்ஷன் இவங்களும் தூரத்துக்கு போக ட்ரை பண்ணும். ஆனா இந்த அளவுக்கு போகாது. சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் டு வி ஹேவ் நவ்? சி இஸ் பிகர்னு வந்துருச்சு. யாரை விட? பி. அண்ட் பி இஸ் பிகர் தான் யாரு? ஏ. அது ஏன் ஏயோட ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு? வை ஏயோட ஆங்கிள் வந்து சின்னதா இருக்கு சொல்லுங்க. பிகாஸ் ஏன்னு சொல்றது இஸ் பிட்வீன் பாண்ட் பேர் அண்ட் பாண்ட் பேர். அவங்களுக்குள்ள ரிப்பல்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம இங்க படிச்சிருக்கோம். ஸோ தே வில் பி த க்ளோசஸ்ட் பிட்வீன் ஈச் அதர். மீதி எல்லா கேஸ்லயுமே ஆங்கிள் வந்து என்ன ஆகும்? பெருசா இருக்கும். ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்படி இதை அப்ளை பண்ணணும் ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஹாய் ரைட். ஸோ இல் கோ டு த நெக்ஸ்ட் லைன். ஓகேங்களா? ஒரு பேசிக் லெவல் ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்போ எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஹைபிரைசேஷன் ஜியாமெட்ரிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலான்றதான் சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த VBT ஹைபிரைசேஷன் எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி இங்கேயே நான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் அப்ரோச்சுக்கு இதுதான் ரைட்டான அப்ரோச். ஓகேங்களா? ஒவ்வொரு தியரி தனித்தனியாக படிக்கிறத விட பெட்டர் இதுதான். கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ரெஸ்பெக்ட்ல நம்ம இந்த சாப்டர் அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ நீங்கள் இந்த பார்க்குற இந்த டேபிள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் வரப்போற கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. இன்னும் பார்க்கலாம், யூ மே டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் ஒன். ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு. பிகாஸ் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வரப்போற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறோம்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் டேக்கன் த ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ரைட். ஸோ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, வாட் யூ கேன் டூ இஸ் யூ மே ஸ்டார்ட் வித் சம்திங் கால்ட் ஸ்டெரிக் நம்பர். நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டெரிக்
number. Steric number னு சொல்லிட்டு ஒரு ஐடியால ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, steric numberனா என்ன? Steric number is the sum of sigma bonds plus lone pair. Sigma bonds plus lone pair ஓட sum தான் இது steric number னு சொல்றது. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு மாலிக்யூல் இருக்கிற number of lone pair plus number of sigma bonds on the central atom நீங்க எடுக்கும்போது அங்க இருந்து கிடைக்கிற நம்பரை நீங்க steric number னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த நம்பர் வந்து உங்களுக்கு 2 னு வந்துச்சுனா, if you got it as 2, ஓகே, steric number 2 னு வந்துச்சுனா அதுக்கு அர்த்தம் அங்க இருக்கிற ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸோட கவுண்ட் வந்து எத்தனை இருக்கும்? 2 இருக்குன்னு அர்த்தம். சொல்ற ஐடியா புரியுதா என்ன? ஸ்டெரிக் நம்பர் 2 வந்துச்சுன்னா நீங்க என்னன்னு வச்சுக்கலாம், அங்க 2 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்றத வச்சுக்கலாம். ஓகே, 2 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் இருக்குதுன்னா அங்க இருக்கிற ஹைபிரிடைசேஷன் உங்களுக்கு என்ன வருது? sp னு வருது. ஓகே, பிகாஸ் 2னா sp, நமக்கு ஒரு s ஆர்பிட்டல் தானே இருக்கு, அப்ப ss னு எடுக்க முடியாது. என்ன பண்ணும்? s க்கு அடுத்து p னு எடுக்கணும். சோ sp is the hybrid orbital. ஓகே, அதோட ஜியோமெட்ரி டைரக்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன? வாட் இஸ் தி ஜியோமெட்ரி ஃப்ரம் தேர்? லீனியர். ஓகேங்களா? லீனியர். சோ இங்க வந்து டீடைலா போல நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணும்போது டீடைலா சொல்லலாம் எதனால இப்படி வருதுன்றதெல்லாம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த டேபிள் மட்டும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து. and linearனா angle என்ன இருக்கும்? bond angle என்ன இருக்கும்? 180 டிகிரி. கரெக்ட்டா? சோ a b b. கரெக்ட்டா? இங்க இருக்கிற angle என்ன வருது? 180 டிகிரி. சொல்றது புரியுதா இல்லையா? ஓகே, இதுதான் லீனியர் ஜியோமெட்ரின்னு சொல்றது. ஓகே, இதே வந்து நீங்க சம் ஆஃப் சிக்மா பாண்ட் அண்ட் லோன் பேர் ஸ்டெரிக் நம்பர் எடுக்கும்போது உங்களுக்கு 3 னு வருதுன்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அங்க எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்? 3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. 3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்னா ஹைபிரிடைசேஷனும் என்ன வரணும்? sp2. ஓகேங்களா? sp2. அதுக்கு அடுத்து அதோட ஜியோமெட்ரி கொடுத்திருக்காங்க, ட்ரையாங்கிள் பிளேனர், ஆங்கிள் என்ன வரும்? 120 டிகிரி. ஓகே, அடுத்து 4 வந்துச்சுனா sp3 you get tetrahedral and the angle is 109.5 degree னு எழுதுவாங்க. 109.5 degree. எக்ஸாக்ட்டா சொல்ல போனா 28 minutes தான், but we will approximate as what? 5 degree. கரெக்ட்டா? சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன? ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸோட கவுண்ட் 5 இல்லனா ஸ்டெரிக் நம்பர் 5 வந்துச்சுனா it gives you sp3d. sp4 வராது. கரெக்ட்டா? why? because spp க்கு அடுத்து இன்னொரு p ஆர்பிட்டல் எடுக்க முடியாது, because p சப்ஸ்டிட்யூட் கீழ நமக்கு எத்தனை p ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கும்? 3 p ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்குது. கரெக்ட்டா? சோ அதனால it comes out to be what? sp3d. கிளியரா தானே சொல்றது எல்லாமே? ரைட். சோ you get the geometry called as trigonal bipyramidal. இது எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? and you have two bond angles here, one is 90 and the other one is 120. okay, 6 வந்துச்சுனா you have sp3d2. 6 இருக்குது பாத்தீங்களா? 6 இருக்குது and you got your favorite kind of geometry. what is it? octahedral. okay, and the angle in it is what? 90 degree. and if you got a 7, it comes out to be sp3d3 and it is called as pentagonal bipyramidal. Angle can be 90 degree and 72 degree in the molecule. ஓகேவா? சோ நம்ம வந்து மொத்தமா சம்மரைஸ் பண்ணிருக்கோம் என்னெல்லாம் ஹைபிரிடைசேஷன்ஸ் பாசிபிளா இருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்டெரிக் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஹைபிரிடைசேஷன் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன கிடைச்சது? நமக்கு ஜியோமெட்ரி கிடைச்சது. ஜியோமெட்ரி கிடைச்சுனா அதுக்குள்ள இருக்க பாண்ட் ஆங்கிள் நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? மட்டும் இல்ல, ஜியோமெட்ரியில இருந்து நம்ம யாரையும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு காலம் போடலாம் இங்க. கரெக்ட்டா? எது கண்டுபிடிக்கலாம்? ஷேப் ஆஃப் தி மாலிக்யூலும் கண்டுபிடிக்கலாம். கரெக்ட்டா? H2O ஓட மாலிக்யூல், H2O நான் டிரா பண்ணியிருந்தேன் கொஞ்சம் முன்னாடி. கரெக்ட்டா? சோ H2 மாலிக்யூல் கொஞ்சம் போலாமா? H2 மாலிக்யூல் நீங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொஞ்சம் ஸ்டெரிக் நம்பர் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் கான்ட்ரிபியூட் சொல்லுங்க, பண்ணுங்க. வீடியோ கிளியரா இல்லையா? என்னாச்சு, பிளரா இருக்கா? ஹாய் ஹன்சா, என்னாச்சு? வீடியோ கிளியரா இல்லையா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அதர் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ தெரியுதானே மட்டும் கொஞ்சம் பாருங்க. போர்ட் கிளியரா இருக்கா? ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. படிக்க முடியுதா போர்டில் எழுதி இருக்கிறது? இஸ் இட் விசிபிள் கிளியர்லி? ஓகே, ரைட். ஓகே கிளியர். ஓகே, இட்ஸ் கிளியர். ஓகே, கிரேட். ரைட். ஸோ நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா? ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்க நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்? லோன் பேர் பிளஸ் சிக்மா பாண்ட்ஸோட கவுண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். எடுத்து பார்ப்போமா? சொல்லுங்க. H2Oல ஆக்சிஜன் மேலே எத்தனை லோன் பேர்ஸ் இருக்கு உங்களுக்கு? 2 லோன் பேர்ஸ் இருக்கு. பிளஸ் எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குங்க? 1 2. ஸோ 2 சிக்மா பாண்ட்ஸும் வந்துச்சு. உங்க ஸ்டெரிக் நம்பருக்கு என்ன வந்துச்சு? 4னு வந்துருச்சு. ஸ்டெரிக் நம்பர் 4 வந்துச்சுன்னா என்னென்ன சொல்லியிருந்தேன்? 4 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல்ஸ் வேணும். கரெக்ட்டா? யார் தான் 4 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல்னு சொல்றது? spp. வாட் இஸ் இட்? sp3 னு வரும். கரெக்ட்டா? சோ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் இட்? sp3 ஹைபிரிடைசேஷன். கரெக்ட்டா? sp3 ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிச்சா அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? சொல்லுங்க. sp3 ஹைபிரிடைசேஷன் ஆட்டோமேட்டிக்கலி. வெரி குட் அஸ்வதி. எஸ், வெரி குட் வர்ஷா. கரெக்ட் தான். 4 வந்துச்சு. ஸோ யூ காட் sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அதோட ஜியோமெட்ரி என்ன படிச்சிருக்கோம் பாருங்க. sp3 னா அதோட ஜியோமெட்ரி என்ன? டெட்ராஹெட்ரல்ல வந்துருச்சு. and the bond angle is 109.5 degree னு வந்துருச்சு. which means இந்த மாலிக்யூல் வந்து நம்ம எப்படி டிரா பண்ணோம்? டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியில. கரெக்ட்டா சொல்ல போனா அது எப்படின்னு தெரியுமா? ஒரு பாண்ட் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பாண்ட் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பாண்ட் நீங்க சாலிட் வெட்ஜ்ல போட வேண்டியது இருக்கு, ஒரு பாண்ட் வந்து எங்க போடணும்? டேஷ்ட் வெட்ஜ்ல போட வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? so you may put 2 hydrogens like this and 2 lone pairs like this.
சொல்றது புரியுதா? இதுதான் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொன்னா. ஓகேங்களா? இதுல இந்த சாலிட் வெட்ஜ் அண்ட் டேஷ்ட் வெட்ஜ் என்னன்றது கரெக்டா தெரியுமா? சாலிட் வெட்ஜ் அண்ட் டேஷ்ட் வெட்ஜ்ன்றது என்ன? லோன் பேர் அண்ட் பாண்ட் பேருக்கு why is it differing in power of repulsion? ஒரு லோன் பேரோட ஃபீச்சர் கிடையாது யாருக்கு? லோன் பேர்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியோட அளவு கிடையாது. இதுல வருது ஒரு பாண்ட் பேர்ல. பிகாஸ் பாண்ட் பேருக்கு வரும்போது அந்த நடுவில் இருக்கிற எலக்ட்ரான் பேர்ஸை யாரும் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குது? அங்க இருக்கிற நியூக்ளியஸ் இருக்குது இல்ல, ரெண்டு ஆட்டத்தோட பாண்டடா தானே இருக்குது. அப்ப அந்த ரெண்டு ஆட்டம் வந்து பாண்டடா இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து யாரு ஹோல்ட் பண்ணுது? அந்த ரெண்டு ஆட்டம்ஸ் ஹோல்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஆனா ஒரு லோன் பேர்னு சொன்ன என்ன, ஒரு ஆட்டம் மேல தான் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி மொத்தமா ஒரு ஆர்பிட்டலுக்குள்ள ஆக்கிபை ஆனதுனால அங்க இருக்கிற ரிப்பல்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும்? அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ரைட்? அது பார்த்து அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணதை நம்ம கடைசியில் லிஸ்ட் வச்சிருக்கோம், இந்த ஆர்டர் வச்சிருக்கோம். ஓகே தானே? ரைட். ஸோ திஸ் இஸ் த டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. இதுதான் ஜியோமெட்ரின்னு கேட்டேன். ஓகே, ஸோ ஜியோமெட்ரி கேட்டால் நமக்கு வந்துருச்சு என்னது? டெட்ராஹெட்ரல். இப்போ நான் சொன்னேன் என்ன, ஒருவேளை அவங்க ஷேப் கேட்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஷேப் கேட்குறாங்கன்னா வாட் யூ நீட் டு டூ இஸ், இதுல இருக்கிற லோன் பேர்ஸ் ரெண்டுமே நீங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இக்னோர் த டூ லோன் பேர்ஸ். யாரெல்லாம்? இந்த லோன் பேர் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோன் பேர் இக்னோர் பண்ணிக்கோங்க. நீங்க இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த பாண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் ஹஸ் சம்திங் லைக் ஏ பெண்ட் ஷேப். இட் ஹஸ் சம்திங் லைக் ஏ பெண்ட் ஷேப். ஒருவேளை இது இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னென்ன கூப்பிடுவோம்? லீனியர்னு கூப்பிடுவோம். ஆனா அப்படி கிடையாது மாலிகுல் வந்து. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் நாட் ஹவ் இட் இஸ். இட் இஸ் அட் அன் ஆங்கிள். இங்க ஒரு ஆங்கிள் இருக்குது. கரெக்டா? ஒரு ஆங்கிள் இருக்கனால நம்ம இதை என்னென்ன கூப்பிட வேண்டியது இருக்கு? இட் ஷுட் பி கால்ட் as பெண்ட் ஷேப். கிளியரா இருக்குதா இல்லையா? வெரி குட், வெரி குட். கரெக்டா சொல்றாங்க ஆன்சர்ஸ் வந்து. வெரி குட். ஐடியா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ரெண்டு கொஸ்டின் கேட்கறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் H2O sp3? What is the geometry? What is the shape? இதுதான் question. What is the geometry? What is the shape? Geometry வந்து டெட்ராஹெட்ரலும், ஷேப் வந்து என்னன்னு சொல்லணும்? What is the shape? ஷேப் கேட்டாலும் டெட்ராஹெட்ரல் தான் சொல்லணுமா? கிடையாது. ஷேப் கேட்டா என்ன சொல்லணும்? ஷேப் கேட்டா ஷேப் என்ன வரும்? H2O சொல்லுங்க. Geometry வந்து டெட்ராஹெட்ரல் and ஷேப் வந்து என்ன வரும்? பெண்ட்னு வரும். கரெக்டா? ஷேப் வந்து பெண்ட்னு வரும். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டா? ஸோ இதுதான் ஷேப் ஆஃப் த மாலிகுல்னு சொல்றது. கிளியர் தானே? ரைட். ஓகே, ஸோ அப்படி ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வர போல ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து. ஸோ திஸ் இஸ் த என்டையர் ஸ்லைட். ஓகேங்களா? இந்த ஸ்லைடும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல். வெரி குட், வெரி குட். பெண்ட். வெரி குட், வெரி குட். கரெக்டாக ஆன்சர் சொல்றீங்க. வெரி குட், வெரி குட். ரைட். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஷேப்ஸ் என்னென்ன வரும்ன்றது இங்கே லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது இப்படி மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் பண்ணும்போது நான் சொல்லி தரேன் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது. ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்? இதுதான் எலக்ட்ரான் பேர்னு சொல்றது நம்மளோட ஸ்டெரிக் நம்பர் தான். ஓகேங்களா? ஸ்டெரிக் நம்பர் தான், வேற எதுவும் நினைக்காதீங்க. இது ஸ்டெரிக் நம்பர் சிக்மா 1 பிளஸ் லோன் பேர். அது கிடைச்சா அதுல இருந்து ஜியோமெட்ரி கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. ட்ரைகனல் பிளேன்ன்ற ஜியோமெட்ரி கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. அதுல இருந்து இங்க இருக்கிற இந்த ஷேப்ஸ் ரெண்டு இருக்குல்ல, வேற வேற வருது இல்ல, பாருங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம எங்க இருந்து கண்டுபிடிச்சிடலாம்? ஜியோமெட்ரியில இருந்து கண்டுபிடிச்சிடலாம். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூ மே டேக் ஏ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் பேஜ் while we are moving forward. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே தானே? ரைட். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் சால்விங் தான் போக போகிறோம் அடுத்து வந்து. ஓகேங்களா? நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது, நான் ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணல. ஆஸ் வி ஆர் மூவிங் அஹெட் வில் யூஸ் இட். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் கையில் வச்சுக்கோங்க. ரைட். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் அதிகமாக அப்ளை ஆகிற ஒரு ஜியோமெட்ரின்னு பார்த்தா அது இதுதான். யாரு? ட்ரைகனல் பைபிரமிடல். ட்ரைகனல் பைபிரமிடல்னு சொல்கிறது தான் கொஞ்சம் ரூல்ஸ் வந்து அதிகமாக அப்ளை ஆகிற ஒரு ஜியோமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அது இங்கே பேசி முடிச்சிட்டோம்னா நிறைய கொஸ்டின் வந்து நீங்களே சால்வ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ட்ரைகனல் பைபிரமிடல் எப்போ வரும்னு ஒரு தடவை பார்க்கலாமா? ட்ரைகனல் பைபிரமிடல் உங்களுக்கு எத்தனை பாண்ட்ஸ் வரைக்கும் தெரியுது பாரு? 1 2 3 4 5. அதுக்கு அர்த்தம் ஸ்டெரிக் நம்பர் 5 வரும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்டெரிக் நம்பர் 5 கிடைக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டெரிக் நம்பர் 5னா ஹைபிரிடைசேஷன் என்ன? ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3d. sp3d. ஓகேவா? sp3d கிடைச்சதுன்னா அதுல இருந்து ஜியோமெட்ரி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ட்ரைகனல் பைபிரமிடல். ஓகேவா? ஸோ ஜியோமெட்ரி ட்ரைகனல் பைபிரமிடல்ன்றதும் வந்துருச்சு. ஜியோமெட்ரி ட்ரைகனல் பைபிரமிடல் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஷேப்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஷேப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க லோன் பேர்ஸ் கரெக்டான இடத்துல போடணும்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? அதுல இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட் இட் சேஸ் இஸ், உங்களுக்கு லோன் பேர்ஸ் இருக்குதுன்னா, இன்கேஸ் யூ ஹேவ் லோன் பேர்ஸ் நீங்க எந்த பாண்ட்ல வைங்க? ஈக்வட்டோரியல் பாண்ட்ல வைங்க. எங்க வைக்க கூடாது? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்க வைக்கணும் லோன் பேரை வந்து? லோன் பேர் ஷுட் பி கெப்ட் ஆன் வாட் பொசிஷன்? ஈக்வட்டோரியல் பொசிஷன். எங்க வைக்க கூடாது? ஆக்சியல்ல வைக்க கூடாது. அப்ப டவுட் வரும், எதுதான் ஈக்வட்டோரியல் எதுதான் ஆக்சியல்னு சொல்லிட்டு. கரெக்டா மார்க் பண்ணி தரேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட கார்னர்ஸ்ல ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இது எக்ஸிஸ்ட் ஆகுது. பாத்தீங்களா? திஸ் இஸ் லைக் எ ட்ரையாங்கிள்.
ட்ரையாங்கிளோட கார்னர்ஸ்க்கு தான் இது மூணும் ஃபேஸ் பண்ணியிருக்குது. ட்ரையாங்கிள் வந்து பிளேனாரா 3 டைமென்ஷனலா? ஒரு ட்ரையாங்கிள்னா அது 3 டைமென்ஷனலா இல்லை பிளேனாரா 2 டைமென்ஷனலா? வாட் யூ திங்க்? வாட் யூ திங்க்? வாட் யூ திங்க்? ட்ரையாங்கிள்னா இட் இஸ் கரெக்ட், வெரி குட். இட் இஸ் 2 டைமென்ஷனல். கரெக்ட். அப்போ 2 டைமென்ஷன் தான் நம்மளோட ட்ரையாங்கிள் வந்து. கரெக்டா? இது இப்படி இருக்குது. இந்த 3 பாண்ட்ஸ் தான், இந்த பிளேன்ல இருக்கிற இந்த 3 பாண்ட்ஸ் தான் என்னன்னு கூப்பிடுறோம்? ஈக்வட்டோரியல் பாண்ட்ஸ்னு கூப்பிடுறோம்ன்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஈக்வட்டோரியல் பாண்ட்ஸ். அப்போ இன்னும் 2 பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? எந்த 2 பாண்ட்ஸ் இருக்கு? ஒன்னு வந்து மேலே இருக்கு இந்த பிளேனுக்கு, ஒன்னு வந்து கீழே இருக்கு இந்த பிளேனுக்கு. கரெக்டா இல்லையா? ஒன்னு மேலே இருக்கு, ஒன்னு கீழே இருக்கு. இந்த 2 பாண்ட்ஸ் நம்ம என்னென்ன கூப்பிடுறோம்? ஆக்சியல் பாண்ட்ஸ்னு கூப்பிடுறோம். ஆக்சியல் பாண்ட்ஸ். அப்ப ட்ரைகனல் பைபிரமிடல்ல நமக்கு எத்தனை டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு? we have 3 equatorial and 2 axial bonds. ஓகேங்களா? அண்ட் இப்போ ஒரு ரூல் படிச்சோம் என்ன? ஒருவேளை இந்த மாலிகுலர் லோன் பேஸ் வந்துச்சுன்னா நம்ம லோன் பேஸை எங்க வைக்கணும்னு சொல்றாங்க? ஈக்வட்டோரியல் பொசிஷன்ல தான் வைக்கணும், ஆக்சியல் பாண்ட்ஸ்ல கிடையாது. ஓகேவா? கிளியர் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஐடியா. ஓகே, ரைட், வெரி குட். 2 டைமென்ஷன் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிரேட் கிரேட். ரிஃபாயா, அபி எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கிரேட், ரைட். ஸோ அந்த ரூல் ஓகே தானே? இன்னொரு ரூல் இங்கே சொல்லிட்டா, ஒருவேளை உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் டிஃபரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே இங்கே 5 ஆட்டம்ஸ் வரைக்கும் வரலாம்ல. இங்கே பாருங்க, இங்கே 5 ஆட்டம்ஸ் வரைக்கும் வரலாம்ல. இந்த 5 ஆட்டம்ஸ்ல லெட்ஸ் சே ஒரு உங்களுக்கு ஆக்சிஜன் வருது, ஃப்ளூரின் வருது. அப்போ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆக்சிஜன் எங்கே வைக்கிறது, ஃப்ளூரின் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருதுன்னா நீங்கள் எந்த ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு? ஃப்ளூரினை நீங்கள் எங்கே வச்சுக்கோங்க? ஆக்சியல்ல வச்சுக்கோங்க. Keep the fluorine at what position? Axial position. More electronegative atoms should be kept at the axial position. புரிஞ்சுக்கோங்க. So what is the idea? More electronegative. இதுதான் question solve பண்றதுக்கு தேவையான ஐடியாஸ்னு சொல்றது. ஓகேங்களா? இது தெரிஞ்சிச்சுன்னா முடிச்சிடலாம். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தை எங்க வைக்கணும்? ஆக்சியல் பொசிஷன்ல வைக்கணும்ன்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஐடியாஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா கொஸ்டின் சால்விங் நமக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே வராது. ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், வெரி குட், வெரி குட். ரைட், வெரி குட். ஓகே, குட். கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இது எல்லாமே கிளியர் நினைக்க. இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. இந்த 2 ரூல்ஸ் அப்ளை பண்ணால் நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வரும்ன்றது பார்த்துக்கோங்க. we are மூவிங் ahead. ஓகேங்களா? அடுத்த ஐடியாஸ்க்கு போகலாம். ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் தான் போக போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தேவையான ஐடியாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற 1 or 2 ஐடியாஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க. லெட்ஸ் ட்ரை ஃபார் அமோனியா. அமோனியா மாலிக்யூல் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? அமோனியா மாலிக்யூல்ல சொல்லுங்க. அமோனியா மாலிக்யூல்ல சிக்மா பாண்ட் எத்தனை, லோன் பேர் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சிக்மா பாண்ட் எத்தனை, லோன் பேர் எத்தனை தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க. சிக்மா பாண்ட் எத்தனை, லோன் பேர் எத்தனை கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க தெரிஞ்சவங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சிக்மா பாண்ட் எத்தனை, லோன் பேர் எத்தனை? ஓகேங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. தெரியுமா சிக்மா பாண்ட் எத்தனை? எப்படி பார்க்குறேன்னு தெரியும். அது வந்து நைட்ரஜன்னா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு பாருங்க. நைட்ரஜன்னா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல. கரெக்ட், 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ நைட்ரஜனுக்கு இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின்ஸுக்கு. ஓகே, ஸோ நைட்ரஜன்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரானில் எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தெரியுது நமக்கு வந்து 3 சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா? அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்? 3 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். 1 2 3 3 எலக்ட்ரான்ஸ் கன்சியூம் ஆயிடுச்சு. எதுக்கு? பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. மிச்சம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? 2 லோன் பேர் எடுக்கணுமா, 1 லோன் பேர் எடுக்கணுமா? 2 லோன் பேர் எடுக்கிறதா இல்ல 1 லோன் பேர் எடுக்கிறதா? இட் ஷுட் பி டேக்கன் as 1 லோன் பேர். பிகாஸ் பேர் தான் கவுண்ட் பண்றோம், எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணல. பேர் இது வந்து ஒரு பேர். கிளியர் தானே? ஸோ we have 1 லோன் பேர். ஸோ சிக்மா பாண்ட் வந்து 3, லோன் பேர் வந்து 1. ஓகேங்களா? ஸோ what do you get if you add 3 plus 1? ஸ்டெரிக் நம்பர் என்னென்ன வருது? ஸ்டெரிக் நம்பர் என்னென்ன வருது? 4ன்னு வருது. கரெக்டா? ஸ்டெரிக் நம்பர் 4 வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்டெரிக் நம்பர் 4 வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் ஹைபிரிடைசேஷன் என்ன? சொல்லுங்க. Those who have understood the concept சொல்லுங்க. What is hybridization? sp3. ஆன்சர் வந்துச்சா இல்லையா? Are you getting the answers or not? sp3 வந்துருச்சா? You are getting sp3 hybridization. ஓகேங்களா? இப்போ கேட்குறேன், sp3 hybridizationna இதோட ஷேப் என்ன? இது ஜியாமெட்ரி தானே? சாரி, ஜியாமெட்ரி சொல்ல. ஸோ இதுதான் ஹைபிரிடைசேஷன்னா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? ஜியாமெட்ரி கண்டுபிடிக்கலாம். sp3 நம்ம என்ன படிச்சிருக்கோம் அந்த டேபிளில்? டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரின்னு படிச்சிருக்கோம். இட் இஸ் வாட்? டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி. ஓகேவா? டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி தான் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஷேப் கண்டுபிடிக்கலாமா? ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த டேபிளில் பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். யூ மே யூஸ் இட் தட் வே. ஸ்டார்டிங்கில் இருக்க டேபிள் வந்து ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தேன். ஜாயின் ரீசன்ட்லி மே கோ அண்ட் செக் இட். ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வெரி குட். கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்க எல்லாருமே. வர்ஷா, பி, அஸ்வதி எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்கிறாங்க. கரெக்ட், வெரி குட். ஓகே, ஸோ ஷேப் என்ன வரும்னு பார்த்தா டெட்ராஹெட்ரல் மாலிக்யூல் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் பாருங்க. நைட்ரஜன் இங்கே ஒரு பாண்ட் வந்து சாலிட் வெட்ஜில்னு வச்சுக்கோங்க, ஒரு பாண்ட் வந்து
So we'll keep it this way. Roughly solid bond dashed bond வந்து எப்பவுமே சால்வ் பண்ணிருக்க ட்ரா பண்ணிருக்க வேண்டாம். ரஃப்லி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தான் நைட்ரஜனோட டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணணும்? 3 இடத்துல ஹைட்ரஜன்ஸ் வைக்கணும், ஒரு இடத்துல லோன் பேர் வைக்கணும். கரெக்டா? ஒரு இடத்துல லோன் பேர் வைக்கணும். கரெக்டா? வெச்சாச்சா? ரைட். ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல் ஷேப் இஸ் ட்ரைகனல் பிரமிடல். வெரி குட். கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? பார்ப்போம் எப்படி வந்துருச்சுன்றது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஷேப் ஜியோமெட்ரி வந்துருச்சு. ஷேப் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? லோன் பேரை இக்னோர் பண்ணிக்கோங்க. லோன் பேரை இக்னோர் பண்ணிக்கோங்க. இதை கன்சிடர் பண்ண வேண்டாம் இனிமே. மீதி 3 பேரை மட்டும் பாருங்க. மீதி 3 பேரை மட்டும் நீங்க பாக்குறீங்கன்னா இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்குலர் பேஸ்ல இருந்து ஒரு பிரமிட் ஃபார்ம் பண்ண மாதிரி இல்லையா? சொல்றது புரியுதா? கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் வச்சுக்கிட்டு ஒரு பிரமிடல் ஃபார்ம் பண்ணது இல்லையா? கரெக்ட் தான். வெரி குட். அதனால இது ஷுட் பி கால்ட் அஸ் வாட்? என்ன கூப்பிடலாம்? இதை வந்து இங்கே பேர் வச்சிடலாம்ல, டேபிள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜியோமெட்ரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு புரிய வருது என்னன்னு சொல்லிட்டு. this should be called as trigonal pyramidal. This should be called as what? Trigonal pyramidal. Okay, this should be called as trigonal pyramidal. Okay வா இல்லையா? ஓகே தானே? trigonal pyramidal. ஓகேங்களா? so geometry of ammonia is what? Tetrahedral. shape of ammonia is what? shape of ammonia is what? பிரமிடல். இல்லைனா ட்ரைகனல் பிரமிடல்னு கூப்பிடலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஷேப் கண்டுபிடிக்கிறது. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே நினைக்கிறது வந்து ரைட். வெரி குட். கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் இன்டு தி நெக்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா? NH3 முடிஞ்சிச்சு. இப்போ நான் உனக்கு கேட்டா ஒருவேளை NH4+ கேட்டாங்கன்னா என்ன பண்றது? NH4+ கேட்டாங்க. நீங்க என்ன பண்ண? ஒரு சார்ஜ் வந்துச்சு அங்க. கரெக்டா? நீங்க என்ன பண்ணிக்கோங்க? அந்த சார்ஜ் வந்து உங்க சென்ட்ரல் ஆட்டம் மேலேயே இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப நைட்ரஜனா நார்மலி எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? ஆனா இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. நீங்க என்ன பண்ணலாம்? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்றதை மாத்தி என்ன கன்சிடர் பண்ணலாம்? ஒரு எலக்ட்ரான் கம்மி, 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற நைட்ரஜன் எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது? இங்க வந்து எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? அங்க 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அதுக்கு அர்த்தம் 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. which means 1 2 3 4 இது 4மே யூஸ் ஆயிடுச்சு. இது 4மே யூஸ் ஆயிடுச்சுன்னா மிச்சம் அங்க லோன் பேஸ் இருக்குமா? லோன் பேஸ் இருக்காது. நமக்கு கவுண்ட் என்ன வருது? சிக்மா பாண்ட் பிளஸ் லோன் பேரோட கவுண்ட் சொல்லுங்க. சிக்மா பாண்ட் இஸ் 4 பிளஸ் லோன் பேர் இஸ் 0 which gives you 4 வந்துச்சுன்னா என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 ஹைபிரிடைசேஷன். ஜியோமெட்ரி என்ன டேபிள்ல இருந்து பாத்துக்கோங்க. டெட்ராஹெட்ரல். கரெக்டா? ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல்னா ஷேப் என்ன வரும்னு சொல்லுங்க. வாட் இஸ் a ஷேப் என்ன வரும்? அமோனியம் அயோனுக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வரப்போற டேஸ்ல வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வரும். நீட் 2026 டார்கெட் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ரிவிஷன்ஸ் வரும் எல்லா சாப்டர்ஸோடையும். ஓகே, எவ்ரி டே ஒவ்வொரு சப்ஜெக்டோட வீடியோஸ் வந்துட்டு இருக்கு 6 to 9 PM. ஸோ தோஸ் ஹூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் yet கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகே, ஆன்சர்ஸ் வரலையே இன்னும். ஷேப் இஸ் ஆல்சோ டெட்ராஹெட்ரல். வெரி குட் அபி. ஷேப் இஸ் ஆல்சோ வாட்? டெட்ராஹெட்ரல். உங்க பேர் கரெக்டா சொல்றீங்களா? அபி, வாட்ஸ் யூர் ஃபுல் நேம்? எப்படின்னு கூப்பிடலாம்? abi.7h2. ஓகே, ஸோ ஷேப் இஸ் ஆல்சோ வாட்? டெட்ராஹெட்ரல். எதனால? பிகாஸ் இங்க லோன் பேர் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜியோமெட்ரியில இருந்து லோன் பேஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க தான் சொன்னேன். அங்க வந்து லோன் பேஸே இல்லை. லோன் பேஸ் இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜியோமெட்ரியும் ஷேப் போயினா தான் வரும், சேம் தான் வரும். ஓகேங்களா? ஸோ டெட்ராஹெட்ரல் இஸ் தி ஆன்சர். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? உங்க மாலிக்யூல் மேல ஒரு சார்ஜ் வந்துச்சுன்னா எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு புரிஞ்சிருச்சா? ஒரு சார்ஜ் வந்துச்சுன்னா அதை சென்ட்ரல் ஆட்டம் மேலே கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஒரு லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போதும். இதுல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட்ல மட்டும். கிளியர் தானே? ஓகேவா? அபிநயா. ஓகே, so I'll be calling you அபிநயா. கிரேட். ஓகே, ஸோ இந்த ஐடியாவும் கிளியர் நினைக்கிறேன். ஸோ நியூட்ரல் மாலிக்யூல் பார்த்தாச்சு, சார்ஜ் மாலிக்யூல் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இன்னொரு சினாரியும் படிச்சுட்டு கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? தட் இஸ் இஃப் யூ ஹேவ் ஆக்சிஜன் ஆஸ் அ சரௌண்டிங் ஆட்டம்ஸ். ஆக்சிஜன் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? I'm erasing this part. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனேட் அயான்லாம் பார்த்துருப்பீங்க. கார்பனேட் CO3 2-. இந்த மாதிரி ஒரு அயானோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிங்க. VSEPR யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிற நாலேஜ் வச்சு நம்ம அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பண்ணுன்றது மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஆக்சிஜன் மேல டபுள் பாண்ட் இப்படியோ இல்லை இப்படியோ இருந்துச்சுன்னா ஆக்சிஜனுக்கு சார்ஜே இருக்காதுன்றது புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றது யூஸ் பண்ற ஐடியா தான். ஓகே, இதே ஆக்சிஜன் மேல சிங்கிள் பாண்டா இருக்குன்னா அது மேல என்ன வரும்? ஒரு -1 சார்ஜ் வரும். இதே ஆக்சிஜன் மேல ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னா எந்த சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, ட்ரிபிள் பாண்ட் இப்படி தான் வரணும் அவசியம் இல்லை. 3 பாண்ட் வந்தா போதும். ட்ரிபிள் பாண்ட் இல்லை 3 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் மீன் பண்றேன். ஓகேவா? 3 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த ஐடியா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணா நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணலாம். VSEPR பேஸ் பண்ணி இருக்கிற. ஓகேங்களா?
ஓகேங்களா? இந்த ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நிறைய பேர் வித்தியாசமான விதத்தில் இதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் சால்விங் தீஸ் மாலிகூல்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ சிங்கிள் பாண்ட்னா நெகட்டிவ் இருக்கும், டபுள் பாண்ட் இப்படியோ இல்லை 2 பாண்ட் இப்படி வந்தாலும் 0 சார்ஜ். 3 பாண்ட் எப்படியாவது இருக்கு ஆக்சிஜன் மேலே, கண்டிப்பாக அங்கே யார் இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ மூவிங் டு த ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் நான். ஓகேங்களா? ரைட். சாரி, இதை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஓகே, இது சால்வ் பண்ணல, இது சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஸோ CO3 2- எப்படி ட்ரீட் பண்ணலாம் சொல்லுங்க? ஒரு ரஃப்பான ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். கார்பன் சென்டர்ல இருக்கா? ரைட். உங்களுக்கு 3 ஆக்சிஜன் இருக்கா? 3 ஆக்சிஜன் இருக்கு. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் தான் வெளியே இருக்குது? 2- தான் இருக்குது. 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, 2- சார்ஜ் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம இந்த ஒரு ஐடியா அப்ளை பண்ணிட்டு பாருங்க. எத்தனை ஆக்சிஜன் சிங்கிள் இருக்கணும், எத்தனை ஆக்சிஜன் டபுள் இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ் தான் உங்களுக்கு வேணுங்க. கரெக்டாக நெகட்டிவ் சார்ஜ் வேணும்னா ஆக்சிஜன் வந்து எந்த பாண்ட்ல இருக்கணும்? சிங்கிள் பாண்ட்ல இருக்கணும். கரெக்டா? எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் வேணும்? 2 நெகட்டிவ் சார்ஜ் வேணும். அதுக்கு அடுத்து 2 ஆக்சிஜன் இதில் இருக்கணும், சிங்கிள் பாண்ட்ல இருக்கணும். புரிஞ்சா இல்லையா? 2 ஆக்சிஜன் நீங்க இதில் வச்சுக்கோங்க, சிங்கிள் பாண்ட்ல. ஆனால் நமக்கு இன்னொரு ஆக்சிஜன் இருக்கு, 3 ஆக்சிஜன் மொத்தமா இருக்குல்ல, இன்னொரு ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணலாம்? சிங்கிள் பாண்ட்ல வைக்கணுமா, டபுள் பாண்ட்ல வைக்கணுமா? இட் ஷுட் பி கெப்ட் ஆன் தி டபுள் பாண்ட். பிகாஸ் அது வந்து நமக்கு என்ன பண்ணக்கூடாது? சார்ஜை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து அந்த ஆக்சிஜன் நம்ம எப்படி தான் வச்சாகணும்? டபுள் பாண்ட்ல தான் வச்சாகணும். கிளியரா? ஸோ ரஃப்லி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. இந்த ரஃப் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கலாம். இது கரெக்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, பட் ரஃப்லி ஒரு ஐடியா கிடைச்சது. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணா போதும்? சிக்மா பாண்ட் பிளஸ் லோன் பேஸ். ஓகே, சிக்மா பாண்ட் எத்தனை இருக்கு சொல்லுங்க? கார்பனேட் அயான்ல சிக்மா பாண்ட் எத்தனை கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. How many sigma bonds are there? Abhinaya, Varsha, Rifaya, those are there in the class. சொல்லுங்க, எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு கார்பனேட் அயான்ல? How many sigma bonds can you find? சொல்லுங்க. How many sigma bonds are there on carbonate ion? 3 இருக்கா, 4 இருக்கா? There is 3 sigma bond and 0 lone pair. Very good, very good. Correct. Answer is correct. Yes, correct answer. Everyone, correct answer. 3 sigma bonds are there. Correct. 4 bonds நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 4 பாண்ட்ஸுமே என்ன கிடையாது? சிக்மா கிடையாது. இதில் எத்தனை தான் சிக்மா இருக்கு? 3 பாண்ட்ஸ் தான் இதில் சிக்மா இருக்கு. இன்னொரு பாண்ட் வந்து எந்த பாண்ட்னு கூப்பிடுவாங்க? அதை இந்த கிரீன் கலர் பாண்ட் என்னன்னு கூப்பிடணும்? அது சிக்மா பாண்ட் கிடையாது. அது யாரு? அது பை பாண்ட். பை பாண்டை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம்? நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். VSEPRல ஹைபிரிடைசேஷன்ல கவுண்ட் பண்ண வேண்டாம். VSEPRன்னு இல்லை, VBTR இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ண வேண்டாம்? பை பாண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். வாட் இஸ் த ரீசன்? பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்றது ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஓவர்லாப் பண்ணி கிடையாது. அது மோஸ்ட்லி அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல், ஹைபிரிடைசேஷன்ல டெக் பார்ட் பண்ணாத ஆர்பிட்டல்ஸ் தான் அதிகமாக எந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்? பை பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு வேற எக்ஸெப்ஷனல் கேசஸ் எல்லாம் இருக்கு, பட் மோஸ்ட்லி உங்களுக்கு அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் தான் பை பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுன்றனால நம்ம பை பாண்டை இங்கே கன்சிடர் பண்ண வேண்டாம். பாண்ட் பேர் நம்ம சொல்லும் போது நம்ம சொல்றது மீன் பண்றது யாரை மட்டும்தான்? சிக்மா பாண்ட்ஸை மட்டும்தான் பிளஸ் லோன் பேர். கிளியர் தானே? ரைட். ஸோ வி ஷுட் டேக் த ஸ்டெரிக் நம்பர் ஓவர் ஹியர் ஆஸ் வாட்? சொல்லுங்க. வி ஹவ் 3 சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் 0 லோன் பேர். 0 லோன் பேர். அதே 0 லோன் பேர் வந்துச்சு. அதை எப்படி செக் பண்ணலாம்? Hybridization is sp2 and shape is linear. Am I right? Hybridization is sp2 correct. Shape linear ஆனது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 3 bonds இருக்கு. 3 bonds எப்படி linear வைக்கிறது? கொஞ்சம் செக் பண்ணு. 3 bonds எப்படி நம்ம வந்து அனு, அனிதா, தினேஷ். ஹை. ரைட், குட். ஸோ 3 bonds நம்ம linear வைக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. டேபிள் கூட வேணும்னா. ஓகேவா? 3 bonds நம்ம எப்படி வைக்கலாம்? 3 bonds இருந்துச்சுன்னா ட்ரைகனல் பிளேனார்னு வரும். கரெக்டாக? ட்ரைகனல் பிளேனார். ஓகேங்களா? நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். 0 லோன் பேர் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நிறைய பேர் அங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இங்க 0 லோன் பேர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இந்த ரஃப் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரஃப் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிக்மா பாண்ட்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணிட்டோம் இல்ல? எத்தனை? 3 இருக்குது. லோன் பேர் இருக்குதா நம்ம எப்படி செக் பண்றது? கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம். கார்பன் சென்ட்ரல் ஆட்டம்னா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எத்தனை வந்து பாண்டிங்க்கு போயிருக்குதுன்னு பாருங்க. சரியா கவனிச்சுக்கோங்க, மிஸ்டேக் பண்ணாத. 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எத்தனை வந்து பாண்டிங்க்கு போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிக்மா பாண்டிங்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது டோட்டல் பாண்டிங் தான். ஏன்னா இங்க சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லை, பை பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும் இல்ல? ஹைபிரிடைசேஷன் ஆர்பிட்டல் இல்லையான்றது வேற, ஆனால் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும் இல்லை பாண்டிங் பண்றதுக்கு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங் போயிருக்கு. அதுக்கு அர்த்தம் நமக்கு என்ன இல்லை? லோன் பேர்ஸ் எதுவுமே மிச்சம் இருக்காது. 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4மே பாண்டிங் போயிருக்கு. there is no valence lone pair left there. ஓகேங்களா? ஸோ லோன் பேர் லெஃப்ட் இல்லைன்னா 0 லோன் பேர்னு வரும்.
இது கண்டுபிடிக்கிறது clear ஆயிடுச்சா? So we get the number as what? 3. And if it is 3, hybridization is what? sp2 hybridization, and geometry will be what? Trigonal planar. அப்ப நான் இது கொஞ்சம் இப்படி தான் draw பண்ணணும். This is the trigonal planar geometry where you have what angle? What is the angle in trigonal planar geometry? 120 degree, 120 degree, 120 degree. புரிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த ஆன்சர் வந்து இந்த மாலிகுலும் கிளியரா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிக்கோங்க. கிளியரா இது வந்து ஹாய் யோகேஷ். ஹாய் யோகேஷ். இப்பதான் வந்திருக்கீங்க. கிளியரா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்க. ஹாய் யோகேஷ். Others also please respond. Clear sir. அபிநயா சொல்லியிருக்காங்க. அபிநயா said it is clear. Others? Varsha, yes sir. Okay, good. Okay then, so நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹாய் நிலா. கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஃபவுண்டேஷன் செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து எம்சிக்யூ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அங்கே பார்ப்போம். நம்ம வந்து ஆன்சர் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, தேவைப்படுற ஐடியாஸ் எல்லாமே அங்கே டீச் பண்ணுறேன். நான் சொன்னேன், சரியாக கவனிச்சுக்கோங்க. வரப்போகிற கொஸ்டின்ஸ் VSEPR மட்டும் இல்லை. ஓகே, VSEPR யூஸ் பண்ணி என்னெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் மேபி ஒரு சின்ன இன்புட் வர சான்ஸ் இருக்குது. லைக் வாட்? டைபோல் மொமெண்டோட கான்செப்ட் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, VSEPR போட்டு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் எப்படி டைபோல் மொமெண்ட் போட்டு போலாரா நான் போலாரான கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் அதுக்குள்ளே வர சான்ஸ் இருக்குது. வேல்யூ ஐடியாஸ், பாண்ட் ஆங்கிள் கம்பேரிசன் வர சான்ஸ் இருக்குது. லோன் பேர் வந்து ஆங்கிள் அதிகமாகுமா கம்மியாகுமா, ஓகேங்களா, சால்யூபிளா இன்சால்யூபிளா, போலாரா நான் போலாரா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு சால்வ் பண்ணலாம். VSEPR ஐடியாஸ் வச்சு சால்வ் பண்ணலான்றதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தியரி வச்சு மட்டும் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கோட ஒரு பெரிய ஏரியா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃபியூ கொஸ்டின்ஸ் வேணால் நானே சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்களும் சால்வ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் வருதான்னு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில்லி மிஸ்டேக் கூட வரக்கூடாது. மேக் ஷூர் தட் யூ நாட் மேக்கிங் எனி சில்லி மிஸ்டேக். பென் எடுத்து புக் எடுத்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே, உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் எனக்கும் வருதான்றது பார்த்துக்கோங்க. கரெக்டானு பாருங்க. டவுட்ஸ் இருக்குன்னா மென்ஷன் பண்ணுங்க. வில் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஓகே, ரைட். கொஸ்டின் பார்க்க கிளியர் தானே? கொஸ்டின் பக்காவா படிக்க முடியுது இல்லை? பிரச்சனை இல்லைல்ல? ஸ்க்ரீனில் வந்து ஷேட் இருக்கா? ரொம்ப பிரச்சனை இருக்கா? சார் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெக்சர் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம், டவுட்டே வேண்டாம். உங்கள் போர்ட்ஸுக்கு ஹெல்ப் ஆகிற VSEPR தியரி உங்களுக்கு ப்ராப்பராக படிக்கணும்னா, மனப்பாடம் பண்ணுறது இல்லை, ப்ராப்பராக அதோட கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நீட் ஜேஇக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம படிக்கிறது VSEPR தியரி கெமிக்கல் பாண்டிங் நம்ம டோட்டல் கெமிஸ்ட்ரியோட என்ன தான் ஃபவுண்டேஷன் தான். அந்த ஃபவுண்டேஷன்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே எந்த லெவல் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும்னு தான் என்னோட ஒப்பீனியன் வந்து. ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, கான்செப்ட்ஸ் கிளியரானு பாருங்கள், நம்ம புரிஞ்சு படிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரும். எல்லா சப்ஜெக்டோட வீடியோஸும் ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ரைட். நிறைய பேர் வந்து 4th ஆப்ஷன் தான் டிக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 4th ஆப்ஷன் சொல்கிறாங்க. ரைட். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரைட். The pair of species having identical shape of both species. ரெண்டு மாலிகுல் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இருக்கிற ரெண்டு மாலிகுலுக்கும் சேம் ஷேப் வரணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு கூட கேட்கல, அவங்க வந்து ஜாமெட்ரி கூட கேட்கல, ஷேப் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ 4th ஆப்ஷன் சொல்கிறாங்க. 4th ஆப்ஷன் கரெக்டான கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து 4th ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ 4th ஆப்ஷன் எப்படி வருதுன்றது பார்ப்போம். XeF2 அப்ளை பண்ணி பார்ப்போம். XeF2 செனான் இருக்குது. செனான்னா நோபல் கேஸ். கரெக்டாக? நோபல் கேஸ். அப்போ எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் இங்கே பாருங்கள், 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்க்கு போயிருக்கு? ஃப்ளூரினோட 2 பாண்ட் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? 1 2 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு. மிச்சம் எத்தனை இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரான்ஸை எத்தனை லோன் பேர்னு கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குது? 6 லோன் பேர்னு கவுண்ட் பண்ணாது, தப்பு பண்ணாது. என்னென்ன கவுண்ட் பண்ணும்? 3 லோன் பேர் தான் கவுண்ட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? யூ ஹேவ் 3 லோன் பேர்ஸ். புரியுது இல்லையா? 3 லோன் பேர்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு அர்த்தம் என்ன? வி ஹேவ் 2 sigma bonds. ஸ்டெரிக் நம்பர்னு எடுத்தால் 2 sigma bond plus 3 lone pairs. ஸோ டோட்டல் நம்பர் என்ன வருது? 5 வருது. 5 வந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் என்ன? sp3d. sp3d தான் வந்துருக்குதுன்னா ஜாமெட்ரி என்ன? ட்ரைகனல் பை பிரமிடல். டேபிள் இருக்குல்ல எல்லாருக்கிட்டையும்? ஸ்டார்டிங்கில் டேபிள் போட்டிருந்தாங்க ஸ்க்ரீனில். இன்னும் எடுக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கிளியர் தானே? ரைட். ட்ரைகனல் பை பிரமிடல். ட்ரைகனல் பை பிரமிடல் எப்படி இருக்கும்? நான் சொல்லியிருந்தேன் 3 வந்து ஈக்குவட்டோரியத்தில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 1 மேலே 1 கீழே. கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு ரூல் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். லோன் பேர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எங்கே வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. லூசுவார் இந்த செஷன் புதுசாக ஜாயின் பண்ண உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் சொல்லுங்கள். லோன் பேர் எங்கே வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க? ஆக்சியல் பாண்ட்ஸ்லையா ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ்லையா?
where do we keep the lone pairs? ஏன்னா நீங்கள் தப்பாக வச்சிட்டிங்கன்னா ஆன்சர் போயிடுச்சு, ஆன்சர் பிரச்சனை வரும். வெரி குட். ட்ரையாங்கிள் பை பிரமிடல். லோன் பேர் எங்கே வைக்கணும் கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே வைக்கணும் லோன் பேர்ஸ்? எங்கே வைக்கிறது? where to keep the lone pairs? ஈக்குவட்டோரியல். வெரி குட், ஞாபகம் இருக்குது கரெக்டாக. லோன் பேர் நம்ம ஈக்குவட்டோரியல் வைக்கணும். எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குது? 3 லோன் பேர்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 3 லோன் பேர்ஸ் இங்கே வச்சிட்டோம்னா வெரி குட். எல்லாருமே ஈக்குவட்டோரியல் சொல்கிறாங்க. வெரி குட், கரெக்ட் ஆன்சர்ஸ். மீதி என்ன இருக்குது? ஃப்ளூரின் மேலே ஃப்ளூரின் கீழே. இதுதான் கரெக்டான XCF2 ஸ்ட்ரக்சர். கிளியரா? இந்த XCF2 ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஜாமெட்ரி வேண்டாம், எது மட்டும் போதும்? ஷேப்பு மட்டும் போதும் தான் சொல்கிறாங்க. வாட் இஸ் அ ஷேப் ஹியர்? லோன் பேர் எல்லாமே இக்னோர் பண்ணிக்கோங்க. இனிமேல் இக்னோர் பண்ணிக்கோங்க. பாண்ட்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா? விச் மீன்ஸ் வி ஹேவ் வாட்? லீனியர் ஜாமெட்ரி. கிளியரா? வி ஹேவ் வாட்? லீனியர் ஷேப். ஓகேங்களா? ஷேப் என்ன? லீனியர்னு வருது. கிளியர் தான் ஐடியா வந்து? கிளியர் தான் இது வந்து? அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இஸ் சரௌண்டிங் ஆட்டம். அப்போ எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சார்ஜ் என்ன வரும்ன்ற ஐடியா யூஸ் பண்ணலாம். கரெக்ட்? நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? வீடியோவோட என்ன பண்ணலாம்? கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே சார்ஜே இல்லை. சார்ஜே இல்லைன்னா 2 ஆக்சிஜனையும் நம்ம எந்த பாண்டில் போடணும்? சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட்? கொஞ்சம் சொல்லுங்கள். சார்ஜே இல்லைன்றனால 2. வெரி குட். 2 பாண்ட்ஸ், 2 ஆக்சிஜனையும் வந்து நம்ம சிங்கிள் பாண்டில் வைக்கணுமா டபுள் பாண்டில் வைக்கணுமான்றதான் என்னோட கேள்வி. வாட் டு யூ திங்க்? சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட்? எப்படி வைக்கணும் சொல்லுங்கள். 2 ஆக்சிஜனையும் சிங்கிள் பாண்ட்லையா டபுள் பாண்ட்லையா சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஃபாஸ்டா. ஆக்சிஜன் எந்த பாண்ட்ஸில் வைக்கணும்? சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட்? டபுள் பாண்ட். வெரி குட் யோகேஷ், கரெக்ட் ஆன்சர். ரைட், வெரி குட். டபுள் பாண்டில் வைக்கணும், கரெக்ட். அதுக்கு அடுத்து 2 ஆக்சிஜன் டபுள் பாண்டில் வச்சிட்டோம். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரைட், வெரி குட். எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. கிரேட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ பண்ண வேண்டியது என்ன? சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் லோன் பேர்ஸை கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக இது ரஃப் ஸ்ட்ரக்சர் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் லோன் பேர். சிக்மா பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2. 2 சிக்மா ப்ளஸ் லோன் பேர் இருக்கா கார்பன் மேலே? எப்படி செக் பண்ணுறது? மொத்தமாக 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற எலமெண்ட் தான் யார்? கார்பன். அது எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது? 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதுக்கு அர்த்தம் மிச்சம் என்ன இருக்காது? லோன் பேர்ஸ் இருக்காது. விச் மீன்ஸ் 0 லோன் பேர். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஹைப்ரிடைசேஷன் என்ன? SP. ஜாமெட்ரி என்ன? லீனியர். ஜாமெட்ரி என்ன? லீனியர். ஆங்கிள் என்ன? 180 டிகிரி. ஷேப் கேட்டால் லோன் பேரை டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணுறதுக்கு யார் இல்லை? லோன் பேர் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? ஜாமெட்ரி தான் அதோட ஷேப்னு சொல்கிறது. விச் மீன்ஸ் அவர் ஆன்சர் இஸ் வாட்? அவர் ஆன்சர் இஸ் வாட்? லீனியர். அவர் ஆன்சர் இஸ் வாட்? லீனியர். கிளியர் தானே? கார்பன் டை ஆக்சைடோட ஜாமெட்ரியும் ஷேப் என்ன தான்? லீனியர். விச் மீன்ஸ் போத் தீஸ் மாலிக்யூல்ஸ் ஹேவ் லீனியர் ஜாமெட்ரி. அதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் why it is the fourth option. Steric number is 2 and hybridization is SP and the shape is linear. Perfect. Perfect Abhinaya. Correct. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர், வெல் டன். ஓகே தானே? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ஓகேங்களா? ரைட், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நீட் 2026 and 27 டார்கெட் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 26ஓட வீடியோஸ் தான் போயிட்டு இருக்குது. கிளியர்? ஓகே, ரைட். நீட் 2027க்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் செட் பண்ணுற ஃபவுண்டேஷனல் கிளாஸ் எல்லாம் இங்கே இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 27 ஸ்டார்டிங்கில் நீங்கள் எங்கே படிக்கிறீங்கனாலும் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கெட் த பேசிக்ஸ். ஃபவுண்டேஷன் கிளியர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? நீங்கள் எங்கே படிக்கிறீங்கனாலும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஸோ பேசிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எங்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இங்கேருந்து ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை படிக்கலாம். ஓகே, ஒரு டவுட் கேட்டுங்க. ஸோ ஒன் டவுட், இஃப் தே ஜென்ரலி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக் ஷேப் ஆஃப் த மாலிக்யூல் ஷுட் பி கன்சிடர் எலக்ட்ரான் பேஸ் ஆஸ் வெல் ஆர் த மாலிக்யூல். சி மோஸ்ட்லி வந்து ஓகேங்களா, சம்டைம்ஸ் ஒரு சில கொஸ்டின் பேங்கில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பிரச்சனை தெரியும். கரெக்ட் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சில்லி மிஸ்டேக் எல்லாம் வந்துருக்கும். கரெக்டாக ஆன்சர் கீ பார்க்கும்போது டக்குன்னு மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஜாமெட்ரின்னு ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா கோ ஃபார் தி என்டையர் திங். எலக்ட்ரான் பேஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு தட் இஸ் சிக்மா பாண்ட் அண்ட் லோன் பேர் எடுக்கிறதா என்ன ஜாமெட்ரின்னு சொல்லி எடுக்க வேண்டியது. ஓகே, ஷேப் கேட்குறாங்க இல்லை ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க மீன் பண்ணுறது என்னதான்? வித்தவுட் லோன் பேஸ் தான். ஓகேங்களா? அப்போ H2ஓட கேஸில் பெண்டுன்னு ஆன்சர் வரும். இந்த மாலிக்யூலோட கேஸில் லீனியர்னு ஆன்சர் வரும். சொல்கிறது புரியுதா? அப்போ ஷேப் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் தான் கேட்குறாங்கன்னா கோ ஃபார் திஸ் ஒன், டோன்ட் கோ ஃபார் த டெட்ராஹெடல் திங். சாரி, என்ன சொல்கிறது? ஜாமெட்ரி திங். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அவாய்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வைக்க மாட்டாங்க. சிம்பிளாக டைரெக்டாக வச்சிருவாங்க, பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா?
ரைட், கண்டினியூ பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. we are going ahead. ஓகேங்களா? ரைட். Okay, so first question is done. Okay, moving to the next question. Right, match the following தான். match the following னா நமக்கு போனஸ் மாதிரி பார்க்கணும். match the following னா நமக்கு என்ன நீட் எக்ஸாம்ல match the following னா போனஸ் கொஸ்டின். ஏன் நீங்க நாலுமே உட்காந்து மேட்ச் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கரெக்டா ஏதாவது ஒன்று ரெண்டு மேட்ச் பண்றதுக்குள்ள ஆப்ஷன்ல தேர்னால ஆன்சர் கிடைக்க சான்ஸ் இருக்கு. எப்பவுமே அப்படியே வராது, பட் ஸ்டில் இப்போ எப்படியாவது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சணும். சம்டைம்ஸ் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். கரெக்டா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எம்சிக்யூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி நம்ம கண்டிப்பாக ஆன்சர் எடுக்க முடியுன்றது சர்டைன். 4 மார்க் எடுத்துடலாம், நெகட்டிவ் அடிக்க வேண்டாம். கிளியரா? ஓகே, சால்வ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? கமெண்ட் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சால்வ் பண்ணுறதுக்கு. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்துச்சுன்னா போடுங்க போர்டில். ஓகேவா? NH4 ப்ளஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே. கரெக்டா? sp3 tetrahedral shape வந்து என்னதான் tetrahedral because there is no lone pair. இதை நம்ம ஸ்டார்டிங்கில் சால்வ் பண்ணது. கரெக்ட், நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண மாலிக்யூல் அது வந்து NH4 ப்ளஸ். இதுதான் கெமிக்கல் பாண்டிங்கோட இன்னொரு அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்குள்ள பார்த்த மாலிக்யூல்ஸ் வந்து மறுபடியும் நிறைய கொஸ்டினோட பார்ட்டாக வரும். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து போடுற மாதிரி இருக்காது. நல்லா கெமிக்கல் பாண்டிங் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு இஃப் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் 26 ஆல்ரெடி கெமிக்கல் பாண்டிங் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னு பாருங்க. கரெக்டா? ஒவ்வொன்றும் போட்டு பார்த்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்க்ராச்ல இருந்து பண்ற மாதிரி இவ்வளோ ஸ்லோவா பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து இது எனக்கு தெரியும் sp3 கொஞ்சம் ஃபாஸ்டா மேட்ச் பண்ணிட்டு ஆன்சர் தேடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தப்பு எதுவும் பண்ணலையே அவசரத்துல. கரெக்டா? சில்லி மிஸ்டேக் எதுவும் பண்ணலையன்றது மட்டும் கேரண்டி பண்ணா போதும். மற்றபடி திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஃபாஸ்டா அப்ரோச் பண்ணலாம். சபரீஸ்வர். ஓகே, சபரீஸ்வர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அபிநயா, யோகேஷ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், NH4 ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது sp3 ஃபாஸ்டா மேட்ச் ஆயிடுச்சு. கரெக்டா? இன்னொன்று தேடி பார்ப்போம். இது PCl5 என்ன வருது? ஃபாஸ்பரஸ். 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது? 5 ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அடுத்து என்ன? 5 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. லோன் பேஸ் இருக்குமா? இருக்காது, ஏன்னா எல்லாமே யூஸ் ஆயிடுச்சு. 5 + 0 = 5. 5 வந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3d. sp3d ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்க. இருக்குது. எங்க இருக்கு? PQ ஓட மேட்ச் ஆகுது. PQ ஓட மேட்ச் ஆகுது. இப்பயே நம்ம ஆப்ஷன்ல தேடி பார்க்கலாமா ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்க. எங்க இருக்கு? A வந்து R ஓட மேட்ச் ஆகணும். கரெக்டா? A வந்து R ஓட மேட்ச் ஆகிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பாத்தீங்களா? இதான் நான் சொன்னேன். MCQ கொஸ்டின்ஸ்னா ஈஸி தான். நம்ம ஈஸி ஆன்சர் எடுத்துடலாம் வெளியே. அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ வாட் A R ஓட மேட்ச் ஆயிடுச்சு. வேற எதுலையுமே மேட்ச் ஆகல. சரி, அடுத்து செக் பண்ணுவோம். என்ன? B வந்து Q ஓட மேட்ச் ஆகணும். கரெக்டா? B வந்து Q ஓட மேட்ச் ஆகுது. அப்போவே ஆன்சர் வந்துச்சு. கிளியரா இல்லையா? நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? பிகாஸ் we have taken a lot of questions. எப்படியாவது ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போற ஒரு ட்ரிக் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? கிளியர் தானே? அது வந்து ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு அப்ரோச் தான் நம்ம படிக்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? அதுதான் கத்துக்கணும். ஃபாஸ்டா எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போறோன்றதை நம்ம ட்ரை பண்றோம். ஓகே, ரைட். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாகும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாகும் ப்ராசஸ் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குட் கொஸ்டின். அந்த மாலிக்யூலை பற்றி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெரியணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். குட் கொஸ்டின், ட்ரை பண்ணுங்க. அனு, அனிதா, தினேஷ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆன்சர் கிடைச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸில். போஸ்ட் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ் வந்துருச்சுன்னா. வந்துருச்சு ஆன்சர். வர்ஷா சேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம 2026 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்குன்னா. ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ணி வரும்போது ஒவ்வொரு கொஸ்டின் மூவ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. கரெக்டாக 3 மினிட்ஸ் 2-3 மினிட்ஸ் எல்லாம் எடுக்குது பர் கொஸ்டினுக்கு. அப்போ நீங்கள் உட்காருறீங்கன்னா கண்டிப்பாக என்ன கேரண்டி பண்ணணும்? சில்லி மிஸ்டேக் பண்ணலன்றது, ஒரு கொஸ்டினுக்கு கூட சில்லி மிஸ்டேக் பண்ணலன்றது கேரண்டி பண்ணுற விதத்தில் சால்வ் பண்ண அப்ரோச் பண்ணுங்க. பிகாஸ் அந்த ஒரு ஸ்கில் வந்து நமக்கு டெவலப் ஆகணும். வி ஆர் நாட் மேக்கிங் சில்லி மிஸ்டேக்ஸ்ன்றது டெவலப் ஆகணும். கிளியரா? ஓகே, ஸோ எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க வர்ஷா. யோகேஷ் குமார் says SP. Rifai also says SP. ஓகே, ஸோ C3O2ன்னு சொல்கிற மாலிக்யூல் இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? கார்பன் சபாக்சைடுன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட் கால்ட் அஸ்? கார்பன் சபாக்சைடு. ஓகே, பேர் கூட படிச்சு வச்சுக்கோங்க. கார்பன் சபாக்சைடு. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? C3O2 தான் சொல்றாங்க. கரெக்டாக? C3O2. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் C double bond C
டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ. ஓகேங்களா? நமக்கு சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்? கார்பன் சப் ஆக்சைடு. இப்படி லீனியராக இருக்கும். ஓகேங்களா? இதில் எதோட ஹைபிரிடைசேஷன் தான் அவங்க கேட்குறாங்க? ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் த கார்பன்ஸ். ஓகேங்களா? கார்பனோட தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு 3 கார்பன்ஸ் இருக்குது. நம்ம வேணால் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கார்பனை கண்டுபிடிப்போமா? என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா பாண்ட்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை சிக்மா பாண்ட்ஸ்? 1 2 2 சிக்மா ப்ளஸ் கார்பனில் லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இருக்குமா? இருக்காது. நிறைய தடவை சொல்லியாச்சு. இப்போ என்ன 4 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங் போயிடுச்சுன்னா அங்கே யாரும் இருக்காது, லோன் பேர்ஸ் இருக்காது. ஸோ திஸ் பிகம்ஸ் 0 giving what 3. சாரி 2 + 0 = 2. 2னு வரும் ஆன்சர். கரெக்டா? 2னு வந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன? SP. கரெக்டா? SP. ஸோ திஸ் இஸ் வாட் SPன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வேணும்னா டவுட் இருக்கு, நம்ம அடுத்த கார்பனுக்கு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அடுத்த கார்பனுக்கு போட்டு பாருங்க. 2 சிக்மா. கரெக்டா? 2 சிக்மா ப்ளஸ் 0 லோன் பேர் again 2. ஹைபிரிடைசேஷன் என்ன? SP. அடுத்த கார்பனுக்கு பாருங்க. again 2 சிக்மா பாண்ட் 0 லோன் பேர் என்ன? SP. which means இதில் இருக்கிற 3 கார்பன்ஸ்க்கும் all the 3 கார்பன்ஸ் எது? ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், 3 கார்பனுக்கும் ஹைபிரிடைசேஷன் என்னதான் வருது? SP hybridization, which means first option is the correct answer. கிளியரா இல்லையா? இன்னொரு நீங்க போட்ட ஸ்ட்ரக்சர்ல இன்னொரு கார்பன் வரணும். கரெக்ட் தான். வெரி குட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர்ஸ் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லைல்ல? ஓகேவா? எல்லாருக்கும் கிளியர் ஆன்சர்னு சொல்லுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மாலிக்யூல். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் மாலிக்யூல். நல்ல கொஸ்டின் தானே? ஆர்கானிக்கில் கூட கேட்கலாம். ஓகேங்களா? கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் தானே? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் போடுங்க. ஆன்சர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் தான். மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் என்ன? ஒவ்வொன்றும் எடுத்து ட்ரூவா ஃபால்ஸான்னு எடுக்க வேண்டியது இருக்குது. சில்லி மிஸ்டேக் எல்லாம் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணாத 4 ஆப்ஷன் ரீட் பண்ணிக்கோங்க. ட்ரூ ஃபால்ஸ்னு மார்க் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கு எதிர்லையும் சில்லி மிஸ்டேக் வரக்கூடாது. ஆன்சர்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனால் சில்லி மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதான் இம்பார்ட்டன்ட். வந்து கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. Hi, Helena B. How are you? Yogesh Kumar says first option. நல்லா செக் பண்ணிக்கோங்க. Sabrishwar also says first option. Hi Sabrishwar. Where are you from? எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூரா? Sabrishwar. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. மற்றவங்கள ஆன்சர் சொல்லுங்க. சில மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வேற ஆன்சர் வரணும் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சொன்னவங்க தான் அந்த ஆன்சர் தான் சொல்லணும்னு இல்லை. ஓகேவா? ஓகே, எவ்ரிஒன் சேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ வீல் செக் த ஆர்டர் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் pairs of electrons as lone pair greater than lone pair, bond pair greater than bond pair னு சொல்றாங்க. What is it? It is true. Correct? What is the next one? As the number of a lone pair of electrons on central atom increases, the value of bond angle decreases from normal bond angle also increases. As the number of lone pairs on electrons on central atom increases, okay, value of bond angle from normal bond angle also increases. கிடையாது, bond angle என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? நம்ம H2 ஓட கேஸ் எடுத்திருந்தோம்ல, H2 ஓட கேஸ்ல 2 லோன் பேர்லாம் வரும்போது என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் ஸ்ட்ராங்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த 2 பேரும் என்ன பண்ண போகுது? கிட்ட வரப்போகுது. கரெக்டா? அங்க இருக்கிற பாண்ட் ஆங்கிள் என்னதான் ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாது. கரெக்ட் தானே? உங்களுக்கு தெரியும் தானே? கிளியர் தானே? இது வந்து ஸ்டடிங் இன் Xylem campus. Great, வெரி குட். ஓகே, ஸோ பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன ஆகும்? ஓகே, அபினியா says not sure but 4 is right or wrong. ஓகே, 4th one டவுட் இருக்கு, பாப்போம். ஓகேங்களா? ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன? The number of lone pairs on oxygen in H2 is 2 while that of nitrogen is 1. நம்ம 2 மாலிகுல்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்ல. எக்ஸாம்பிள் கேஸாக எடுத்துதான். கரெக்டா? H2ல 2 இருக்கு, அமோனியால 1 இருக்கு. which means this one is also what? True. கரெக்டா? அவங்க ட்ரூ கேட்குறாங்களா ஃபால்ஸ் கேட்குறாங்கன்னு கடைசியில் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன? The structures of xenon fluorides and xenon oxyfluorides could not be explained based on the VSEPR theory. அது என்ன அப்படி சொல்றாங்க?
xenon fluorides எல்லாம் தானே நம்ம கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சோம். எது XeF2 வந்து லீனியர்னு கண்டுபிடிச்சிருந்தோம். எதை யூஸ் பண்ணி VSEPR யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிச்சிருந்தோம். கரெக்டா? அப்போ xenon fluorides கண்டுபிடிக்க முடியுது. xenon oxyfluorides என்ன XeOF2 கரெக்டா, XeOF4 இந்த மாதிரி மாலிகுல்ஸ் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் VSEPR யூஸ் பண்ணி. வரப்போகிற கொஸ்டின்ஸில் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ VSEPR யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் தே சே இட் இஸ் குட் நாட் பி, கிடையாது, குட் நாட் பி, வி கேன் ஃபைண்ட் இட். ஓகேவா? அதுக்கு அடுத்து அது வந்து ஃபால்ஸ். இப்போ கொஸ்டின் இன்னொரு தடவை படிங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் மார்க் பண்ணுங்க. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. திஸ் இஸ் த கரெக்ட் அப்ரோச். ஓகேங்களா? ஃபால்ஸ் தான் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் ஃபால்ஸ் ஆன்சர்ஸ் எது 2 and 4 கரெக்ட் ஆன்சர். ஸ்டார்டிங்கில் எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான். ஓகேங்களா? வெரி குட். திஸ் இஸ் த வே டு அப்ரோச் தீஸ் கொஸ்டின்ஸ். சில்லி மிஸ்டேக் இல்லாமல் எப்படி பண்ணுறது பார்த்தியா? 4 மார்க் பண்ணிட்டு கொஸ்டின் படிக்கிறோம். ஆப்ஷன்ஸுக்கு போகாது, டேரெக்டாக கொஸ்டின்ஸை படிக்கிறோம். ட்ரூவா ஃபால்ஸானு பார்க்குறோம். ஃபால்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபால்ஸ் எதுன்னு பார்த்தோம். 2 and 4 டிக். தட்ஸ் இட், டன். இந்த ஒரு அப்ரோச் நீங்கள் எக்ஸாமில் எடுத்துட்டீங்கன்னா தேவையில்லாத சில்லி மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது. எல்லாருக்கும் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேவா? அப்ரோச் கிளியர் ஆயிடுச்சா? ப்ளீஸ் கமெண்ட். ஓகேவானு சொல்லுங்க. கிளியரா எல்லாருக்கும்? அப்ரோச் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லை? சார் ஆப்ஷன் லைக் 1 and 2 கொடுக்காம ஆப்ஷன்னு கேட்டால் அந்த மாதிரி கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுது. ஸோ எப்படி அதை இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கரெக்டாக போடுறது? ஆப்ஷன்ஸ் சார் ஆப்ஷன் லைக் 1 and 2 கொடுக்காம ஹவு மெனி ஆப்ஷன்ஸ்னு கேட்டால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் ஆகுது. ஓகே, தட் இஸ் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் ஹவு மெனி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட், 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட், அந்த மாதிரி கேட்கும்போதா? ரைட், ஒன்றும் இல்லை, அது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் ஒன்று கிடையாது. அப்ரோச் இதே தான். ஓகேங்களா? வேறு எதுவும் மாறுது, ஆப்ஷன்ஸில் எடுக்கிற அந்த விதம் லைட்டாக மாறும், பட் ஐடியாஸ் எக்ஸாக்ட்லி சேம் ஆச்சு. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எடுத்துகிட்டு ட்ரூனா அது மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள், ஃபால்ஸ்னா கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிரச்சனை வராது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியாயிடும். ஓகேங்களா? அப்ரோச் கரெக்ட்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? வி கேன் ஃபிகர் இட் அவுட். ஓகே, அப்புறம் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, அப்போ தான் இன்னும் ரிஃபைன் ஆகிட்டு இருக்கும் நம்மளோட கான்செப்ட்ஸ் வந்து. ஓகே, ரைட், சரி, we are moving to the next question. ஓகேவா? ரைட், a simple question, very simple question, டைரக்டா, வெரி டைரக்ட் கொஸ்டின், ஃபாஸ்டா பண்ண முடியும். ஷேப்பில் கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்த அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா வேண்டாம் இல்லாமலையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, faster answers வரட்டும். waiting for the answers. Sabarishwar says second option. Others individual answers சொல்லுங்க. come up with the answers. everyone says second option, ClF3. okay, அங்க என்ன கேக்குறாங்க, which molecule contains T shape னு கேக்குறாங்க. ஓகேங்களா? T ஷேப்னா கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். திஸ் இஸ் த T ஷேப்னு சொல்றது. ஓகேவா? இது ஜென்ரலி வருது, நல்லா டச்ல இருக்குது நான் சப்ஜெக்ட்ல, உங்களுக்கு தெரியும். T ஷேப் எப்போ தான் வரும் உங்களுக்கு? sp3d ஹைபிரிடைசேஷன் கீழே ட்ரைகனல் பைபிரமிடல் ஜியாமெட்ரியில தான் உங்களுக்கு எது கிடைக்கும், T ஷேப் கிடைக்கும்ன்றது தெரியும். அப்போ ஆக்சுவலி ஒரு ஃபாஸ்ட் அப்ரோச் என்னன்னா, பார்த்த உடனே இதுல எந்த மாலிகுல் வந்து sp3dன்னு கண்டுபிடிச்சா நம்ம அப்பயே கொஞ்சம் இக்னோர் பண்ணி எடுத்துடலாம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து. சொல்ற புரியுதா இல்லையா? sp3dல தான் இது வரும்னா sp3d யாருன்னு பாருங்க ஃபர்ஸ்டே வந்து. கரெக்டா? ஸோ இது sp3d எல்லாம் வராது, 3 பாண்ட்ஸ் இருக்கு, லோன் பேர் இல்லை, இது sp2 ஆக்சுவலி, அப்போ அது வராது. அடுத்து என்ன, NH3 நம்ம பார்த்துருக்கோம், என்ன sp3 வரும், அதுவும் வராது. PCl3 என்ன, ஒரு லோன் பேர் 3 சிக்மா பாண்ட், என்ன வரும், sp3, அதுவும் வராது. ClF3 குளோரின்னா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, குளோரின்னா ஹாலஜன். அப்போ 7 வேலன்ஸ் எலக்ட்ரான், 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, மிச்சம் எத்தனை இருக்கு, 4 எலக்ட்ரான். அது என்னென்ன எடுக்கணும், 2 லோன் பேர்ஸ்னு எடுக்கணும். ஸோ 3 சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் 2 லோன் பேர்ஸ், 3 + 2 என்ன வரும், 3 + 2 என்ன வரும், 3 + 2 என்ன வரும், ட்ரைகனல் பை sp5னு வரும். யூ கெட் அஸ் வாட், sp3d. sp3dன்னு வந்துருச்சுன்னா ட்ரைகனல் பைபிரமிட்னு சொன்னேன். ட்ரைகனல் பைபிரமிட் கீழே எதனால T ஷேப் வந்துருச்சுன்றது மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? எதனால T ஷேப் வந்துருச்சுன்னு பார்ப்போமா? சொல்லுங்க. ட்ரையாங்கிள் பைபிரமிட் குளோரின் சென்டரில் வச்சுட்டேன். ஓகேங்களா? 3 பாண்ட் ஈக்குவல் வரதுல எப்படி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று கீழே, கரெக்ட் தானே? ஒன்று மேலே ஒன்று கீழே, அவ்வளோ நல்லா இல்லை ஸ்ட்ரக்சர், கரெக்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். ஓகே, ஒன்று மேலே ஒன்று கீழே. இப்போ சொல்லுங்க, எங்கே வைக்கணும், யாரை வைக்கணும்? ஸ்டார்டிங்லேயே போய் ஆட்டம்ஸை ஃபில் பண்ணலாமா? ஸ்டார்டிங்லேயே போய் ஃப்ளூரின்ஸை ஃபில் பண்ணுறதா? பண்ணக்கூடாது. கரெக்டா? ஏன் பண்ணக்கூடாது? ஒரு ரூல் இருக்குது. கரெக்டா? ரூல் எது வச்சிருக்கு, லோன் பேர் வச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் யாரை ஃபில் பண்ணிக்கோங்க, லோன் பேர்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லோன் பேர் should be kept on the equatorial. how many lone pairs we have
2 lone pairs. 2 lone pair நீங்க இங்க வெச்சிட்டீங்கன்னா மீதி பொசிஷன்ல யாரை ஃபில் பண்ண ஃப்ளோரன்ஸை ஃபில் பண்ண. கிளியரா இல்லையா? ஓகே ரைட். இப்போ ஷேப் தான் கேட்டிருக்காங்களா, அப்போ நமக்கு யாரு வேண்டாம், இவங்க வேண்டாம், லோன் பேர்ஸ் வேண்டாம், இவங்களை எடுத்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த டி ஷேப் வந்துருச்சா இல்லையா பாருங்க. ஆர் யூ கெட்டிங் த டி ஷேப்? கிளியரா? பக்காவா கிளியர்னா சாட்ல போடுங்க. கிளியர்னா சாட்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்காவா கிளியர் ஆயிடுச்சுன்னா ஐடியா கிளியரா? கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? கரெக்ட் ஆன்சர்ஸ் வருதா? ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு செகண்ட் ஆப்ஷன் கிடைச்சது. குட். ஹைபிரிடைசேஷன் sp3d, ஷேப் இஸ் டி ஷேப், ஈக்குவட்டோரியல் லோன் பேர் வரும். கரெக்ட். வெரி குட். எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்றீங்க. ஓகேங்களா? சூப்பர். கரெக்டா பண்றீங்க. சூப்பர். கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? பக்காவா கிளியர் தானே? Moving to the next question. Right. Great. Okay, super. We're moving to the next question. ஓகேங்களா? Right. Come up with the answer. Similar idea தான். Good question. Similar idea தான். கண்டுபிடிச்சுக்கோங்க ஆன்சர். ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. ஓகேங்களா? those who are preparing for NEET 2026 chemical bonding தேவைப்படணும் இருக்கிறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ. வந்து புதுசாக வந்த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆன்சர்ஸ் வந்துருச்சா? கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் வர ஆரம்பிச்சிச்சு. come up with the answers fast. நல்லா செக் பண்ணிக்கோங்க. சொல்லியிருந்தா சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கரெக்டாக செக் பண்ணிட்டு போடுங்க. நோ சில்லி மிஸ்டேக்ஸ் அக்செப்டபிள். கான்செப்ட்ஸ்லாம் மிஸ்டேக் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. நமக்கு சில்லி மிஸ்டேக்ஸ் வேண்டாம். ஓகே. 3 பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. 1 ஸ்டூடெண்ட் சே செகண்ட் ஆப்ஷன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ClF3 தான் மாலிக்யூல். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ClF3 தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணுது. ஆக்சுவலி கரெக்டாக ClF3 தான் இப்போ சால்வ் பண்ணுது. என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 3 சிக்மா பாண்ட் ப்ளஸ் 2 லோன் பேர். 2 லோன் பேரை எங்கே வைக்கணுன்றதான ரூல் வந்து ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. வெரி குட். உங்க பேர் என்னப்பா? ரைட். 2 lone pairs எங்கே வைக்கணும்? ஈக்குவட்டோரியல் வைக்கணுன்றதானே ரூல் வந்து. ஸோ என்ன வரும்? குளோரின் இப்படி 3 பாண்ட் இங்கே 1, லோன் பேர்ஸ் இங்கே வச்சிட்டோம்னா ஃப்ளூரின். கரெக்டா? இப்படி தானே இந்த மாலிகுல் இருக்கணும். சம்திங் லைக் திஸ். ரைட். எந்த ஆப்ஷன்ல இருக்குது வந்து? எந்த ஆப்ஷன்ல இருக்கு? இட் இஸ் given in the first option. So what is the correct answer? Option 1 is the correct answer. இதனால இது 3 தான் ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ் வந்தீங்க. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ். அங்கே தான் லோன் பேர் வச்சுக்காங்க. ஃப்ளோரின்ஸ் ரெண்டுமே ஆக்சியல் வச்சிருக்காங்க. கிளியரா? அது விஷுவலுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் பார்க்கும்போது. கரெக்டாக லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ இஃப் தேர் இஸ் எ சான்ஸ் we have the entire inorganic or organic marathon, like கண்டிப்பாக இருக்கும். டுவர்ட்ஸ் எண்ட் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டுவர்ட்ஸ் எண்ட் கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன இருக்கும்? மேரத்தான் செஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் டே வரைக்கும் லைவ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேங்களா? ரைட். இட்ஸ் ஓகே அப்படிங்க. இட்ஸ் ஓகே. ஓகேங்களா? ஓகே. மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். இது ட்ரை பண்ணிக்கோங்க. குட் கொஸ்டின். ஓகேங்களா? குட் கொஸ்டின் தான். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஹாக்கை. வெரி குட். ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின். come up with the answers guys. சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி பார்த்தா போதும். ஓகேங்களா? those have already prepared well for the chapter. ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி மட்டும் பார்த்தா போதும். சில்லி மிஸ்டேக் வரக்கூடாதுன்றது மட்டும்தான் நம்மளோட சேலஞ்சே. ஓகேவா? கிளியரா? கெமிக்கல் பாண்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணுற யாராவது இருக்குன்னா வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகட்டும். கிளியரா? ரைட். Waiting for the answers in the comment section. Waiting for the comments. ட்ரை பண்ணிக்கோங்க. சில்லி மிஸ்டேக் வரக்கூடாது. டைம் எடுத்துக்கோங்க. பிரச்சனை இல்லை. நிறைய மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின். டேக் யூர் டைம். நோ ப்ராப்ளம்.
Come up with the answers. First option, fourth option. Others also waiting for the comments. எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர்ஸ் போடுங்க. Come up with the answers. Yogesh is doubtful. என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங் போல் மல்டிபிள் ஆன்சர்ஸ் வருது, நமக்கு வந்து வித்தியாசமான ஆன்சர்ஸ் வருது. Correct order of increasing S-character in percentage in the hybrid orbitals in below molecules. Okay, S-character தான் கண்டுபிடிக்கணும். Percentage S-characterனு சொல்லுவாங்க. Percentage S-character கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, percentage S-character. Percentage S-character கண்டுபிடிக்கிற வழி என்ன? நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு மாலிக்யூலுக்கு sp2 ஹைபிரிடைசேஷன்னா percentage S-character எப்படி கண்டுபிடிக்கலாம்? Percentage S-character is equal to number of S orbital எடுங்க. Number of S orbital divided by total number of orbitals. Total number of orbitals. ஓகே, இதை எடுத்தால் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அதை இதில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 100ல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. It will be getting the answer. ஸோ sp2க்கு என்ன வரும் சொல்லுங்கள்? எத்தனை S orbital? 1 divided by total எத்தனை? ஒரு S 2P, டோட்டலாக 1 + 2, மொத்தமாக என்ன வரும்? 3 வரும். 1/3ன்னு போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 1/3 is equal to 33.3%. இப்படி தான் S-character கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஆனால் இந்த கொஸ்டினில் அவங்க டைரெக்டாக எஸ்பியோட S-character எவ்வளோன்னு கேட்கல, கொஞ்சம் அப்ளிகேஷன் லெவலில் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு மாலிகுலரோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன போடணும்? percentage S-character போடுற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேயிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ BeCl2 ஈஸி. கேஷியஸ் ஸ்டேட்டில் BeCl2 எக்ஸிஸ்ட் as BeCl2 இட்செல்ஃப், வேறு காம்ப்ளிகேஷன் ஒன்றுமே இல்லை. 2 சிக்மா பாண்ட் ப்ளஸ் 0 லோன் பேர். We get it as 2. 2 வந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன? SP. ஓகே, SPனா percentage S-character எவ்வளோ வரும்? சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஹைபிரிடைசேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வைக்கலாமா? ஒவ்வொன்றுக்கும் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கலாமா? ரைட். NCl3 ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்? NCl3 comes out to be sp3 because 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும். ஏதாவது ஒரு மாலிகுலர் டவுட் இருக்குன்னா மட்டும் கடைசியில் சொல்லுங்க. ஓகேங்களா? வில் ரீடூ இட். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்க. ஐ எக்ஸ்பிளைன் தட் மாலிகுல். பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து I3- is a very important molecule. இப்போயே மார்க் பண்ணி தர. I3- is a very very important molecule. கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். ஷேப் கரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ் ஆல்ரெடி வந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க? I3- ஒரு ஷேப் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். I3- ஒரு ஷேப் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? I3- பார்த்தீங்கன்னா I3- நெகட்டிவ் இங்கே வருது. ஐடினா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான், 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ் இருக்கனால 8 வேலன்ஸ் எலக்ட்ரான். 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் 2 போயிடுச்சு பாண்டிங்க்கு, 2 போயிடுச்சு பாண்டிங்க்கு. அப்போ என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 வந்து 3 லோன் பேர்ஸ்னு எடுக்கலாம், 3 லோன் பேர்ஸ்னு எடுக்கலாம். அப்போ 2 சிக்மா + 3 we get it as 5. 5னா ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3d தான் ஹைபிரிடைசேஷன் வருது. எகெயின் as what? sp3d. sp3d. ஓகே, XeF4 போட்டு பார்த்தா XeF4 xenon 8, 8ல் 4 சிக்மா ப்ளஸ் மீதி 4 எலக்ட்ரான்ஸ் என்ன எடுக்கலாம்? 2 லோன் பேர். மொத்தம் என்ன வரும்? 6 வரும். 6ன்னா என்ன? sp3d2. ஓகேவா? CO3 - கார்பனேட் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணதா, அது என்ன வரும்? sp2. என்ன வரும்? sp2. ஓகேவா? ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் தட் வி ஹேவ் ஹியர்? டிஃப்ரெண்ட் ஹைபிரிடைசேஷன் கிடைச்சிருக்கு. கரெக்டாக? நம்ம ஹையஸ்ட் யாருக்குன்னு பார்ப்போமா? ஹையஸ்ட் இதில் யார் வரும்னு பார்ப்போமா? அப்போ நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம்ல. ஹையஸ்ட் யாருக்கு வரும்? எஸ்பியிலிருந்து நிறைய ஆர்பிட்டல்ஸ், எஸ்பியிலிருந்து sp2, sp3, sp3d, sp3d2 அங்கே போயிட்டு இருக்கும்போது S-character, எஸ்ன்னு சொல்கிற ஆர்பிட்டலோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கா இல்லை கம்மியாயிட்டு இருக்கா? கொஞ்சம் லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க, கால்குலேஷன்லாம் போட வேண்டாம். எஸ்பியில் எஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லை sp3d2ல எஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதா? விச் இஸ் வேர் இஸ் த கான்ட்ரிபியூஷன் த ஹையஸ்ட்? இந்த sp ஆர் தி sp3d2 எங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதிகமாக? வெரி குட். கேட்ட கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜாமெட்ரி என்ன வரும்? லீனியர் ஜாமெட்ரி வரும். வெரி குட் ஆன்சர், கரெக்ட் தான். ஓகேங்களா? நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது, கரெக்டாக போட்டுங்க. வெரி குட், கிரேட். ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, sp-ல அதிகமாக இருக்குமா sp3d2ல அதிகமாக இருக்குமா? S-character, where is the S contribution highest? S-character highest எங்க? S-character எங்க highest-ஆ வரும்? sp or sp3d2? Yeah, decrease சொல்றாங்க. correct. S contributes more in sp. very good. S contributes more in sp. very good. அதுக்கு அர்த்தம் sp தான் நமக்கு highestல வரணும். sp இந்த 5th option. so sp highestல வரணும். correct. இந்த ரெண்டு ஆப்ஷன் வரலாம், இது ரெண்டு வராது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நீங்க பாருங்க, sp-க்கு அடுத்து அடுத்த ஆப்ஷன் 1 தான் போட்டிருக்காங்க. அப்ப கம்பேர் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து 4 and 3 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 4 and 3 மட்டும் கம்பேர் பண்ணலாம். 4 யாரு 4ல வந்து sp3 வருது. ஓகேங்களா?
3 யாரு 3ல வந்து sp3d னு வருது sp3 and sp3d sp3d ல percentage s character வந்து என்ன ஆகும் கம்மியா இருக்கும் கரெக்ட்டா which means 3 should be less than 4 3 should be less than 4 அப்ப first 4 தான் வரணும் which means first option is the correct answer very good those who all said first option very good sp எல்லாரும் correct answer சொல்லிருக்காங்க தர்ஷனா hi எல்லாரும் correct answer சொல்லிருக்காங்க very good great clear தானே it's a really good question கொஞ்சம் lengthy-ஆ போற மாதிரி இருக்கலாம் கரெக்ட்டா எல்லாமே கண்டுபிடிச்சு போறதுல கொஞ்சம் lengthy-ஆ இருக்கலாம் பட் இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட ஈஸியா क्वेश्चंस வந்து நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் எக்ஸாம்ஸ்ல ஓகேவா சோ ஒவ்வொன்றும் வந்து நீட் லெவல் above நீட் லெவல் क्वेश्चंस தான் நம்ம சால்வ் பண்றோம் ஓகேங்களா ஒண்ணுமே வந்து ரொம்ப plain டைரக்ட்டா நீட்லயே கேட்க சான்ஸ் இல்ல அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் எதுவுமே இல்ல everything is worth solving ஓகே தானே ரைட் சோ அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா those are struggling with chemical bonding make sure you are sharing the video to them also ஓகேங்களா சேர்ந்து படிக்கலாம் clear okay next question waiting for the next question right come up with the answer okay போன क्वेश्चनலாம் சால்வ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியா சால்வ் பண்ண முடியும் question has a standard but உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்ட்டா very good correct percentage எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கீங்க அப்படினா very good great super answers ready na comment section la போடுங்க ஓகேங்களா ஃபாஸ்டா அடுத்த क्वेश्चंस போலாம் right come up with the answers answers கிடைக்குதா answer சொல்லுங்க Yogesh Kumar is coming up with the answer 4 how to get 100 marks in chemistry ஏதாவது ஒரு ஏரியா டார்கெட் பண்ணுங்க நீங்க சாப்டர் வைஸ் டார்கெட் பண்றதை விட என்னோட ஒப்பீனியன் என்ன ஒன்னு வந்து மொத்தமா நீங்க செலக்டிவா போகணும் ஆனா ஆர்கானிக் எல்லாம் செலக்டிவா படிக்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு டார்கெட் கிடையாது கரெக்டா சோ அதுலயே பெட்டர் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கும் சம் பீப்புள் will be better with the numericals calculations கரெக்டா அவங்க வந்து பிசிக்கல் கொஞ்சம் டார்கெட் பண்ணி அங்கேயே நல்ல மார்க் அடிக்க ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும் those are good with the theories memorizing stuff அவங்க வந்து inorganic போனா பெட்டரா இருக்கும் especially டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது ஒரு ஏரியா டார்கெட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெngthல வர்க் பண்ணாதான் நம்ம வந்து 100 மார்க் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை புரிஞ்சுக்கோங்க 180ல 100 மார்க்னா 80 மார்க் நீங்க லூஸ் பண்ணலாம் 80 மார்க் லூஸ் பண்ணா நீங்க 20 क्वेश्चन வரைக்கும் மிஸ்டேக் பண்ணலாம் தான் அர்த்தம் கரெக்ட்டா 20 மிஸ்டேக்ஸ் பண்ணி 25 கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா டார்கெட் அன் ஏரியா ஆர்கானிக்னா ஆர்கானிக் ஒரு 17 18 क्वेश्चंस அங்கேயே தான் வரும் இந்த 25ல கரெக்ட்டா இன்ஆர்கானிக்னா ஒரு 15 16 क्वेश्चन வரைக்கும் வரும் பிசிக்கல்னால ஒரு 17 क्वेश्चंस வரும் கரெக்ட்டா சோ வாட் யூ நீட் டு டு டார்கெட் a particular ஏரியா உங்க ஸ்ட்ரெngth எதுன்னு தோணுதோ அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க அங்க நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க கரெக்ட் ஆன்சர்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு அப்புறம் மிச்ச இருக்கிற ரெண்டு ஏரியாஸ்ல இருந்து கொஞ்சம் செலக்டிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா ஆட்டமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்ற சாப்டர் ஒன்றும் ரொம்ப என்ன சொல்றது கால்குலேஷன் பேஸ்ட் கிடையாது நிறைய தியரிஸ் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் மட்டும் தான் அதுல இருக்குது கரெக்ட்டா சோ அந்த மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 17 பாயிண்ட்ல இருந்து நம்ம எங்க போலாம் 17 क्वेश्चंस வந்து ஒரு 2-3 ஆட்டமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கரெக்ட்டா அப்புறம் என்ன இன்ஆர்கானிக்ல கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்ச லெட்ஸ் சே என்ன சொல்றது பி பிளாக் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா விடுங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க கெமிக்கல் பாண்டிங் டார்கெட் பண்ணுங்க கரெக்ட்டா கெமிக்கல் பாண்டிங் இருக்கு நமக்கு வேற என்ன இருக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் 3+3 அங்கே இருந்து 6 क्वेश्चंस அப்பவே வந்துச்சு என்ன 25 क्वेश्चंस சொல்றது கரெக்ட்டா சோ இப்போதைக்கு அதுதான் பெஸ்ட் டார்கெட் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல் ஸ்ட்ரெngthா இருக்குன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க மெமரைஸ் பண்ண நல்லா தெரியும்னா இன்ஆர்கானிக் டார்கெட் பண்ணிக்கோங்க ஆர்கானிக் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் செட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நீங்க இன்ஆர்கானிக் ஹேண்டில் பண்ண முடியும்னா ஆர்கானிக் ஒரு பெரிய அளவுக்கு கவர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ உங்க ஸ்ட்ரெngth என்னன்னு எனக்கு தெரியாது அதுக்கு ஏத்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா எவரிவன் சேஸ் போத் ஆப்ஷன் SF4 எனக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க molecular shapes of SF4 கேக்குறாங்க different with 102 lone pair ஓகேங்களா சேமா டிஃபரண்டான கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து சேமா டிஃபரண்டா CF4 னா என்ன வரும் CF4 க்கும் SF4 க்கும் கண்டிப்பா என்ன வராது ஷேப் சேமா வராது ஏன் CF4 வந்து டெட்ராஹெட்ரல் SF4 வந்து ட்ரைகனல் பைபிரமிடல் கரெக்ட்டா அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா உங்களோட ஷேப் வந்து சேமா வராது அப்ப சேம்ன்றது வராது சேம்னு சொல்றது கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு இப்பவே 50% chance of getting the correct answer கரெக்ட்டா கொஞ்சோண்டு எஃபோர்ட் போடுறதுலயே 50% chance of getting the correct answer பாருங்க right okay yeah right அடுத்து என்ன டிஃபரண்ட் கரெக்ட் டிஃபரண்ட் அடுத்து என்ன பார்க்கணும் லோன் பேர் எத்தனை கேக்குறாங்க SF4 ல எத்தனை இருக்கும் சல்ஃபர்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 ல
4 சிக்மா பாண்ட்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 2 எலக்ட்ரான்ஸ் நான் என்ன எடுக்க போறோம்? 2 எலக்ட்ரான் ஒரு லோன் பேர் எடுக்க போறோம். கரெக்டா? which means 1 is what you should be getting here. அப்பவே ஆன்சர் வந்துச்சு, fourth option. அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் நாட் நம்ம ஆன்சர் டிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது, கண்டிப்பாக டைம் இருக்கும். ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக இது மட்டும் பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சில்லி மிஸ்டேக் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, அடுத்ததுக்கு 1-0 மாறி வருதா? அப்போ அடுத்த மாலிகுல் கொஞ்சம் பாருங்க. CF4 கண்டிப்பாக லோன் பேர் இல்லை. கரெக்டாக 4 சிக்மா பாண்ட்ஸ் தான், 0 லோன் பேர். அப்போ என்ன தான் வரணும்? 0 தான் வரணும். இது ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இனிமேல் இது செக் பண்ணலன்னா கூட கொஞ்சம் சேஃப் தான். பட் ரெக்கமெண்டட் யூ டூ திஸ் ஆல்சோ. பட் இது ரெண்டும் என்ன தான் சேம் தான், பிரச்சனை இல்லை, முடிஞ்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட்லி இப்போ கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதுதான் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏரியா டார்கெட் பண்ணுங்க, அங்கே ஒர்க் பண்ணுங்க. அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஏரியா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஏரியாவில் டச் பண்ண கொஞ்சம் தைரியம் இருக்கும். கரெக்டா? ஸோ டார்கெட் ஒன் ஏரியா அண்ட் ஒர்க் ஆன் தட். அது ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா அடுத்த சாப்டர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோங்க. குட் கொஸ்டின், குட் கொஸ்டின். கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். Come up with the answers. Come up with the answers. Questions படிக்க முடியலையா? இங்கே நிக்கிறேன். ஆன்சர்ஸ் ரெடினா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸ் வரட்டும். இட்ஸ் வெரி வெரி குட் கொஸ்டின். ஓகேங்களா? நீட்லலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரியலி குட் கொஸ்டின். ஓகே, கணபதி சார் உட்காந்துட்டு கேமராவே பார்க்க சொல்கிறாங்க. பாவம், நான் ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கேன்னா கேமரா பார்க்க சொல்கிறாங்க. ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், waiting for the answers. குட் கொஸ்டின். சில மிஸ்டேக் பண்ணாதே. ஓகேங்களா? அதுவும் மல்டிபிள் ஆன்சர்ஸ் வேறு கேட்டிருக்காங்களா? ரியலி குட் குவாலிட்டி கொஸ்டின். சேலஞ்சிங்காக இருக்கலாம், ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸில் போடுங்க, பிரச்சனை இல்லை. தப்பாக இருந்தாலும் ஓகேங்களா? மிஸ்டேக்ஸ் வரதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதை கரெக்ட் பண்ணி அடுத்த கொஸ்டினை கரெக்ட் ஆன்சராக போடுறது தான் டார்கெட்டே, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? தைரியமாக மிஸ்டேக்ஸ் போடுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தான் படிக்கிறதுனாலே, லேர்னிங்னாலே மிஸ்டேக்ஸ் தான். ஓகேங்களா? வெயிட்டிங். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா? நல்ல கொஸ்டின் தான், டைம் எடுங்க, பிரச்சனை இல்லை. நல்ல கொஸ்டின் தான். ஓகேங்களா? நோ வரிஸ். ஸ்லோவாக ஆன்சர் வருது. எஸ்டர் ஆஸ் கமெண்ட் as தேர்ட் ஆப்ஷன். வில் செக். ஓகேங்களா? யோகேஷ் வந்து 2 and 4னு சொல்கிறாங்க. சமன் சைஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நிறைய வித்தியாசமான ஆன்சர்ஸ் வருது நமக்கு. வந்து அப்போயே தெரியுது கொஸ்டனுக்கு வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்றது. கரெக்டாக? வர்ஷா சைஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரஃபையா சைஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ரைட். again first option. அனிக்ஷா ட்ரை பண்ணலாமா? in each of the following there is a change in hybridization. ஓகேங்களா? NH3H+ ஓட கம்பைன் ஆயிடுச்சுன்னா யார் ஃபார்ம் ஆகும்? NH3H+ ஓட கம்பைன் ஆயிடுச்சுன்னா யார் ஃபார்ம் ஆகும்? NH4+. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறதா NH4+. கரெக்டா? NH4+ ஓட ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3. கரெக்டா? sp3. NH3 ஓட ஹைபிரிடைசேஷன் என்னதான்? sp3. ஸ்டார்டிங்ல சால்வ் பண்ணதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே? ஈஸி எக்ஸாம்பிள்ஸ் தானே, பிரச்சனை இல்லைல்ல? ஈஸி தானே? ஓகே தானே? ரைட். அடுத்து ALH3 யாரோட கம்பைன் ஆகுது? H- ஓட. ALH3 சொல்ற வீஸ் ஆசிட் H- ஓட கம்பைன் ஆகுதுன்னா உங்களுக்கு ALH4- கிடைக்கும். கரெக்டா? ALH4- கிடைக்கும். ALH4- அலுமினியத்தை செக் பண்ணி பாருங்க, எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? 4 சிக்மா பாண்ட்ஸ் ஆகுது. கரெக்டா? 4 சிக்மா பாண்ட்ஸ் ஆகுது. பிளஸ் லோன் பேர் இருக்குமான்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. மிஸ்டேக் பண்ணாத. லோன் பேர் இருக்குதா? அலுமினியம்னா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்போ எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது? 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. லோன் பேர்ஸ் இருக்கா? இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு இங்கே 0 லோன் பேர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. ஹைபிரிடைசேஷன் என்ன கிடைக்கும்? sp3 கிடைக்குது. கரெக்டா? ரைட். கிளியர் தானே எல்லாருக்கும்? ஸோ யூ ஆர் கெட்டிங் ALH4- ஓட ஹைபிரிடைசேஷன் ஆஸ் sp3. ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து ALH3 ஓட ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்? ALH3 ஓட ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்? 3 சிக்மா பாண்ட் இருக்கு, லோன் பேஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? இட் இஸ் கோயிங் டு பி sp2. புரிஞ்சா இல்லையா? ஹைபிரிடைசேஷன் இஸ் கோயிங் டு பி sp2. யூஸ்ஃபுல்லா இருக்க செஷன் வந்து பக்காவா இருக்கா? கிளியரா இருக்கா?
ரைட் sp2 அதுக்கு அர்த்தம் என்ன sp2 இருந்து sp3க்கு சேஞ்ச் இருக்கு அவங்க சேஞ்ச் இருக்கதான் கேக்குறாங்க which means இது வந்து நமக்கு ஆன்சரா வரும் எது இந்த ஆப்ஷன் நம்மளோட ஆன்சர்ல வரும்ன்றது புரிஞ்சுக்கோங்க மார்க் பண்ணி வைங்க போய் கரெக்ட்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு இல்ல ரைட் அடுத்து தேர்ட் ஆப்ஷன் NH3 sp3 நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிட்டேன் இங்க கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்ட்டா NH2 மைனஸ் என்ன கண்டுபிடிக்கணும் நைட்ரஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அப்ப 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்ல 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இன்னும் 2 லோன் பேர்ஸ் 2 + 2 4 வரும் 4 வந்துச்சுனா sp3 அதுக்கு அர்த்தம் சேஞ்ச் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இல்ல அப்ப அது நம்மளோட ஆன்சர் கிடையாது லாஸ்ட் கேஸ்ல SiF4 ல என்ன இருக்கு 4 சிக்மா பாண்ட்ஸ் 0 லோன் பேர் 4 கிடைக்கும் ஹைபிரிடைசேஷன் என்ன கிடைக்கும் sp3 கரெக்ட்டா SiF6 2- னு சொல்றாங்க சிலிகான் மேல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் நார்மல் இருக்குதுல 2- வந்துருச்சுனா 6 வந்துருச்சா அதுல எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது F6 னு சொல்றாங்களா 6 எலக்ட்ரான்ஸ்ல 6ம் போகுதுனா என்னதான் கிடைக்கும் உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் வந்து we will get it as sp3d2 hybridization கரெக்ட்டா sp3d2 அதுக்கு அர்த்தம் sp3 ல இருந்து சேஞ்ச் நடந்து என்ன வந்துருச்சு sp3d2 வந்துருச்சு which means change has happened correct answer is 2 and 4 first option everyone who came up with first option correct answer ஓகேங்களா option 2 is the correct answer option 2 ஏன் வருது மிஸ்டேக் பண்ணிருக்கானே நானே 2 and 4 செகண்ட் ஆப்ஷன் 2 and 3 3 ல வந்து NH3 NH2 மைனஸ் ஆகும்போது இதுவும் sp3 தான் சேஞ்ச் இல்ல ஓகேங்களா சொல்றது புரியுதா இல்லையா ஏதாவது ஒரு மாலிக்யூல் டவுட் இருக்குன்னா மட்டும் சொல்லுங்க அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸாக்ட்லி எந்த மாலிக்யூல் டவுட் இல்ல பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுங்க அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா கிளியர் ஆயிடுச்சுனா சொல்லுங்க we'll move on to the next question whatever எது கிளியர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க can we move to the next question or doubt இருக்குன்னா அந்த மாலிக்யூல் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க யாருக்கு டவுட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எல்லாமே நல்ல வர்த்தான क्वेश्चंस தான் ஓகேங்களா good for practice at this level okay sir okay so we'll move on to the next question okay great so கண்டிப்பா subscribe பண்ணுங்க ஓகேங்களா இன்னும் subscribe பண்ணாதவங்க இருக்காங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா it's a new channel we need your support okay right ஒரு பிரச்சனை இல்ல மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் ஒரு பிரச்சனை இல்ல ஓகேங்களா right so we'll move to the next question okay right again multiple correct answers so again worthana question take your time silly mistake மட்டும் பண்ணாத come up with the answers நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க very good thanks for replying okay very good ஆன்சர்ஸ் வந்துருச்சா குட் ஈவினிங் விஜய் ஹாய் கெமிக்கல் பாண்டிங் செஷன் போயிட்டு இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங் ப்ராக்டிஸ் வேணும்னா கொஸ்டின் சால்விங் தான் போயிட்டு இருக்குது தேவையான கான்செப்ட்ஸ் அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டவுட்ஸ் கேட்கலாம் யூஸ்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஆன்சர்ஸ் ரெடியா Rafaya says second option others waiting for the answers come up with the answers Aniksha says second option கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தெரிஞ்சதை வச்சு அட்டென்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அட்டென்ட் பண்ணுங்க இது இப்போ நீட் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லாமே ஸ்கிப் பண்ணுவீங்களா கிடையாது இல்லை ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ணுவீங்க இல்லை அப்போ அந்த ஒரு ஐடியாவில் இங்கே அட்டென்ட் பண்ணுங்க கரெக்ட்னா கரெக்ட் அவ்வளோதான் ஓகேவா Esther Julie says second option. Yogesh says first option. Second option. Varsha says first option. ரெண்டு கேங் இருக்கீங்க இப்போ ஒரு கேங் அப்படியே செகண்ட் ஆப்ஷன் ஒரு கேங் அப்படியே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன் கேங் அதிகமாகிடுச்சு செகண்ட் ஆப்ஷன் மறுபடியும்
மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, பக்காவா 2 கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். ஓகே, பார்ப்போம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ஹைபிரிடைசேஷன் கேட்குறாங்க. Hybridization is the mixing of pure atomic orbitals having less energy difference. In other words, less energy difference அவங்க மீன் பண்ணுறது என்ன, சிமிலர் எனர்ஜி, சேம் எனர்ஜி இல்லை, என்ன சிமிலர், சேம் எனர்ஜி இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வித்தியாசம்லாம் இருக்கலாம். ஓகே, நான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் டேக் பார்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, அவங்க கேட்கறது கரெக்ட் தான். ஓகேங்களா, கடைசியில் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு மார்க் பண்ணி வைப்போம். அடுத்து sp3d2 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸில் ஆர் அட் 90 degree to one another. sp3d2 நீங்கள் பாருங்கள், இப்படி எடுத்தீங்கன்னா ஓகேங்களா, டு ஒன் another நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் 90, இப்படி 90, இப்படி 90, இப்படி 90, கரெக்டாக. ஸோ த ஆங்கிள் தட் யூ ஹேவ் இன் ஆக்டாஹெட்ரல் சிஸ்டம் இஸ் வாட், 90 degree. இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ட்ரூன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, யூ கேன் டேக் இட் as ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன, sp3d hybrid orbitals are directed towards the corners of a regular tetrahedron. sp3dன்னு சொல்றது ரெகுலர் டெட்ராஹெட்ரனுக்கு ஃபேஸ் பண்ணிட்டா இருக்குது கிடையாது, கரெக்டா, ரெகுலர் டெட்ராஹெட்ரன் கிடையாது. sp3 தான் என்னது வரணும், அதுக்கு அடுத்து என்ன, தேர்ட் ஆப்ஷன் ஷுட் பி false. ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷன் ஷுட் பி false. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன, sp3d2 hybrid orbitals are directed towards the corners of a regular octahedron is the reason why we call it as what, octahedral. So this is what, true. So what is the correct answer? First option, second option, fourth option. இது நாலும் தான் ட்ரூ. அவங்க கேட்கறது ட்ரூ தான், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆமாம், அதுதான் ட்ரூ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 1, 2 and 4 is the correct answer. First option should be the answer. கிளியரா இல்லையான்னு சொல்லுங்க, கிளியரா இல்லையான்னு சொல்லுங்க. கிளியரா, எல்லாருக்கும் கிளியரா, எல்லாருக்கும் கிளியரா. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஆமாம், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், கரெக்ட் தான். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியரா இல்லையான்னு சொல்லுங்க. டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, டவுட் இருக்குன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. when we compare only for axial atoms 90 degree அப்போ வருமா சார்? அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, தட் இஸ் டு ஒன் another சொல்லும் போது ஆமாம் கொஞ்சம் டிபேட்டபிள் தான் அந்த பாயிண்ட் வந்து. ஆக்சுவலி sp3d2 ஹைபிரிட் ஆர்பிட்டல்னா ஆக்டாஹெட்ரல் தானே வரும். ஆக்டாஹெட்ரலில் கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டே என்னதான் 90 டிகிரி தான் வரணும். ஓகேங்களா, கிட்ட இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் 90 டிகிரி தான் வரணும். ஆனால் ரெண்டு ஆக்சியல் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு ஆக்சியல் பாண்ட்ஸ் என்ன, ஆக்சியல்னா மீன் பண்ணுறது ஆப்போசிட் இருக்கிற பாண்ட்ஸ் தான் அர்த்தம். ஓகேங்களா, அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆங்கிளும் வர சான்ஸ் இருக்கு, 180 டிகிரியும் வர சான்ஸ் இருக்கு. அதனால தான் ஒரு டவுட் வந்துருச்சு. பட் ஐ கெஸ் கொஸ்டின்ல அவங்க இதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு, they are meaning that adjacent bonds எல்லாமே 90 டிகிரின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஐ ப்ரிஃபர் விச் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட்ஸ். ஓகேங்களா, 1, 2 and 4 are the correct answer. அது இல்லாமல் நமக்கு ஆப்ஷன் வருதா, 1 and 4 only ஆப்ஷன் இருக்குது, கரெக்டா. ஓகே, ஸோ that is slightly debatable itself. I'll still go with the first option. ஓகேவா, ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆக்டாஹெட்ரலில் 180 டிகிரி இருக்கிற ஆங்கிள் ஜென்ரேட் ஆகுமா, அப்படி பாசிபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது கண்டிப்பாக. யாருக்குள்ள, ஆப்போசிட் பாண்ட்ஸுக்குள்ள, கரெக்டாக. ஈவன் இது ரெண்டு எடுத்து பாருங்க, அது என்ன தான் வரும் 180. இது ரெண்டு எடுத்து பாருங்க, அது என்ன தான் வரும் 180 டிகிரி. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? ஸோ அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. பட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எப்பவுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், 90 டிகிரிஸ்னு சொல்லுவோம். ஓகே தானே, ரைட். The problem was, Esther says the problem was the first statement, less or same energy difference. அதை இப்போ கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா, சேம் கிடையாது. பிகாஸ் நமக்கு sp3லாம் சொல்லும்போது யார் தான் ஹைப்ரிடைஸ் பண்ணுது, ஒரு s ஆர்பிட்டல் இருக்கும். லெட்ஸ் சே ஒரு 2s ஆர்பிட்டல் இஸ் கம்பைனிங் வித் யாரு 2p ஆர்பிட்டல்ஸ். ஓகேங்களா, இந்த 3 தான் ஹைப்ரிடைசேஷனை டேக் பார்ட் பண்ணுதுன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. இந்த 2sன்னு சொல்கிற ஆர்பிட்டலுக்கும் 2pன்னு சொல்கிற ஆர்பிட்டலுக்கும் எனர்ஜி சேமாக இருக்குமா? இல்லை. n+l ரூலில் படிச்சிருக்கோம் நம்ம வந்து, கரெக்டாக. n+l ரூல் அப்ளை பண்ண நமக்கு தெரியும் என்ன, 2p ஹேஸ் ஏ ஹையர் எனர்ஜி தான் யாரு 2s, கரெக்டா. அதுக்கு அர்த்தம் என்ன, சேம் எனர்ஜி இருக்குதுன்னு இவங்க ஹைப்ரிடேஷன் டேக் பார்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் டேக் பார்ட் பண்ணியிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, சேம் எனர்ஜி வேணும்னு அவசியம் இல்லை, என்ன இருந்தால் போதும், சிமிலர் எனர்ஜி இருந்தால் போதும். இந்த 3 ஆர்பிட்டலுக்கும் என்னதான், சேம் எனர்ஜி தான், அது வேற விஷயம். ஓகேங்களா, ஸோ சேமாக இருக்கலாம், இல்லை சிமிலராக இருந்தாலும் ஓகே தான். ஐ ஹோப் தட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி கிளியர். எல்லாருக்கும் கிளியரா அந்த பாயிண்ட் வந்து, டவுட் இல்லைல்ல, இது பக்காவா கிளியரா? Shall we go to the next question? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டவுட் இருக்குன்னா டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்து போகிறோம். கிளியர்னா சொல்லுங்க. We'll move to the next question. Next question. Shall we go to the next one? Shall we go to the next one? Clear, sir? Okay, yes sir, clear ஆயிடுச்சு டவுட் வந்து. Okay, so we'll move to the
next question. ஓகேங்களா? ரைட், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோங்க. ரைட், again very good question, ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுறீங்களா? ஆன்சர்ஸ் கிடைச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? போன கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர் இல்லை. ஓகே ஃபைன், கம் அப் வித் தி ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆன்சர்ஸ் ரெடியா? ஆன்சர்ஸ் ரெடியா? ஓகே, ஆன்சர்ஸ் வருது நமக்கு கமெண்ட் செக்ஷனில். தேர்ட் ஆப்ஷன், எல்லாருமே தேர்ட் ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. யோகேஷ், அபினியா, வர்ஷா எல்லாருமே தேர்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ டிக் பண்ணி வைப்போம் இப்போதைக்கு தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகே, தேர்டு சொல்லுவீங்களா? தேர்ட் ஆப்ஷன். Which of the following is our bend and shape? ஓகேங்களா? I3 மைனஸ் நம்ம கொஞ்சம் முன்னாடி சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா? I3 மைனஸ் நம்ம ஷேப் என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம்? லீனியர். அப்போ இதை நம்ம ஆன்சரில் வரக்கூடாது. 1 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, முடிஞ்சு வர. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் கேட்குறாங்க, கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் கேட்குறாங்க. 1 வரக்கூடாது பிகாஸ் 1 இஸ் வாட்? லீனியர். 1 இல்லாத ஆப்ஷனை பார்த்தா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் வந்துருச்சு, டிக் பண்ணிக்கோங்க. ஆனால் அது மட்டும் டிக் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் அடுத்ததுக்கு போயிடாதீங்க பிகாஸ் உங்களுக்கு டைம் இருக்குல்ல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டோம் நம்ம வந்து. கொஞ்சம் டைம் எடுத்து ஆன்சர் கரெக்டாக இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டியூ பெண்டுன்னு சொல்கிறாங்க. யார் டியூ வந்து? I3 ப்ளஸ் வேணா போட்டு பார்க்கலாம், போட்டு பார்ப்போம். 3 சொல்கிறாங்க. 3 யார்? PbCl2. PbCl2 லெட் வந்து கார்பன் ஃபேமிலி. அப்போ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? 2 சிக்மா. அப்போ கண்டிப்பாக அங்கே யார் இருக்கு? 2 எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு. அது அர்த்தம் 1 லோன் பேர். மொத்தமாக 3 வருது. 3 வந்துச்சுன்னா sp2. அப்போ இப்படி இருக்கும். அதில் 2 இடத்துல யார் இருக்கு? சென்ட்ரலில் லெட் இருந்துச்சுன்னா இங்கே குளோரின், இங்கே குளோரின். அப்போ இங்கே யார் இருக்குது? லோன் பேர். இதோட ஷேப் பாருங்க, இது எப்படி இருக்குது? ஒரு ஆங்கிள் இருக்குதா? அப்போ நம்ம அதை என்னென்ன கூப்பிடலாம்? பெண்டுன்னு கூப்பிடலாம். பெண்டுன்னு கூப்பிடலாம். I3 ப்ளஸோட கதையில் I3 மைனஸ் நம்ம பண்ணியிருந்தோம். I3 ப்ளஸ் எப்படி வரும்? சென்ட்ரல் ஆட்டம் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் வி ஹேவ்? ஐடன்னா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். 7லேருந்து I3 மைனஸ் டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு I3 ப்ளஸ் பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் யார் மேலே கன்சிடர் பண்ணி? சென்டரில் இருக்கிற ஐடின் மேலே கன்சிடர் பண்ணிக்கோங்க. I ப்ளஸ்னா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லை, 6 தான் இருக்குது. அந்த 6ல் 2 பாண்டிங்க்கு போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்குது? 2 லோன் பேர் இருக்கா? 2 லோன் பேர் இருக்கா? ஸோ 2 லோன் பேர்ஸ் அண்ட் 2 சிக்மா. 2 + 2 என்ன வருது? 4 வருது. 4 வந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3. sp3 ஜாமெட்ரி என்ன? டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல் எப்படி இருக்கும்? I ஒரு லோன் பேர், ஒரு லோன் பேர். கரெக்டா? இதோட ஷேப் இப்போ பாருங்க. இதோட ஷேப் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் த ஷேப் ஹியர்? லீனியரா, பெண்டா, எப்படி இருக்கு? இவங்களை மட்டும் பாருங்க, லோன் பேர்ஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. என்ன வருது? ஆங்கிள் இருக்குதா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கமிங் அவுட் டு பி பெண்ட் ஷேப். பக்காவா கிளியர் ஆயிடுச்சு இல்லை? ஆன்சர்ஸ் வந்துருச்சு இல்லை எல்லாருக்கும்? ஓகே தானே? I3 மைனஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக சொல்கிற பாரு. I3 மைனஸ்னா நெகட்டிவ் சார்ஜ் ஐடி மேலே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஐடினா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான், நெகட்டிவ்னாலே 8 வேலன்ஸ் எலக்ட்ரான். 8ல் எத்தனை பாண்டிங் போயிடுச்சு? 2 பாண்டிங் போயிடுச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு? 6 எலக்ட்ரான். 6 எலக்ட்ரான் என்ன எடுக்கலாம்? 3 லோன் பேர்னு எடுக்கலாம். ஸோ 2 சிக்மா ப்ளஸ் 3 லோன் பேர் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். 5 ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3d. sp3 ஜாமெட்ரி என்ன? ட்ரைகனல் பைபிரமிடல். ட்ரைகனல் பைபிரமிடல். ட்ரைகனல் பைபிரமிடலில் ஈக்குவட்டோரியல் பாண்டில் 3 லோன் பேர் வச்சா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. கரெக்டா? ஆனால் ஷேப்பு கேட்டால் நம்ம யார் அவாய்ட் பண்ணோம்? ஷேப்பு கேட்டால் யார் அவாய்ட் பண்ணோம்? லோன் பேர்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடுங்க, எல்லாத்தையுமே விட்டுருங்க. இது மட்டும் பாருங்க என்ன இருக்கு? லீனியர். கிளியரா? பக்கவா கிளியரா? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன்? நெக்ஸ்ட் ஒன் மட்டும் கமெண்ட்ல போடுங்க. கிளியர்னா? வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் போடுங்க. தோஸ் ஆர் லைவ். நெக்ஸ்ட் போடுங்க. If you're ready to move to the next question. Ready? Okay, great.
ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? கெமிக்கல் பாண்டிங் செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கிரேட், சூப்பர், ரைட். சால்வ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியர் கொஸ்டின் தான், பட் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன். சில்லி மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் பார்த்தா போதும், வேறு எதுவுமே இல்லை. ஈஸி. கம் அப் வித் தி ஆன்சர். Waiting for the answers. Right. So chemistry all chapters notes கிடைக்குமா? இப்போதைக்கு இப்போ போகிற சாப்டர்ஸோட நோட்ஸாக ஷேர் பண்ணிட்டுருக்கோம் நம்ம குரூப்பில். ஓகேங்களா? அந்த வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருந்தாங்க, அவங்க சேட்டில் மேலே இருக்கும்னு நினைக்கிற லிங்க் வந்து ஒரு QR கோடும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் வீடியோவோட ஸ்கேன் பண்ணி பாருங்கள். We'll be getting the notes of the ongoing chapters right now. Okay, right. Answers ready? Bond angle comparison. பாத்தீங்களா? VSEPR யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எடுக்க வேண்டிய ஆன்சர் தான் இது. பாண்ட் ஆங்கிள் பேஸ் பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லோன் பேர் ரிப்பல்ஷன் கிரேட்டர் தான், லோன் பேர் பாண்ட் பேர் கிரேட்டர் தான், பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் ஐடியா மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். யோகேஷ் ஆன்சர் போட்டிருக்காங்க. அதர்ஸ் waiting for the answers. Third option, second option. Okay, waiting for others. எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம். சில்லி மிஸ்டேக் பண்ணாத 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி வந்திருக்குது. அதுக்கு அர்த்தம் யாரோ சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். கமெண்ட் delete எல்லாம் ஆகுது. வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொஞ்சம் பேர் தான் ஆன்சர்ஸ் போட்டிருக்காங்க, மேபி கொஞ்சம் பேருக்கு தெரியாது போல. ஓகே, ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ஹியர். ரைட், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்லை. ஸ்டார்டிங்கில் ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் பார்த்தா CH4க்கு என்ன வரும்? 4 சிக்மா பாண்ட்ஸ் தானே. 4 சிக்மா பாண்ட்ஸ், லோன் பேர் இல்லை, அப்போ ஸ்டெரிக் நம்பர் 4. ஹைபிரிடைசேஷன் sp3. ஓகே, இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே BF3 போடுங்க. BF3 போட்டால் என்ன கிடைக்கும்? BF3 போட்டால் போரோனில் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், 3 சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன இல்லை? லோன் பேர் இல்லை. அப்போ என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 3ன்னு கிடைச்சா என்ன ஆகும்? sp2. கரெக்டா? அடுத்து யார்? அமோனியா. அமோனியா யார்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சால்வ் பண்ணதானே ஆல்ரெடி வந்து அமோனியோட கேஸ் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? sp3 கிடைக்கும். கரெக்டா? அடுத்து H2S. H2Sனா சல்ஃபர் சென்ட்ரல் ஆட்டம். சல்ஃபரில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? ஆக்சிஜன் ஃபேமிலி தானே சல்ஃபர் வந்து. ஆக்சிஜன் ஃபேமிலி தானே. ஆக்சிஜன் ஃபேமிலினா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ 6லிருந்து H2S 2 பாண்டிங் போயிருக்குன்னா மீதி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 லோன் பேர்னு எடுக்கலாம். எக்ஸாக்ட்லி H2ஓட மாலிகுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் யாருக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் யாருக்கும் இருக்கும். H2Sக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் வி கெட்? H2Sக்கு வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். பிகாஸ் வி ஹேவ் 2 sigma plus 2 lone pairs. Steric number comes out to be 4. 4 sp3. ஓகேவா? ஸோ 3 ஹைபிரிடைசேஷன் நமக்கு sp3 கிடைச்சது. ஒன்று மட்டும் என்ன? sp2. ஓகேங்களா? அப்போ அங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும்ல. கரெக்டா? அங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும்ல. sp2ஓட ஆங்கிள் என்ன படிச்சிருக்கோம்? 120 டிகிரி. sp3க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 109.5 டிகிரி. அதுக்கு அர்த்தம் இந்த sp2 இருக்கிறவனுக்கு தான் ஆங்கிள் வந்து என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வந்து யாருக்கு இருக்கும்? sp2க்கு இருக்கும். which means எது வரணும்? ஸ்டார்டிங்கில் BF3 தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்போவே போயிடுச்சு. கிளியரா? அடுத்து மீதேன் அமோனியான்னு இருக்குது. அமோனியா மீதேனில் யாருக்கு அதிகமாக இருக்கும்? மீதேனுக்கு வந்து டிப்பிக்கல் ஆங்கிள் ஆஃப் என்ன இருக்கும்? 109.5 டிகிரி. பிகாஸ் நமக்கு எது மட்டும்தான் இருக்குது? சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நமக்கு யார் இல்லை?
யார் இல்லை, லோன் பேர்ஸ் எதுவுமே இல்லை. சில்லி மிஸ்டேக் வந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் வேணும். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜில் நமக்கு சில்லி மிஸ்டேக் வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கிளியரா? கான்செப்ஷனல் மிஸ்டேக் கூட பிரச்சனை இல்லை, சில்லி வேண்டாம். ஓகேவா? ஸோ டிபிக்கல் ஆங்கிள் ஆஃப் 109.5 இருக்கும் யாருக்கு, நம்மளோட மறந்துட்டேன் யாருக்கு, மீதேனுக்கு. ஓகேவா? ஆனால் அமோனியாவுக்கு அப்படி இருக்காது. ஏன் இருக்காது? பிகாஸ் அமோனியாவில் 3 சிக்மா பாண்டு தவிர மேலே ஒருத்தர் இருக்கு. யார் இருக்கு? லோன் பேர் இருக்கு. லோன் பேர் வந்தால் பிரச்சனை, தெரியுமில்ல? லோன் பேர் வந்தால் பிரச்சனை. ஏன்? ரிப்பல்ஷன் அதிகம். அப்போ இவங்கெல்லாம் என்ன வரும்? கிட்ட வரும். அவங்கெல்லாம் கிட்ட வரும். அப்போ பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகேவா? பக்காவா கிளியரா? பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாகும். பாண்ட் ஆங்கிள் கம்மி ஆயிடுச்சுன்னா மீதேனுக்கு தான் அதிகம்னு வரணும். விச் மீன்ஸ் இந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. 1 போயிடுச்சு, 4 போயிடுச்சு. 2 and 3ல பாருங்க. 2 and 3ல அமோனியா அண்ட் H2S. அமோனியாவில் வந்து ஆங்கிள் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 104.5 வரும். 104.5. H2S கதை எடுத்து பார்த்தா 2 லோன் பேர் இருக்குல்ல. H2S கேஸ் எடுத்து பார்த்தா என்ன? 2 லோன் பேர். அதுக்கு அர்த்தம் என்ன? ரிப்பல்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? நிறைய ரிப்பல்ஷன்ஸ் இருந்துக்கிட்டு H2O கதை மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப கிட்ட வரும். பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? பாண்ட் ஆங்கிள் பெரிய அளவுக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். which means H2S must be having the smallest angle here. okay, so H2S க்கு விட அதிகமா இருக்கும் யாருக்கு? அமோனியாக்கு அதை விட அதிகம் யாருக்கு? மீதேனுக்கு அதை விட அதிகம் யாருக்கு? BF3 க்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். கரெக்டா? கிளியரா? பக்காவா கிளியரான பாருங்க. தம்ஸ் அப் போடுங்க. கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க ஃபாஸ்டா. லோன் பேர் இஸ் greater than லோன் பேர் பாண்ட் plus H2S is correct. very good. கொஞ்சம் பேர் செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிருக்குதே. செகண்ட் ஆப்ஷனுக்கு ஏன் போனீங்க? கரெக்ட் ஆங்கிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. யோகேஷ் வந்து சூப்பர், வெரி குட். கரெக்ட் ஆன்சர்ஸ், கரெக்ட் ஆங்கிள்ஸ் போட்டிருக்காங்க யோகேஷ், வெரி குட். பக்கவா கிளியரா? ஓன் பண்ணலாமா? தம்ஸ் அப் போடுங்க. ஓகேவா? ரைட். வர்ஷா, நாகராணி, கரெக்டா? அனிக்ஷா, வெரி குட், கிரேட், சூப்பர். செகண்ட் ஆப்ஷன்ல தப்பு வந்தால் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கான்செப்ட் என்னன்றது ஓகே தானே? ஸோ மிஸ்டேக் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. கான்செப்ஷனல் மிஸ்டேக்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சில்லி மிஸ்டேக் பண்ணது யாரு? யோகேஷ். அது மட்டும் வேண்டாம் நமக்கு. ஓகேவா? ரைட், பிரச்சனை இல்லை. இப்போ பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது? நீட்டில் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ கூட பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது? நீட்டில் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுங்க? இப்போயே பண்ணுங்க. கிளியரா? அடுத்த கொஸ்டின். கம் அப் வித் தி ஆன்சர். ரைட், ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் எ குட் கொஸ்டின். ஓகேங்களா? வெரி குட் கொஸ்டின். கரெக்டாக போடணும். இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தான், கொஞ்சம் பிரச்சனையானவங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டார் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இல்லை வர்ஷாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இங்கே கமெண்ட் படித்தா தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். ஓ, யோகேஷ் வந்து சில்லி மிஸ்டேக்கே பண்ணலையா? கன்ஃபார்ம் அப்படி படித்த மாதிரி இருக்குதே. ஓகே. வர்ஷா தான் பண்ணியிருக்காங்க. சரி. வர்ஷா எப்போலாம் டிலீட் பண்ணிட்டாங்க? அதெல்லாம் எப்போ டிலீட் பண்ணிட்டாங்க? கரெக்டா? சார் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுன்னு நினச்சிட்டேன் சார். இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். எதுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும்? நம்மளோட லோன் பேருக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு மாலிக்யூலோட பாண்ட் ஆங்கிள்னு சொல்கிறது லோன் பேர்ஸுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் கிடையாது. ஆக்சுவலி ஒரு மாலிக்யூலோட பாண்ட் ஆங்கிள்னா 3 ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம ஒரு மாலிக்யூலோட பாண்ட் ஆங்கிள் ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட தானே வருது, பாண்ட் ஆங்கிள் கம்மியாகும். கிளியரா? ஆன்சர்ஸ் ரெடினா சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இதில் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, இந்த கொஸ்டினுக்கு மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சதை வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். தெரிஞ்சதை வச்சு அப்ளை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதே போட்டு பாருங்க, ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இட்ஸ் குட் கொஸ்டின் எனிவே. ஓகேவா? ஓகே, டைம் எடுத்துக்கோங்க. சில்லி மிஸ்டேக் பண்ண வேண்டாம். கான்செப்ட்ஸ்லையும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம்.
ஸோ பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்கள். Answers ready-யா? NO2 plus is linear 180. அது ஓகே, கரெக்ட், ஃபிக்ஸ். அது சூப்பர். அப்போ A1 வரணும். அங்கேயே முடிஞ்சு இல்லை? ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. மிஸ்கான்செப்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கிற இடம் தான். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஆன்சர்ஸ் போடுங்க, மிஸ்டேக் ஆகட்டும், பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்தால் போதும். நீட் எக்ஸாமில் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஓகேவா? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். Aniksha says 1. Niksha says 1. தைரியமாக ஆன்சர்ஸ் போடுங்க. ஆன்சர் போடாமல் இருக்காதீங்க. தெரிஞ்சதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் வருதுன்னா வரட்டும். ஸோ ரியலி குட் கொஸ்டின். Abhinaya said 1 first option. Now Yogesh is saying first option. Others, waiting for others. Nagarani says first option. Pakalama. Okay, we'll see. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட நமக்கு ஆன்சர் கிடைக்கணுன்றது தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே செட் ஆகுதா கரெக்ட் ஆகுதான்றதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம். தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்குவோம். ஓகேங்களா? NO2 + ஸ்ட்ரக்சர் எப்படின்னு தெரியுமா? இங்கே இந்த பிரச்சனை வரலாம். ஆக்சிஜன் சரௌண்டிங் ஆட்டம், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கான்செப்ட்டுக்கு போகலாம். இங்கே இப்படி இருக்கும். நைட்ரஜன் மேலே, நைட்ரஜனுக்கும் இந்த கதை இருக்குது ஆக்சுவலி. இப்படி நைட்ரஜன் மேலே 3 பாண்ட் இருந்துச்சுன்னா, 3 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நைட்ரஜன் மேலே 3 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே சார்ஜ் இருக்காது. நைட்ரஜன் மேலே 2 பாண்ட்ஸ் தான் இருக்குதுன்னா, 2 பாண்ட்ஸ் இருக்குதுன்னா அது மேலே என்ன இருக்க சான்ஸ் இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ். நைட்ரஜன் மேலே 4 பாண்ட்ஸ் இருக்குதுன்னா, ஓகே, நைட்ரஜன் மேலே 4 பாண்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அது மேலே என்ன பார்ப்பீங்க? பாசிட்டிவ் சார்ஜ் பார்ப்பீங்க. நீங்கள் இதுவும் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்ரஜனுக்கு அப்புறம் மேக்ஸிமமாக எத்தனை பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும்? 4 பாண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ண முடியும். 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரில் எங்கேயாவது நீங்கள் 5 பாண்ட் ட்ரா பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் தப்பு, மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்போது NO2ன்னு சொல்கிறதுல நீங்கள் பாருங்கள், NO2 ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். NO2+ சொல்கிறேன், சாரி, NO2+ஓட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நைட்ரஜன் மேலேயே வரும். எதனால? பிகாஸ் நைட்ரஜன் மேலே எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது? 4 பாண்ட்ஸ் வந்துருச்சா? 3 பாண்ட் இருந்துச்சுன்னா நியூட்ரலாக இருக்க வேண்டிய நைட்ரஜன் மேலே இப்போ எத்தனை வந்துச்சு? 4 பாண்ட்ஸ் வந்ததுனால நைட்ரஜன் மேலே என்ன வந்துருச்சு? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டெரிக்ஸ் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன வரும்? யூ ஹவ் how many sigma bonds here? 1 sigma bond, 2 sigma bond. லோன் பேர் இருக்குமா நைட்ரஜன் மேலே? லோன் பேர் இருக்குமா? இருக்காதீங்க. நைட்ரஜன் ப்ளஸ் தான் சென்ட்ரல் ஆட்டம். அதுக்கு அடுத்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லை. எவ்வளோ தான் இருக்குது? 4 தான் இருக்குது. 4 தான் இருக்குதுன்னா 1 2 3 4, கரெக்டாக? 1 2 3 4. அதுக்கு அர்த்தம் நமக்கு என்ன இருக்குது? இவ்வளோ தான். 2 sigma + 0 லோன் பேர் 2ன்னு வரும். ஹைபிரிடைசேஷன் sp-ன்னு வரும். மாலிகுல் வந்து லீனியர்னு வரும். ஓகேவா? மாலிகுல் இஸ் லீனியர். ஓகே, அதுக்கு அர்த்தம் 180. இது மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. A1 ஆன்சர் ஃபிக்ஸு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். those who came up with first option, very well done. Okay, first option, very good. Okay, very good, very good. Right, very good. ஓகேங்களா? இப்போ இதில் கொஞ்சம் டவுட்டெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. எது எங்கே பிரச்சனை இருக்குது? இதே கான்செப்ட், இந்த பிரச்சனை எங்கே இருக்குது? NO3- இருக்குது. ஓகே, அதான் சொன்னேன், இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். NO3- ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஆக்சிஜனை மட்டும் சிங்கிள் பாண்டில் வைப்போம்னு சொல்லிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் பிரச்சனை ஆயிடுச்சு சொல்கிறேன்ல? நைட்ரஜன் மேலே எத்தனை பாண்ட்ஸ் வந்துருச்சு? நைட்ரஜன் மேலே எத்தனை பாண்ட்ஸ்? 5 பாண்ட் வந்துச்சு. 5 பாண்ட்லாம் வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? என்ன பண்ண வேண்டியது இருக்குது?
5 bonds வர முடியாது. So which means we have to convert one of these into single bond. Okay, அப்ப நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இப்போவும் ஓவரால் இந்த சார்ஜ் மாலிகுல் மேல என்னதான் வரும்? -1 தான் இருக்கு. கரெக்டா? ஸோ NO3 மைனஸோட கரெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. 5 பாண்ட் வச்சுட்டு நைட்ரஜன் எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 4 பாண்ட் தான். கிளியரா? ஓகே. ஸோ இதுலயும் நீங்க ஸ்டெரிக் நம்பர் போட்டா 3 சிக்மான்னு வரும். 0 lone pair. 3 + 0 = 3. ஸோ hybridization is what? sp2. sp2னா பக்காவா ஆங்கிள் என்ன வரும்? 120 டிகிரி வந்துருச்சா? இது எங்க வரணும்? 120. செக் பண்ணுங்க. எங்க இருக்கு? D வந்து 3 ஓட மேட்ச் ஆகும். D வந்து 3. ஓகே தானே? அது போதும் இல்ல? ஆன்சர் கிடைக்கிறதுக்கு அது போதும் இல்ல? ரைட்? இதுல இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் சினாரியோ யாருன்னு பார்த்தா யாருதான்? நம்மளோட NO2 தான். யாரு? NO2. NO2 ஓட ஆன்சர் பாருங்க. B யாருக்கு மேட்ச் ஆகுது? 2க்கு மேட்ச் ஆகுது. இது பாருங்க NO2. NO2 ஓட ஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட். It's an odd electron species. Odd electron species. This is how NO2 molecule is. ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். லோன் பேர் இல்ல, சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? அன்பேர்ட் எலக்ட்ரானுக்கு லோன் பேர் அளவுக்கோ பாண்ட் பேர் அளவுக்கோ ரெப்பல்ஷன் இருக்காது. அதனால ஆனா ஹைபிரிடைசேஷன்ல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹைபிரிடைசேஷன் வந்து sp2 தான். ஹைபிரிடைசேஷன் வந்து என்ன? sp2. எப்படி கவுண்ட் பண்ணலாம்? சரியாக கவனிச்சுக்கோங்க. ஸ்பெஷல் மாலிக்யூல் sigma bond lone electron hybridized orbitals தான் டேக் பார்ட் பண்ணனும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. So your hybridization is what? sp2. ஓகேங்களா? ஆனா hybridization sp2 நாலும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இங்க லோன் பேர் இல்ல என்னதான் இருக்கு? லோன் எலக்ட்ரான் தான் இருக்குது இல்ல? சோ இங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ரெப்பல்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். எதை விட கம்மியா இருக்கும்? லோன் பேரை விடையும் சிக்மா பாண்ட் பேரை விடையும் என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். அதனால இவங்க கொஞ்சம் வெளியே போலாம். And your angle comes out to be what? Greater than 120. அப்படிதான் உங்களோட ஆங்கிள் வந்து என்ன வருது? 132 அளவுக்கு வருது. 132 to 134னு சொல்லுவாங்க ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்தா. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸ்டார் மார்க் பண்ணிக்கோங்க. கிளியரான்னு சொல்லுங்க. டவுட் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? அபிநயா அந்த டவுட் கிளியர் பண்றேன். இது கிளியரானு பாருங்க. NO2 ஓட கதை. ஏன்னா ஸ்பெஷல் மாலிகுல் அது வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. It is an angle of more than 120. Angle up to 132, 134 வரைக்கும் வரலாம். கிளியரா? அது சொல்லுங்க. அது கிளியரானு சொல்லுங்க. NO2 ஓட ஃபீச்சர்ஸ். ஓகே. அபிநயோட டவுட் நான் கிளியர் பண்றேன். இது ஓகேனா சொல்லுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மாலிக்யூல்ஸ். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இருந்தாலும் அதில் ஒரு சில மாலிக்யூல்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்குது. கரெக்டா நம்ம போடுற ஐடியாஸ் வந்து தப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கிறிஸ்டல் கிளியர். ஓகே, வெரி குட். இப்போ அபிநயாவோட டவுட். நைட்ரஜனுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அது வந்து 4 பாண்ட் வரைக்கும் தான் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கரெக்ட்? அதானே டவுட் வந்து. 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் நைட்ரஜனால 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா நைட்ரஜனுக்கு கீழே இருக்கிற பாஸ்பரஸ்க்கு, ஆர்சனிக் இவங்க எல்லாருக்கும் எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அது ஏன்னா நைட்ரஜன் 5 பாண்ட் ஃபார்ம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் எது வரைக்கும் போகலாம்? sp3d வரைக்கும் போகலாம்ல. ஆனா sp3d ஹைபிரிடைசேஷனுக்கு நைட்ரஜன் கிட்ட d ஆர்பிட்டல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. d ஆர்பிட்டல் இருக்குமா? நைட்ரஜன் சொல்றது ஒரு செகண்ட் பீரியட் எலிமெண்ட் தானே. செகண்ட் பீரியட் எலிமெண்ட்னா வேலன்ஸ் ஷெல் n = 2. n = 2னா பாசிபிள் L வேல்யூஸ் என்னலாம்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருக்கீங்களா? 0 and 1. அதுக்கு அர்த்தம் s ஆர்பிட்டல் இருக்கும், p ஆர்பிட்டல் இருக்கும். எந்த ஆர்பிட்டல் இருக்காது? d ஆர்பிட்டல் இருக்காது. ஓகேங்களா? அதனால நைட்ரஜன் மாதிரி செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டுக்கு ஸ்ருதி மேம் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுப்பாங்களா? நம்ம கேட்டு பார்ப்போம். எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் தான் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்கு. ஸ்ருதி மேம் கிட்டையும் கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும்னு சொல்லுங்க, நம்ம ஸ்ருதி மேம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ sp3d வர்றது இல்லை. d ஆர்பிட்டல் இன்வால்வ்மெண்ட் எங்க கிடைக்காது? நைட்ரஜன் மாதிரி செகண்ட் பீரியட் எலிமெண்டால பண்ண முடியாது. செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ல நீங்க மேக்ஸிமம் பார்க்க போற ஹைபிரிடைசேஷன் தான் தெரியுமா? sp3. ஈவன் ஆக்சிஜன் கூட ஒரு உண்மைதான். ஆக்சிஜனும் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் தானே. மேக்ஸிமம் போனா எவ்வளோ? sp3 வரைக்கும் தான் போகும். sp3d யூஸ் பண்ணுங்க. d அவங்க கிட்டே இல்லை. ஓகேவா? கிளியரா? அப்படி நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கொஸ்டின் இருக்கிற ஒவ்வொரு மாலிகுலும் பக்காவா கிளியராக செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகேவா? Moving to the next question. Right, come up with the answer. Again, match the following down. Match the following now, நமக்கு bonus question.
ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸில் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். ஆன்சர்ஸ் ரெடியா? ஆர்கானிக் நானே எடுக்கிறேன் அபிநயா, டோன்ட் வரி. ஓகேங்களா? ஸ்ருதி மேம் கிட்ட எந்த சாப்டர் எடுக்கணும்னு சொல்லுங்க, நம்ம கேட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க எல்லாருமே. everyone is saying the first option. மேட்ச் பண்ணி எடுத்தால் போதும், இல்லை ஈஸி தான். கரெக்டாக IF7 ரொம்ப ஈஸியாக போச்சு. IF7 என்ன? அயோடனுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. 7 பாண்ட் ஃபார்ம் பண்ணதுன்னா என்ன? அதுக்கு அர்த்தம் ஸ்டெரிக் நம்பர் 7. ஸ்டெரிக் நம்பர் 7 எத்தனை ஆப்டில் வரணும்? sp3d3 வரணும். கரெக்டாக sp3d3னா அதோட ஜாமெட்ரி என்னென்ன படிச்சிருக்கோம் நம்ம வந்து பென்டகனல் பைபிரமிடல். கரெக்டாக பென்டகனல் பைபிரமிடல். அதுக்கு அர்த்தம் யாரை மேட்ச் பண்ணணும்? A should be matched with 1. கண்டிப்பா 1 கூட தான் மேட்ச் பண்ணணும். மட்டும் இல்லை, யாரோட மேட்ச் பண்ணணும்? லோன் பேர் அரௌண்ட் சென்ட்ரல் ஆட்டம். லோன் பேர் எவ்வளோ இருக்கு? 0 வருது. கரெக்டா 0னா எங்க இருக்குது? ஆர்ல இருக்குது. ஸோ ARI வருதானே பாரு. ARI இருக்கா? ARIனா இந்த ஆப்ஷன் போயிடுச்சு, இந்த ஆப்ஷன் போயிடுச்சு. இவங்களை மறந்துடுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு மறந்துடுங்க, அப்புறமா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு மறந்துடுங்க. ரைட்? ஸோ இந்த 2 ஆப்ஷன் இப்போதைக்கு ஓகே. ரைட், அடுத்து யாரை செக் பண்ணலாம்? XCF2 பார்க்கலாமா? நம்ம சால்வ் பண்ண தானே. XCF2னா எத்தனை இருக்கும்? XCF2ல 2 சிக்மா பாண்ட் அண்ட் எத்தனை இருந்துச்சு? 2 சிக்மா பாண்ட் அண்ட் 3 லோன் பேர்ஸ். கரெக்டாக 3 லோன் பேர்ஸ். அப்படின்னா நமக்கு ஸ்டெரிக் நம்பர் 5 வரும், sp3d வரும். sp3dனா எந்த ஜாமெட்ரி வரணும்? sp3dனா ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் பைபிரமிடல். கரெக்டாக ட்ரையாங்கல் பைபிரமிடல். அதில் எத்தனை லோன் பேர்னு சொல்கிறாங்க? 3 லோன் பேர். 3 லோன் பேர்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்போ மிச்சமாக 2 ஃப்ளூரின் நீங்கள் இங்கே வச்சிட்டிங்கன்னா ஷேப் என்ன கிடைக்குது? லீனியர். கரெக்டாக அப்போ லீனியர் எங்கே இருக்குது? லீனியர். அதுக்கு அர்த்தம் டி வந்து யாரோட மேட்ச் ஆகணும்? டி ஷுட் பி மேட்ச்டு வித் யாரு? டி ஷுட் பி மேட்ச்டு வித் 2. மட்டும் இல்லை, நடுவில் யார் இருக்குது? எத்தனை லோன் பேர் கண்டுபிடிச்சிட்டோம்? 3 லோன் பேர். 3 லோன் பேர் எங்கே இருக்குது? எஸ்ஸில் இருக்குது. கரெக்டாக ஸோ எஸ் DS2ன்னு வரணும். இருக்குதா? DS2. ஐயோ, DS2 வந்து நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இது போதும், வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கரெக்டா? DS3 DS2 நம்ம இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்கப்புறம் DS2 இதில் மட்டும் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். எல்லாரும் ஃபர்ஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க. சூப்பர் காமேஷ். ஓகே சூப்பர், எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர், கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்கமிங் டேஸ்லையும் டோட்டல் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஓவரால் ரிவிஷன் கிடைக்கிற மாதிரி கிளாஸஸ் இருக்கும். கொஸ்டின் சால்விங் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, கிவ் மீ a second. ஓகே தானே? இப்போ ஸ்க்ரீன் வந்து விசிபிள் தானே? ரைட், ஸோ we move to the next question. ஓகே தானே? ரைட், அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோங்க. கம் அப் வித் தி ஆன்சர். தெரிஞ்சதை வச்சு அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஆன்சர்ஸ் ரெடினா சொல்லுங்க. ஆன்சர்ஸ் ரெடியா? டேக் யூ டைம், பிரச்சனை இல்லை. சிலி மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் போதும். Answers ready? Varsha says third option. Okay, others waiting for others. Abhinaya says third option.
Abhinaya says third option. Others, waiting for others. CO2 has dipole moments but cancels. Correct, very good. 3 option has a dipole moment but cancels out. Correct, very good. 3, everyone is going for 3, right? Papo, right? So என்ன கேக்குறாங்க, not correct கேக்குறாங்க, அதுக்கு அர்த்தம் false கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணி வைப்போம். Right, first one by one. Lone pair of electrons present on the central atom can give rise to the dipole moment. கண்டிப்பா yes, true. லோன் பேர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் மேலே இங்கே தான் லோன் பேர் இருந்துச்சுன்னா நம்ம டைபோல் மொமெண்ட் எங்கே போடுவோம், டுவர்ட்ஸ் த லோன் பேர். கரெக்டா? எந்த ஆட்டமாக இருந்தாலும் சரி டுவர்ட்ஸ் த லோன் பேர் தான் நம்ம என்ன போடுவோம், டைபோல் மொமெண்ட் வெக்டர் போடுவோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன, the dipole moment is a vector quantity. Of course it is a vector quantity. கரெக்டா? so this is also true, right? அடுத்து என்ன, carbon dioxide molecule has no dipole moment since CO bonds are non-polar. CO bonds are non-polar னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. கரெக்டா? CO bonds are non-polar னு சொல்றது தப்பு. ஏன்? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேம் கிடையாது. ஆக்சிஜன் ஹேஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஓவர் யாரு, கார்பன். அதுக்கு அடுத்து என்ன, எலக்ட்ரான்ஸ் will be more shifted towards யாரு, more shifted towards ஆக்சிஜன். ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் போகணும், ஆக்சிஜன் மேல என்ன வரும், டெல்டா நெகட்டிவ். கார்பன் மேல என்ன வரும், டெல்டா பாசிட்டிவ். டைபோல் மொமெண்ட் வெக்டர் இன் கெமிஸ்ட்ரி we put it like this. எந்த சைடுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்குதோ அந்த சைடு தான் நம்ம என்ன போடுவோம், டைபோல் மொமெண்ட் வெக்டர். இந்த ஒரு கட் வேணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம போடுவோம். கரெக்டா? ரைட். ஓகே, வெரி குட். ரைட், தேர்ட் ஆப்ஷன் ஐ கெஸ். கரெக்ட் தான் காமேஷ். குட். அதுக்கு அர்த்தம் கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலுக்குள்ள டைபோல் மொமெண்ட் வெக்டர் இல்ல, பொலாரிட்டி இல்லைன்றதெல்லாம் கிடையாது. டைபோல் மொமெண்ட்டும் இருக்கு, பொலாரிட்டியும் இருக்கு. ஓகேங்களா? பாண்ட் வந்து போலார் தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஓவராலா நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த வெக்டரை யாரு கேன்சல் பண்ணும், இந்த சைடுக்கும் அதே மாதிரி ஒரு வெக்டர் இருக்குல்ல, ரெண்டும் ஈக்குவலா கேன்சல் பண்ணி போறதுனால நெட் டைபோல் மொமெண்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 0ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க CO bonds are non-polarன்னு சொன்னாங்க, அது தப்பு. so this is our false statement. ஆன்சர் வந்துச்சு, பட் எதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிட்டு போவோம். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, the difference in electronegativities of combining atoms can lead to dipole moment. கண்டிப்பா அதுதான் கான்செப்ட். எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கனால தான் நமக்கு யார் ஜென்ரேட் ஆகுது, டைபோல் மொமெண்ட் வெக்டர்ஸ்னால. இட் இஸ் a correct statement. இப்போ நமக்கு 100% ஷூர் ஆயிடுச்சு. our answer is going to be what, third option. clear தானே? பக்காவா clear தானே? வெரி குட். clear தானே? shall we go to the next one? இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் பாண்டிங் தேவைப்படுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல. ஓகேங்களா? நீட் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல் வீடியோஸ் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து ரிவிஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. for the next 1 month you will be getting revision videos. okay, one shot videos, revision videos கிடைக்கும் கண்டிப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட், I think you're ready to go for the next question. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போறோம். ரைட், ஓகே. வேல்யூஸ் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. நீங்க வேற கொஞ்சம் லாஜிக்கலி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். குவாலிட்டேட்டிவ்லி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன வேண்டாம், ஆக்சுவல் வேல்யூ எல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாத. ஈஸியா லாஜிக்கலி எடுத்துடலாம். ட்ரை பண்ணுங்க ஃபாஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ் வரலாம் இந்த क्वेश्चनக்கு. ரொம்ப டைம் எல்லாம் எடுக்க கூடாது. ஈஸி தான். கரெக்ட்டா? கமெண்ட்ஸ்ல ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங். ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபாஸ்ட். ரிஃபையா, அபிநயா, எஸ்தர், யோகேஷ், வர்ஷா எல்லாருமே தேர்ட் ஆப்ஷன். ஸ்ட்ராங்கா சொல்றாங்க எல்லாருமே தேர்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆன்சர். எதனால? கார்பன் டை ஆக்சைடுக்கு இப்பதான் சொன்னோம் நம்ம வந்து என்ன, net dipole moment is equal to 0. cancel out பண்ணி போகும். so first optionக்கு வந்து 0. H2O வந்து கண்டிப்பா என்ன, அது போலார் மாலிக்யூல் தானே. H2O போலார்ன்றது நம்ம எப்பவும் படிக்கிறதா. கரெக்டா? இங்க டைபோல் மொமெண்ட் வெக்டர்ஸ் எல்லாம் ஒன்று கேன்சல் பண்ணி போகாது. இந்த டைரக்ஷனுக்கு ஒன்று, இந்த டைரக்ஷனுக்கு ஒன்று, ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்புறம் இந்த டைரக்ஷனுக்கு ஒன்று, இந்த டைரக்ஷனுக்கு ஒன்று, இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணி போனா கேன்சல் பண்ணி எல்லாம் போகாது. there will be a net dipole moment which means mu is not equal to 0. dipole moment is not equal to 0. அப்படி வந்தாதான் நம்ம மாலிக்யூல் என்னன்னு கூப்பிடுவோம், போலார்னு கூப்பிடுவோம். ஓகேங்களா? so H2O is called as a polar molecule. இப்போ இதுக்கு அவங்க கேட்டிருக்கிறது டைபோல் மொமெண்ட் என்னன்னு தான். இந்த 1.84 தான்றது இந்த क्वेश्चन சால்வ் பண்ணது தேவையில்லை. ஆனா சம் ஆஃப் தி டைபோல் மொமெண்ட் வேல்யூஸ் NCERT ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so sometimes அது பேஸ் பண்ணி வேல்யூஸ் பேஸ் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால டைபோல் மொமெண்ட் வெக்டர்ஸ் கெமிக்கல் பாண்டிங்ல இருந்தும் ஆர்கானிக்லயும் எங்கேயாவது டேபிள்ஸ் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரைட், so our answer is going to be
third option. Okay, because first க்கு 0 னு வரணும்ல, carbon dioxide 0 னு வரணும்ல, அது ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. செகண்ட் ஒன்னுக்கு 0 வரக்கூடாது. அப்ப இது மட்டும் தான் இருக்கு நமக்கு ஆன்சர். ஓகே தானே? clear? I'm sure that it is a very clear answer. அடுத்துக்கு போறோம். ஓகேங்களா? Faster, come up with the answers. Questions are good, but finding the options are easy. கரெக்டா? பிரச்சனை இல்ல. நம்ம மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்றோம் இல்ல, அந்த NO2 மாலிகுலோட கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்ல. சோ இன்னொரு क्वेश्चनல டிஃபிகல்ட்டா கேக்குறாங்கன்னா கூட we are actually making sure that we are on the safer side. ஓகேங்களா? Right. Waiting for answers. ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்க கமெண்ட்ஸ்ல ஃபாஸ்டா செக் பண்ணிக்கோங்க. சில்லி மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கோங்க. அசர்ஷன் ரீசன்னாலே நிறைய பேருக்கு சில்லி மிஸ்டேக் தான். எல்லாரும் everyone is going with the fourth option. Okay, fourth option கரெக்ட்டானு பாப்போம். Both assertion and reason are wrong. Okay, செக் பண்ணலாம். NCl3 molecule is more polar than NH3. இது NCERT ல டிபிக்கலா போர்ட்ஸ்ல கேக்குற क्वेश्चन. கரெக்ட்டா? கிடையாது. NH3 NCl3 ல யாருக்கு தான் டைபோல் மொமெண்ட் அதிகம்? யாருக்கு தான் டைபோல் மொமெண்ட் அதிகம்? டைபோல் மொமெண்ட் அதிகம் யாருக்கு? டைபோல் மொமெண்ட் அதிகம் NH3 க்கு. எதனாலன்னு கேட்டா இங்க வந்து நமக்கு ஸ்ட்ராங்கர் டைபோல் மொமெண்ட் வெக்டர்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸ்ட்ராங்கர் டைபோல் மொமெண்ட் வெக்டர்ஸ் இருக்கும். ரைட்? இங்க இந்த வெக்டர் இருக்கும்ன்றது கன்ஃபார்ம் தான். ஆனா நைட்ரஜன் குளோரின்குள்ள பெரிய அளவுக்கு என்ன இல்ல, எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இல்லன்றனால அங்க இந்த ஸ்ட்ராங் டைபோல் மொமெண்ட் வெக்டர்ஸ் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, குளோரின் ஸ்லைட்லி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் 3.1 3.2 ரேஞ்சில் இருக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து. ஓகேங்களா? அதனால ஸ்மால் வெக்டர்ஸ் தான் இருக்கும், பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் இருக்கிற வெக்டர்ஸும் இதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கனால கண்டிப்பாக அங்கே என்னதான் நடக்கும்? கேன்சலேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் தான் நடக்கும். அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இல்லைனால நெட் டைபோல் மொமெண்ட் வந்து என்ன இருக்க போகுது? கம்மியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ NH3 has higher, so first one is false. ஓகே, கரெக்ட் தான். அடுத்து NCl3 is pyramidal while NH3 is trigonal planar. NH3 is trigonal planar, அதெல்லாம் தப்பு. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். NH2 என்னதான்? pyramidal தான். கரெக்டா? எத்தனை தடவை சால்வ் பண்ணியாச்சு இந்த செஷன்லயே. கரெக்டா? which means both assertion and reason are wrong. All of your answers are correct. ஓகேங்களா? perfect, very good. Going to the next question. கண்டுபிடிச்சுக்கோங்க ஆன்சர்ஸ் ஃபாஸ்டா. ரைட், குட் கொஸ்டின். கண்டுபிடிங்க. கரெக்ட் ஆன்சர்ஸ் வரணும். நமக்கு சில்லி மிஸ்டேக்ஸ் வேண்டாம். ஆன்சர்ஸ் ரெடியா? யோகேஷ், சில்லி மிஸ்டேக் வருதா? பார்த்து ஆன்சர் பண்ணு. யூடியூப்ல கமெண்ட் டிலீட் பண்ணலாம், நீட் எக்ஸாமில் டிலீட் பண்ண முடியாது. பார்த்து பண்ணுங்க. யோசிச்சு ஆன்சர்ஸ் போடுங்க. டக்கு டக்குன்னு போடாத, யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. come up with the answers. Rafaya 3, Yogesh 3, others waiting. Varsha
வருஷம் இந்த கொஸ்டினுக்கா 4ன்னு சொல்கிறாங்க இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கா? accepted sir. Others, Abhinaya, third option. Okay, check பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட், என்ன இருக்குது? XeO2F2 and XeF6. Xe is with same hybridization, different. அப்போ போட்டு பார்ப்போம், அவ்வளோதான். XeF6 ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாமா? XeF6னா xenon-க்கு 8 வேலன்ஸ் எலக்ட்ரான், 6 பாண்டிங்க்கு போயிருக்கு, இன்னொரு லோன் பேர். கரெக்டா? ஸோ 6 சிக்மா ப்ளஸ் 1 லோன் பேர் என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். 7 கிடைச்ச ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3d3 sp3d3. ஓகே, அடுத்து யாரு? XeO2F2. ஆக்சிஜன் சரௌண்டிங் ஆட்டமா வந்துருச்சு, ஆனால் சார்ஜ் இல்லை. அதுக்கு அடுத்த 2 ஆக்சிஜன் நம்ம இதில் போடலாம், டபுள் பாண்டில் போடலாம். அதுக்கப்புறம் 2 ஃப்ளூரின்றாங்க. ஓகே, 2 ஃப்ளூரின். ஓகே, டன். இப்போ என்ன கவுண்ட் பண்ணலாம்? எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது இல்லை? how many சிக்மா பாண்ட்ஸ்? ஒரு நிமிஷம், நம்ம ஒன்றும் மறந்துட்டேன். லோன் பேர் இருக்குதானே செக் பண்ணோம். இப்போ கரெக்டாக சொல்லியிருந்தேன் இல்லை, இப்படி ஸ்ட்ரக்சர் ரஃபாக கண்டுபிடிச்சாலும் ஜெனானோட லோன் பேர் இருக்கான்னு செக் பண்ணும். ஜெனானுக்கு 8 வேலன்ஸ் எலக்ட்ரான். எத்தனை பாண்டிங் யூஸ் ஆகிக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 தான் யூஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இங்கே யார் இருக்கு? ஒரு லோன் பேர் இருக்கு. அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுவா மிஸ்டேக் பண்ணீங்க? அதுவா மிஸ்டேக் வந்துச்சு? ஓகே சார். ஸோ அதுக்கு அடுத்து என்ன? how many sigma bonds? 1 2 3 4 sigma plus 1 lone pair. Total it comes out to be 5. அதுக்கு அடுத்த ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3d தான் வருது. இது ரெண்டும் சேம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் டிஃப்ரெண்ட் ஹைபிரிடைசேஷன். அப்போ சேம்னு சொல்றது ரெண்டும் போகட்டும். சேம் இல்லை டிஃப்ரெண்ட். இந்த 2 ஆப்ஷன் போயிடுச்சு. கரெக்டா? ஓ, சேம் ஜாமெட்ரின்னு சொல்லியிருக்காங்களோ? ஒரு நிமிஷம் எதுவும் பண்ணியிருக்கேன். give me a second. Erase this. சேம் ஜாமெட்ரி வருமா? what do you think? சேம் ஜாமெட்ரி வருமா? சேம் ஜாமெட்ரி வராது இல்லை. ஏன்னா sp3d இருந்தும் sp3d3 இருந்தும் எப்படி சேம் ஜாமெட்ரி வரும்? வரவே வராது. சேம் ஷேப் கூட வராது. ஓகேங்களா? ஸோ what do we have here? Different hybridizations and different geometries, which means our answer has to be third option. Clear தானே? ஏதாவது டவுட் இருக்கா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? ஓகே தானே எல்லாருக்கும்? கொஞ்சம் கிளியர்னு மட்டும் கமெண்ட்ஸில் போடுங்க. வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேண்ணா சொல்லுங்க. இஸ் இட் கிளியர்? ஐ நீட் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஓகேண்ணா மட்டும் சொல்லுங்க, அடுத்ததுக்கு போகும். கிளியரா இல்லையா? பக்காவா கிளியரா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. Shall we go to the next one? கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குங்கன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளியரா? நீட் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஸ்டின் ஓரியன்டாக தான் செஷன்ஸ் வரப்போகுது. ஓகே, கிளியர், சூப்பர், குட். Moving to the next one. Answers. Good question. ஓகேங்களா? typical NEET question தான். ட்ரை பண்ணிக்கோங்க. Okay, thanks for the replies. Okay, good. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Vifaya says fourth option. Others delete பண்ணிட்டாங்க கமெண்ட். மிஸ்டேக்கோ? ஹைபிரிடைசேஷன் ஆஃப் போரோன் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. போரோனோட ஹைபிரிடைசேஷன் எப்படி? சேமாக இருக்குமா இல்லை ரியாக்ஷன் நடந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிருக்குமான்னு கேட்குறாங்க அவங்க. ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி நடக்குது. BF3 NH3 ஆக்சுவலி ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ அதில் போரோனோட ஹைபிரிடேஷன் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் போரோனோட ஹைபிரிடேஷன் பாருங்கள். சேமாக இருக்குதா டிஃப்ரெண்டாக இருக்குதா? செக் இட் யுவர் செல்ஃப். சேமா டிஃப்ரெண்ட்? சேமா டிஃப்ரெண்ட்? இந்த ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே, செக் பண்ணுவோம். BF3 ரொம்ப ஈஸி. BF3 என்ன? போரோன்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, 3 பாண்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ 3 சிக்மா பாண்ட்ஸ்.
0 lone pair steric number 3 na hybridization என்ன sp2 அப்போ sp2 ஓகே மீதி ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு ஓகேவா அடுத்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா நைட்ரஜன் வந்து இதோட லோன் பேர் எடுத்து போரோனோட எம்டி ஆர்பிட்டல்ல போய் அட்டாக் பண்ணி கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது இதுதான் அங்க நடக்குது ஓகேங்களா அப்படி நடந்துச்சுன்னா போரோன் மேல முன்னாடி இருந்த 3 ஃப்ளூரினை தவிர இப்ப புதுசா ஒரு பாண்ட் வந்துருச்சு கரெக்டா நைட்ரஜன் கூட தப்பு பாண்ட் எங்கேருந்து வந்துச்சு நைட்ரஜன் கிட்டே இருந்தானே எலக்ட்ரான்ஸ் வருது அப்போ இங்கிட்டு தான் ஏரோ வரணும் ஓகேங்களா இங்க நைட்ரஜனோட முன்னாடி இருந்த எத்தனை 3 ஹைட்ரஜன்ஸ் இப்போ இருக்கு சார்ஜஸ் போட வேண்டியது இருக்கு என்னென்ன சார்ஜஸ் போட வேண்டியது இருக்கு who donated the electrons nitrogen donated the electrons donate பண்ற ஆட்டத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அக்செப்ட் பண்ற ஆட்டத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஆனா அப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எது வைக்க வேண்டாம் இந்த ஆரோ மார்க் வைக்க வேண்டாம் சும்மா என்ன வச்சா போதும் இந்த பாண்ட் வச்சா போதும் கோவலன் பாண்ட் மாதிரி வச்சா போதும் ஏன்னா சார்ஜஸ் போட்டால கிளியர் ஆயிடுச்சு என்ன இங்க ஃபார்ம் ஆனது ஒரு கோஆர்டினேட் பாண்ட் தான் இருக்கு ஓகேவா ஸோ இப்படிதான் இந்த காம்ப்ளெக்ஸோட ரியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது ஓகேவா இப்போ பாருங்க போரோன் மேல இப்போ ஹைபிரிடைசேஷன் செக் பண்ணோம்னா போரோன்னா நார்மலி 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கரெக்டா ஆனா பி மைனஸ்ல இருக்கு அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல 4 வந்து எங்க போயிருக்குது பாண்டிங் போயிருக்குல்ல 1 2 3 4 அதுக்கு அர்த்தம் 4 சிக்மா பாண்ட்ஸுக்கு போயிடுச்சு அப்ப இங்க யாரு இல்ல 0 லோன் பேர் நிறைய பேர் நினைப்பாங்க நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அங்க ஒரு லோன் பேர் இருக்கும்னு அப்படி ஒரு ரூல் எல்லாம் இல்ல நீங்க கரெக்டா செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா கரெக்டா செக் பண்ணி பார்க்கணும் ஸோ பி மைனஸ்ல மொத்தமா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் போரோனுக்கு நெகட்டிவ்னால 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் 4மே பாண்டிங்க்கு போறதுனால இங்க மிச்சமா என்ன இல்ல லோன் பேர்ஸ் இல்ல ஸோ யூ ஹேவ் 0 லோன் பேர் 3 சிக்மா பாண்ட் அதுக்கு அர்த்தம் சாரி 4 சிக்மா பாண்ட் அதுக்கு அர்த்தம் என்ன ஹைபிரிடைசேஷன் sp3 here clear அதுக்கு அர்த்தம் sp2 ல இருந்து sp3 போகுது fourth option is the correct answer very good clear நினைக்கிறேன் எல்லாருக்கும் moving to the next question easy question very easy question fast answer பண்ணுங்க இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி தான் fast answers fast answers Rifaya Varsha sees first option others comment la correct answers போடுங்க waiting for the correct answers right methane la hybridization sp3 ethene என்ன ch2 double bond ch2 கார்பன்ல இருக்கிற சிக்மா பாண்ட் மட்டும் கவுண்ட் பண்ணி பாருங்க 3 னு வரும் 3 வந்துச்சுனா sp2 ஈதைனா ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம் அப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன வரும் sp ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல percentage S-character என்ன வரும் 50% கரெக்ட்டா 50% sp2 ல நமக்கு என்ன கிடைக்கும் sp2 ல நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம் 33.3% ரைட் sp3 ல எப்படி கண்டுபிடிக்கிறது percentage S-character எத்தனை s ஆர்பிட்டல் 1 டிவைட் பை மொத்தமா எத்தனை ஒரு s 3 p மொத்தமா 4 multiplied by 100 divided by 4 என்ன கிடைக்கும் 25 clear so answer should be 25 33 50 first option is the correct answer பக்காவா clear எல்லாருக்கும் அடுத்து போலாமா ஓகே தானே right very good correct answers very good super Raghav also correct answer very good super very well done அடுத்த question okay come up with the answer no silly mistakes please waiting for answers நல்லா செக் பண்ணிக்கோங்க no silly mistakes அது மட்டும் பார்த்துக்கோங்க waiting for answers those who are new to the channel okay நீங்க வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு பாருங்க 26 NEET ஓட revisions தான் போயிட்டு இருக்கு for the next 20 days okay those who are not subscribed please subscribe to the channel
Your one-shot videos in Pearl section was very helpful. Okay, good. Thank you. Thank you, Raghav. Answers வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு fourth option third option மாற்றி வருது. Third option okay, Rafia corrected. Okay, எல்லாரும் third option சொல்கிறாங்க, செக் பண்ணலாமா? Third option XEF4 னா என்ன? Xenon. அப்போ 8 வேலன்ஸ் எலக்ட்ரான், 4 சிக்மா, மீதி என்ன இருக்கு? 2 சிக்மா, சாரி 2 லோன் பேர். கரெக்டா? ஆட் பண்ணால் 6ன்னு வரும். 6 வந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன வரணும்? sp3d2. sp3d2 ஜாமெட்ரி என்ன? ஆக்டாஹெட்ரல். கரெக்டாக? ஆக்டாஹெட்ரல் என்ன? Xenon சென்டரில் 4 பாண்ட் இப்படி பிளெயினில் இருக்கும், ஒன்று மேலே ஒன்று கீழே. கரெக்டா? 2 லோன் பேர்ஸ் இருக்குல்ல, 2 லோன் பேர்ஸை எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தா ட்ரைகனல் பைபிரமிடல்ல பண்ற மாதிரி ஈக்குவட்டோரியல்ல வைக்கலாம்னு சொல்லாதீங்க. இட்ஸ் இன் ஆக்டாஹெட்ரல். அப்போ எங்க வேணா நீங்க வைக்கலாம், எங்க வேணா வைக்கலான்றது இல்லை. அப்படி இல்லை, அப்படி சொல்றது கொஞ்சம் தப்பாயிடும். ஆக்டாஹெட்ரலை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஆக்டாஹெட்ரலை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பாண்டுமே சேம் தான். 6 bonds are equal. 6 bonds are equal. 6மே ஈக்குவல் தான். ஓகேங்க, அதனால எங்க வேணா வைக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஒரு லோன் பேர்னா பிரச்சனை இல்லை, ஒரு லோன் பேர்னா நீங்க இதில் எங்க வேணா வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு என்ன இருக்கு? 2 லோன் பேர்ஸ் இருக்கா? 2 லோன் பேர்ஸ் இருக்கனால அவங்களை எங்க வேணா வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அவங்கள தூரத்துல வைக்க வேண்டியது. ஸோ தட் லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் ஆகுது மினிமம். ஓகேங்களா? அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? லோன் பேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு தூரத்துல வைக்கணும்னா, ஒரு லோன் பேரை நான் மேலே வைக்கிறோம்னா, ஒரு லோன் பேரை நான் எங்கே வைக்க வேண்டியது இருக்கு? கீழே வைக்க வேண்டியது இருக்கு. மீதி பொசிஷன்ல தான் யாரு வரும்? ஃப்ளோரின்ஸ் வரும். ஈக்குவட்டோரியல் ஆக்சியல்னு சொல்ற கான்செப்ட் ஆக்டாஹெட்ரல்ல கிடையாது. அது எங்க தான் இருக்குது? ட்ரைகனல் பைபிரமிடல்லையும் இருக்கு, பென்டகனல் பைபிரமிடல்லையும் இருக்கு. ஆக்டாஹெட்ரல்ல இல்லை, பிகாஸ் ஆக்டாஹெட்ரல் இஸ் a highly symmetrical geometry. all the 6 bonds are same. ஓகேவா? இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? கரெக்டா பாருங்க, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. எல்லாருக்குமே கிடைச்ச ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். வெரி குட். ஓகே, 180 டிகிரியில் வைக்கணும் லோன் பேர்ஸ். வெரி குட். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு போகிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஒன்றும் இல்லை, VSEPR நம்ம போட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஆர்கானிக் எல்லாம் போக வேண்டாம். மினிமம் ரெப்பல்ஷன் பொசிஷன் இஸ் ப்ரிஃபர்ட் அட் 180. வெரி குட். கான்செப்ட் கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்குது. வெரி குட். ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்லாம். ஓகேங்களா? ஸ்மூத்தாக போகிற ப்ரிப்பரேஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். ஆன்சர்ஸ் ரெடினா சொல்லுங்க. Why not first option for previous question? ஒரே நிமிஷம், நான் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு மட்டும் போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் ஹியர் சால்வ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அவங்க என்ன மட்டும் பண்ணியிருக்காங்க? ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90ன்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90 சொல்கிறாங்க. ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90. ஏன் ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90 இருக்கணும்? எக்ஸாக்ட்லி 90 தான் இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் இவங்களுக்குள்ள ஆங்கிள் பக்காவாக என்ன வரும்? 90 டிகிரி. இவங்களுக்குள்ளேயும் ஆங்கிள் என்ன வரும்? 90 டிகிரி. இவங்களுக்குள்ளேயும் 90 டிகிரி, இவங்களுக்குள்ளேயும் 90 டிகிரி. அது ஏன் சார் லோன் பேர் இருக்கும்போது ரெப்பல்ஷன்ஸ் அதிகமாக இது ஆங்கிள் எல்லாம் மாறாதான்னு கேட்டால் இல்லை. பாருங்க, இந்த லோன் பேர் சிமெட்ரிக்கலாக மேலே இருக்குதா? இந்த லோன் பேரோட ரெப்பல்ஷன் இவங்க 4 பேரும் ஈக்குவலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கரெக்டா? அப்போ மேலே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அப்போ கீழே வரலாமே சார்னு டவுட் வரும். கீழேயும் வராது. ஏன்? பிகாஸ் கீழே இருந்து இவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க? இந்த ரெப்பல்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? அப்போ சிஸ்டம் இங்கே லாக் ஆயிடுச்சு. பக்காவா கிளியரா இல்லையா மட்டும் சொல்லுங்க. பாலகணேஷ் ஹாய். இப்போ ஜாயின் பண்ணீங்களா? கெமிக்கல் பாண்டிங் செஷன் தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? கொஸ்டின் சால்விங் செஷன் தேவைப்படும்னா அட்டன் பண்ணுங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்னா. ஓகே, பக்கவா கிளியரா? எஸ் சாருக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா மட்டும் சொல்லுங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ரைட், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க யோகேஷ் வர்ஷாலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங். அதர்ஸ் பாலகணேஷ் ட்ரை பண்ணுங்க. நீட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. கம் அப் வித் தி ஆன்சர். Waiting for the answers.
this question first option சொல்றாங்க. this question first option. இதுல எந்த மாலிக்யூலுக்கு கொஞ்சோண்டாவது டைபோல் மொமெண்ட் இருக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் மேக்ஸிமம் மாலிக்யூல்ஸ் இங்க இருக்கு, டைபோல் மொமெண்ட் இல்ல. ஒருத்தனுக்கு மட்டும் தான் என்ன இருக்கும், டைபோல் மொமெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க. அது யாருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த மாலிக்யூல் லீனியரா இருக்கு. sp கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் sp3. அப்ப இப்படி ஒரு வெக்டர். இங்கேயும் பார்த்தா sp கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் sp3. அப்ப இங்க ஒரு வெக்டர். கரெக்ட்டா? இது ரெண்டும் கேன்சல் பண்ணி போனா mu = 0. கரெக்ட்டா? இங்க பாருங்க, trans 2 பியூட்டீன். கரெக்ட்டா? trans 2 பியூட்டீன்ல இங்க ஒரு வெக்டர் இருக்கும், அதே மாதிரி இங்க ஒரு வெக்டர் இருக்கும். இங்க ஒரு வெக்டர் இருக்கும், அதே மாதிரி இங்க ஒரு வெக்டர் இருக்கும். இது இதை கேன்சல் பண்ணும், இது இதை கேன்சல் பண்ணும். இங்க என்ன கிடைக்கும்? mu = 0. ஓகேவா? இங்க பாருங்க, பென்சீன்ல குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இங்க ஒரு வெக்டர், இங்க ஒரு வெக்டர். இது ரெண்டும் என்ன ஆக போகுது? கேன்சல் பண்ணி போனா என்ன கிடைக்கும்? mu = 0. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா cis butene. கரெக்ட்டா? cis buteneல sp3 sp2 குள்ள இந்த சைடுக்கு டைரக்ஷன், இங்கேயும் இந்த சைடுக்கு டைரக்ஷன். அப்ப இவங்க ரெண்டு பேரோடய ஆட் அப் ஆகி இங்கிட்ட ஒரு வெக்டர் இருக்கும். கிளியரா? கீழே ஒரு வெக்டர் வரும். இங்க என்ன பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு வெக்டர் இருக்கும், இங்க ஒரு வெக்டர் இருக்கும். ஆனா இதுவும் பக்காவா கேன்சலேஷன் நடக்குமா? வாட் டு யூ திங்க்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெக்டர்ஸ் இருக்குதுதான் ஆக்சுவலி. கரெக்டா? இங்க ஒரு வெக்டர் இருக்கு, இங்க ஒரு வெக்டர் இருக்கு. இது ரெண்டும் பக்காவா கேன்சல் பண்ணி போகுமா தான் என்னோட கேள்வி. போகுமா போகாதா? கேன்சல் பண்ணி போகுமா போகாதா? எஸ் ஆர் நோ? டு தே கேன்சல் ஈச் அதர் கம்ப்ளீட்லி கேன்சல் ஆகுமான்னு தான் கேள்வி. வாட் டு யூ திங்க்? கம்ப்ளீட்லி கேன்சல் ஆகுமா இல்லையா? கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்க நிறைய பேர். வெரி குட். கெமிக்கல் பாண்டிங் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? கம்ப்ளீட்லாம் கிளியர் ஆகுமா? சாரி, கேன்சல் ஆகுமான்னு மட்டும் சொல்லுங்கள். ரிஃபயர் சேஸ் நோ, கம்ப்ளீட்லி கேன்சல் ஆகாது. ரைட்? எதனால நோ? பாலகணேஷ் குட். அபிநயா நோ. ரைட், குட். எதனால? ஏன்னா இங்க இருக்கிற மேக்னிடியூடுக்கு சேமா இருக்காது இங்க இருக்குது. பிகாஸ் இங்க ஹைட்ரஜனும் sp2 கார்பன்னா இங்க sp2 கார்பனும் sp3 கார்பனும். கரெக்டா? ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமா கேன்சலேஷன் நடக்காது. ஆனா கேன்சலேஷன் இருக்கும் தான். கேன்சலேஷன் இருக்கும், ஆனா பெர்ஃபெக்ட் கேன்சலேஷன் இருக்காது. அப்போ mu is not equal to 0 தான் சொல்லணும். equal to 0 நம்மளால சொல்ல முடியாது. which means this is the only molecule which has some amount of dipole moment. பக்காவா கிளியர் நினைக்கிறேன். going to the next question. ஓகே தானே? கிளியர் தானே? ரைட். yes, again multiple correct answer. good question. polarity based பண்ணி தான் question. come up with the answer. ரைட். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் சேம் கிடையாது. கரெக்ட் தான். குட். Answers ready ada? Balaganesh says 4. Waiting for others. Waiting for others. Waiting for others. Answers ready ah? Yogesh says 1. Yogesh says 1. Okay. மற்றவங்களுக்கும் வெயிட் பண்ணலாம். முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. முடிஞ்சுன்னா சொல்லுங்க. Varsha says 1. Varsha says 1. மற்றவங்களுக்கு சால்வ் பண்ண முடியலையா? கிடைக்கலையா? எஸ்தர் ஆல்சோ சேஸ் 1. செக் பண்ணலாமா? நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா பாருங்க, சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எல்லாமே சேமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லோன் பேரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நெட் டைபோல் மொமெண்ட் 0. அவ்வளோதான். நான் போலார். ஓகேவா? வாட்ஸ் ஸ்ட்ராட்டஜி? சுற்றி இருக்கிற சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஆட்டமும் சேமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சேம் ஆட்டம் சுற்றி இருக்குது. ஓகேவா? மட்டும் இல்லை, லோன் பேர்ஸும் சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கிடைச்சா டவுட்டே வேண்டாம். உங்க மாலிக்யூல் எப்பவுமே என்னதான்? நான் போலார் தான்.
இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா you will always get it as what? Non polar. கிளியரா இல்லையா? இந்த கண்டிஷன் எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே இங்க வந்து 2 பாண்ட் இருக்கு பிளஸ் 2 லோன் பேர் இருக்கு. அப்ப இவனை இப்போதைக்கு நமக்கு என்ன கூப்பிட முடியாது? நான் போலார்னு கூப்பிட முடியாது. பென்சீனை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அங்கே இருக்கட்டும். CCl4 பாருங்க. CCl4ல கார்பனை சுற்றி எல்லாமே சேம் ஆட்டம், கார்பனில் லோன் பேர் இல்லை. அப்போ இவன் நம்மளோட ஆன்சர் ஆயிடுச்சு, நான் போலார். திஸ் ஷுட் பி பார்ட் ஆஃப் அவர் ஆன்சர். ஓகே. BF3 எகெயின் BF3ல போரோனை சுற்றி லோன் பேர் இல்லை, 3 ஃப்ளோரின். எகெயின் இது என்ன வரணும்? நம்ம இப்போ சொன்ன இந்த கேட்டகரைஸில் நான் போலார். இவனும் நம்ம ஆன்சரில் வரணும். ஸோ 3 and 4 எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. 3 and 4 எங்கெல்லாம் இருக்குது? 3 and 4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்கு, இங்கே இல்லை. கரெக்டா? ஸோ செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன். அவங்க இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டாவது மாலிகுல் இருக்கா இல்லைன்னு மட்டும் செக் பண்ணணும். பென்சீன் போலாரா நான் போலாரான்னு செக் பண்ணணும். கரெக்டா? பென்சீனோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாருங்க. பென்சீன் வந்து இப்படி இருக்கும். கரெக்டா? பென்சீனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, இப்படி இருக்குதா? ரைட். இதுல டைபோல் மொமெண்ட் வெக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்? பிகாஸ் sp2 கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம்? sp2 கார்பனுக்கு. இந்த டைரக்ஷனுக்கு வெக்டர் வரும். ஆனால் அது அப்படியே கேன்சல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்கா? ஸோ இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு? எக்ஸாக்ட்லி கேன்சல் பண்ணி போயிடுச்சு. அதே மாதிரி இது எக்ஸாக்ட்லி கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் எக்ஸாக்ட்லி கேன்சல் ஆயிடுச்சு. Understanding or not? Which means net dipole moment for this molecule is going to be 0. Which means benzene is also non-polar. Even you நம்ம add பண்ணணும். So what is the correct answer? First option is the correct answer. Clear? பக்கவா clear? Okay தான், explanation okay இருக்குல்ல? Next question மட்டும் டைப் பண்ணுங்க. Next question மட்டும் டைப் பண்ணுங்க. ரெடினா? டவுட் இருக்குன்னா கேட்டுக்கோங்க. Next question மட்டும் டைப் பண்ணுங்க. கிளியர்னா? கிளியரா? பக்கவா கிளியரான மட்டும் பாருங்க. We'll move to the next question. Ready with the answers? இந்த question okay, நம்ம அடுத்து போலாம். BF3 எப்படி சார் நான் போலார்? கிளியர் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அபிநயாக்கு மட்டும் டவுட் இருக்கு. BF3யோட கதை பாருங்க. இவ்வளோதான். போரான், இது ஃப்ளோரின், இது ஃப்ளோரின், இது ஃப்ளோரின். ட்ரைகனல் பிளேனர் ஜியாமெட்ரியில் இருக்கும். ஓகேங்களா? போரான் மேலே லோன் பேர் எதுவுமே இல்லை. சுற்றி எல்லாமே என்ன தான்? சேம் ஆட்டம்ஸ் தான். நான் சொன்ன இந்த கேட்டகரி கீழே தான் இருக்குது. கரெக்டா? இப்போ வெக்டர் வைஸ் நீங்கள் கேட்குறீங்களா? வெக்டர் வச்சு மேத்தமேட்டிக்கலி கேட்குறீங்கன்னா கூட இந்த வெக்டர் இருக்குல்ல, அந்த வெக்டருக்கு ஆப்போசிட்ல சேம் மேக்னிடியூட்ல ஒரு வெக்டர் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா இந்த வெக்டரோடையும் இந்த வெக்டரோடையும் இந்த 120 டிகிரியில் இருக்க இந்த ரெண்டு வெக்டரோட நெட் ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? அண்ட் திஸ் வில் ஹாவ் த சேம் மேக்னிடியூட் ஆஸ் திஸ் வெக்டர். கரெக்டா? நீங்க ஃபார்முலா போட்டு பார்த்தா கிடைக்கும். அதனால இதுக்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் மேக்னிடியூட்ல இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணி போகுதுன்னா டோட்டலி மியூ ஈக்குவல் டு 0ன்னு வரும். கிளியரா? அபிநயக்கு மட்டும் கிளியரான்னு சொல்லுங்க. அதர்ஸ்க்காக அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். ஓகேவா? அபிநயம் மட்டும் ரிப்ளை கொடுங்க. ரைட், குட் கொஸ்டின், ட்ரை பண்ணிக்கோங்க. யா, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம் அப் வித் தி ஆன்சர். புதுசாக ஜாயின் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சேனல்ஸ் யூஸ் ஆகும்னா நீட் கண்டென்ட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இட்ஸ் நியூ சேனல். ஓகேங்களா? கொஞ்சம் டேஸ் ஆகுது லான்ச் பண்ணி. ரைட், வெரி குட். திஸ் இஸ் a good question. சில்லி மிஸ்டேக் பண்ணாம பார்த்துக்கோங்க, வேற எதுவும் இல்லை. Niranjini has joined. Niranjini says 2. Waiting for others. Fast answer வரட்டும். ரெண்டு எல்லாரும் 2. Everyone says 2. What's the question? Neutral molecule XF3. XCR னு சொல்ல அவங்க. XF3 னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுல XCR னு கேக்குறாங்க. அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாலிகுலுக்கு 0 டைபோல் மொமெண்ட். அது எப்பதான் வரும்? இந்த மாலிகுல லோன் பேர்லாம் ஒன்று இருக்கக்கூடாது இல்லை. அதுக்கு அடுத்து இந்த எக்ஸுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்கணும்? 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன்னா அப்போதான் இந்த 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இந்த 3 சிக்மா பாண்டுக்கு யூஸ் ஆகும். லாஜிக் புரியுதா இல்லையா? 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் கரெக்ட், ப்ரீவியஸ் இதோட சேம் ஆகிட்டு தான். 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் இதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அர்த்தம் என்ன? போரான் செட் ஆகும், BF3 மாலிகுல் செட் ஆகும். ப்ரீவியஸ் மாலிகுலோட அதே கேஸ் வந்து கரெக்டா? அதுக்கு பதிலாக நீங்கள் குளோரின் எடுத்தால் பிரச்சனை வரும். ஏன்? ClF3 நீங்க எடுத்தா இதுல யாரெல்லாம் வரப்போகுது? லோன் பேஸ் வரப்போகுது. அப்போவே மாலிகுல் என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்?
போலாராக சான்ஸ் அதிகம். சி எல்லா லோன் பேர் இருக்கிற மாலிக்யூலும் போலார்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் லோன் பேர் இருந்துச்சுன்னா போலாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். லோன் பேரை இல்லாமல் இந்த மாதிரி கிளீன் சிஸ்டம்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்னதான் நான் போலார் தான். கிளியரா? நைட்ரஜன் வந்தாலும் பிரச்சனை இருக்கும். NX3 நீங்கள் எடுத்தால் நைட்ரஜன் மேலே என்ன வரும்? லோன் பேர் வரும். கார்பன் நீங்கள் எடுத்தால் என்ன? CX3ன்னு சொல்லிட்டு எடுத்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வரணும். அதெல்லாம் அவ்வளோ செட் ஆகலை. கரெக்டா? இல்லைனா ரேடிக்கல் வரணும். CX3ன்னு சொன்னால் இங்கே ரேடிக்கல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து செட் ஆகாது. ஸோ மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் போரான். ஓகே, கிளியர் தானே? குட் கொஸ்டின் தானே? ஈஸி கொஸ்டின் பட் குட் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ரைட், வெரி குட் கொஸ்டின். எகெயின் வெரி குட் கொஸ்டின். நிறைய பேர் சில்லி மிஸ்டேக் பண்ணி பார்த்து ஒரு கொஸ்டின் தான் இது வந்து. அதனால கொஞ்சம் பார்த்து எல்லா ஆப்ஷன்ஸும் செக் பண்ணதுக்கப்புறம் மட்டும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. கிளியரா இல்லையா? டோன்ட் மேக் எனி சில்லி மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? டைம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். கம் அப் வித் தி கரெக்ட் ஆன்சர். வெயிட்டிங். நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ் வேண்டாம், ஸ்லோவான கரெக்ட் ஆன்சர்ஸ் போதும். ஓகேவா? We need slow correct answers. Fast silly mistakes வேண்டாம். Okay? Waiting for you. Which of the following molecule is polar as well as planar? ரெண்டு கண்டிஷன் இருக்கு அதுல. ஓகேங்களா? போலார் மட்டும் தேன்னா பத்தாது, போலாராகவும் இருக்கணும், மாலிகுல் என்னவா இருக்கணும்? பிளேனாராகவும் இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்பு வரும். Be careful. Those who have not subscribe to the channel. NEET content தான் போயிட்டு இருக்குது. Revisions for 2026 is going on. ஓகேங்களா? புதுசாக ஜாயின் பண்ணவங்க சேனலில் கண்டென்ட் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் புது ஃபேக்கல்ட்டிஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூர் பிரான்ச்சில் இருக்கிற ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க கிளாஸஸ் வந்து இப்போது. ஓகே, ஆல் தி ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் ஹியர் ஆர் நவ் டேக்கிங் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் யூ. இந்த லாஸ்ட் 2026 கடைசியில் லாஸ்ட் ஸ்டேஜ்னால எல்லாருமே உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஒன் ஷாட் வீடியோஸ் போயிட்டுருக்குது, கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் போயிட்டுருக்குது. ஹெல்ப்ஃபுல்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலோட. கிளியர்? பாலகணேஷ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நாட் கிளியர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பார்ப்போம் அது வந்து. ஓகேங்களா? புதிக்கிறீங்க. ரைட், இங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போது, கொஞ்சம் பேர் வந்து ஆப்ஷன்ஸை டிலீட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக? ஆன்சர் சில்லி மிஸ்டேக்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ டிலீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், நிரஞ்சினிக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், யோகேஷுக்கு செகண்ட் ஆப்ஷன், வர்ஷாக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், யோகேஷுக்கு SO2. ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன், எல்லா காம்பினேஷன் அதுக்கு. ரெண்டு காம்பினேஷன் வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, செகண்ட் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. யூடியூப் டிலீட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ எல்லாமே ஒரு ஆப்ஷனுக்கு வந்துடுவாங்க. பார்ப்போம். பாலகணேஷ் ஆல்சோ கோஸ் ஃபார் செகண்ட் ஆப்ஷன். அதான் சொன்னேன், நல்ல கொஸ்டின். அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டவங்க எல்லாருமே இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் போட்டவங்களும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. யார் வேணால் கரெக்டாக இருக்கலாம், யார் வேணால் தப்பாக இருக்கலாம். செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகேங்களா? நீங்கள் பண்ணது தப்புன்னு கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. மற்றவங்க தான் தப்புன்னு நினைக்காதீங்க. செக் பண்ணிக்கோங்க, ஒழுங்கா செக் பண்ணிக்கோங்க. யோகேஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான், சிரிச்சிட்டு இருக்கான். மற்றவங்க தான் தப்பு, எனது மட்டும் கரெக்டு. Which of the following molecule is polar as well as planar? ஓகேங்களா? ஸோ நான் போலார் செக் பண்ணுவோமா? போலார் செக் பண்ண உங்களுக்கு புரியும் தானே? ஸோ போலார் யாருன்னு பார்த்தா H2O2 மாலிகுல் வந்து போலாராக இருக்குமா? H2O2 மாலிகுல் வந்து இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து. ஓகேங்களா? இது வந்து போலாரா நான் போலாரா? இதுக்கு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஈஸியர் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் ஈஸியர் ஆப்ஷன்ஸ் இஃப் யூ வாண்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட் சொல்லுங்கள். கார்பன் டை ஆக்சைடு நம்ம பறிச்சுக்கோ என்ன. திஸ் இஸ் ஆக்சுவலி μ = 0. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இது என்ன ஆயிடுச்சு? அது என்ன ஆயிடுச்சு? நான் போலார். அதுக்கு அடுத்து இது வந்து நமக்கு ஆன்சர் வராது. இது போயிடுச்சு, ஒன்று போயிடுச்சு. அடுத்து XeF2 நீங்கள் எடுத்தா XeF2 நம்ம லீனியர்லாம் சொல்லி படிச்சிருக்கோம்ல. லோன் பேஸ் இருக்குதுன்றது கரெக்டு தான். தட்ஸ் ட்ரூ. லோன் பேஸ் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஒன்று, லோன் பேஸ் இருக்கிற எல்லா மாலிகுல்ஸும் போலார்னு நான் சொல்லலை. கரெக்டாக? லோன் பேஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஈஸியாக செக் பண்ணலான்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக?
XeF2 is a non-polar molecule. Very important one. This is a non-polar one. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓ அப்படியா ஓகே ஓகே நான் போலார் வந்து எப்படி வந்துச்சுன்னு மட்டும் பார்க்கலாம். இந்த வெக்டரை யாரு கேன்சல் பண்ணும், இந்த வெக்டரை கேன்சல் பண்ணும். கரெக்டா? அப்புறம் நீங்க கதை பாருங்க, ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட 3 ஃபேஸஸ்க்கு ஃபேஸ் பண்ணது யாரு, நம்மளோட லோன் பேஸ் வந்து இது கிட்டத்தட்ட உங்க BF3 சிஸ்டம் மாதிரி தானே. நீங்க அந்த ஒரு பிளேன் எடுத்து பார்த்து இப்படி தானே இருக்குது, அந்த பிளேன்ல யோசிச்சு பாரு. கரெக்டா? இதே மாதிரி தான் நம்மளோட யார் இருந்துச்சு, BF3 மாலிகுல் இருந்துச்சு. கரெக்டா? BF3 மாலிகுல் இருந்துச்சு, ரைட்? அப்படின்னு பார்த்தா இது நான் போலார், மூணுமே கேன்சல் பண்ணி போறது சொல்லியிருந்தேன். கரெக்டா? திஸ் வெக்டர் மூணுமே ஈக்குவல் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் ஈக்குவல் மேக்னிடியூட் வச்சு அரேஞ்ச் ஆனதால என்ன போகும், கேன்சல் பண்ணி போகும். ஓகேங்களா? ரைட். அதனால மியூ ஈக்குவல் என்ன வரும், 0ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன, இது மூணும் கேன்சல் பண்ணி போறதுனால இந்த பிளேன்ல ஈக்குவட்டோரியல் பிளேன்லயும் மியூ என்ன கிடைக்கும், 0. ஆக்சியல்லையும் என்ன கிடைக்கும், மியூ ஈக்குவல் டு 0. கிளியரா? So this is also a non-polar. நம்மளோட ஆன்சரா வராது, பிரவீன் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, சே செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணலாம். ஓகே அடுத்து SO2 மாலிகுல். SO2 சரௌண்டிங் ஆட்டம் ஆக்சிஜன். அப்ப என்ன பண்ணா போதும், டபுள் பாண்டோ. கரெக்டா? லோன் பேர் இருக்குதான்னு செக் பண்ணணும். லோன் பேர் இருக்கா இல்லையா சல்ஃபர்ல. 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எத்தனை பாண்டிங் போயிருக்குது, 4 பாண்டிங் போயிருக்கு. 1 2 3 4 இன்னொன்னு இருக்கு ஒரு லோன் பேர். கரெக்டா? 2 sigma plus 1 lone pair. 2 sigma plus 1 lone pair. Steric number is 3. அதுக்கு அர்த்தம் இது ட்ரையகனல் பிளேனார்ல இருக்கும் இந்த மாலிக்யூல். இந்த மாலிக்யூல் போலாரா இருக்குமா நான் போலாரா இருக்குமான்னு பார்த்தா போலாரா இருக்கும். எதனால, இந்த வெக்டர் கேன்சல் பண்ணாது, நெட் டைபோல் மொமெண்ட் கீழே இருக்கும். பிளஸ் இந்த சைடுக்கு இப்படி ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணி போகுமா, போகாதா? போகாது. எதனால, இது வந்து ஆக்சிஜனால ரிசல்ட் ஆனது தானே, இது வந்து லோன் பைர்னால ரிசல்ட் ஆனது தானே. அவங்களோட மேக்னிடியூட் வந்து என்ன இருக்காது, சேமா இருக்காது. கரெக்டா? ஓரளவுக்கு கேன்சலேஷன் நடக்கும், பர்ஃபெக்ட் கேன்சலேஷன் நடக்காது. விச் மீன்ஸ் இங்க மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து அப்போ போலார் ஆயிடுச்சு. திஸ் மாலிகுல் இஸ் வாட், போலார். ஒரு கண்டிஷன் ஓகே. அப்ப அடுத்தது பிளேனாரா இருக்குதான்னு பார்த்தா எஸ். SO2 மாலிகுல் பாருங்க ட்ரைகனல் பிளேனார் தான் சொன்னேன். அதுக்கு அடுத்து அந்த மாலிகுல் என்ன வந்தா, பிளேனார் வந்தா. which means this is our correct answer. ஓகேங்களா? H2O2க்கு வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி எடுத்து வரும்போது இதுக்குள்ள ஒரு டைஹெட்ரல் ஆங்கிள் இருக்கும். ஓகே, there will be a dihedral angle between the two. Perfect 0 degree கிடையாது. It's not completely planar. It's a non-planar geometry. So this one should be called as what? Non-planar. Non-planarன்றனால இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வராது. கிளியரா? கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஓகே நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन? ஓகே தானே? டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन ட்ரை பண்ணிக்கோங்க. ரைட், come up with the answers students. Come up with the answers. ஆன்சர்ஸ் ரெடினா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஆர்கானிக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? என்ன பிரிடின் மாலிகுல் பற்றி கேட்குறாங்க. அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. பிரிடின் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் தெரியாதவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தர இங்கே பாருங்க. பிரிடின் இஸ் லைக் திஸ். ஓகே, பென்சீன் மாதிரி இருக்கும், அதில் ஒரு நைட்ரஜன், அவ்வளோதான். லோன் பேர் இருக்குதா இல்லைன்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி தானே ஆகணும். ஸ்மால் பிரேக் வரும். ஸ்மால் பிரேக் வந்து இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் பிரேக் போகலாம். ஓகேங்களா? ஓகே, ஹர்ஷினி ஹாஸ் ஆஸ்க்ட் ஃபார் பிரேக். ஹரிணி கரெக்டா? இல்லை ஹர்ஷினி தான். ஓகே, இது மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பிரேக் போவோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் 10 minutes பிரேக் போவோம். ஓகே,
Niranjini say second option. Varsha also say second option. Others வந்து ஆன்சர் சொல்லுங்க. பிரேக் முன்னாடி இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின் தான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீட் எக்ஸாம்னா ஆன்சர் பண்ணுவீங்கன்னா இங்கேயும் ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெடியா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் போல, டவுட் இருக்குது போல. கரெக்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆர்கானிக் எல்லாம் போயிடுச்சு. நம்ம கெமிக்கல் பாண்டிங் தானே பண்ணுறோம். கரெக்டாக ரைட். நைட்ரஜனில் லோன் பேர் இருக்குமா இல்லையானு பாருங்க. நைட்ரஜன்னா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். எத்தனை பாண்டிங் போயிருக்குன்னு பாருங்க. எத்தனை பாண்டிங்க்கு போயிருக்குது? 1 2 3. இன்னும் என்ன இருக்கணும்? ஒரு லோன் பேர் இருக்கணும். கரெக்டா ரைட். அப்போ சிக்மா பாண்ட் எத்தனை கவுண்ட் பண்ண? சிக்மா பாண்ட் எத்தனை? 1 2 2 ப்ளஸ் லோன் பேர் எத்தனை கவுண்ட் பண்ணி எத்தனை? 1. இது ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3. 3னா ஹைப்ரிடைசேஷன் என்ன? sp2. முடிஞ்சா sp2 sp3 இல்ல sp3 இல்ல sp2 sp2 பிளேனார் ட்ரைகனல் லீனியர்லாம் வராது இல்லை. எப்படி லீனியரா வரும்? இது லீனியரா தெரியுது உங்களுக்கு? ரிங் சிஸ்டம்னாலே லீனியர் வராது இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? யூ ஷுட் பி கெட்டிங் வாட்? ட்ரைகனல் பிளேனார் தான் வரணும். பிளேனார் ட்ரைகனல் போட்டிருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா இல்லையா? கிளியர்னா கொஞ்சம் சொல்லுங்க. பிரேக்கு முன்னாடி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிளியரா? 10 minutes பிரேக் போக போகுது. கிளியரா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. Let me know if it is clear or not. Clear இல்ல மட்டும் சொல்லுங்க. Faster. Is it clear எல்லாருக்கும்? Fix life with Gayu. Okay, second option. Great. Okay, வான்னு சொல்லுங்க. பக்காவா clear-ஆ? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. We'll go for a break after this. நமக்கு MOT questions, மிச்சம் இருக்கிற டாபிக்ஸ் அதெல்லாம் questions வரப்போகுது அடுத்து. ஓகேங்களா? VSEPR பேஸ் பண்ணி நம்ம VSEPR மட்டும் பண்ணல. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக VSEPR யூஸ் பண்ணி டைபோல் மூமெண்ட், பொலாரிட்டி, பாண்ட் ஆங்கிள் பேஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம MOT பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? கிளியர் தானே? ஓகே, சூப்பர். பிஸ்டல் கிளியர். எல்லாருமே ஓகே. ஃபைன். சூப்பர். ஸோ வில் கோ ஃபார் ஏ 10 minutes பிரேக். ஓகேங்களா? 10 minutes பிரேக் போவோம். வில் ஸ்டார்ட் அட் 9 PM. ஓகேங்களா? வில் ஸ்டார்ட் அட் restart at 9 PM. ஓகேங்களா? ஓகே, எல்லாரும் ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க. வாட் இஃப் தே ஆஸ்க் ஃபார் ஹோல் காம்பவுண்ட்? பீரியடுக்கு மொத்தமாக கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த கார்பனுக்கு கேட்டாங்கன்னா இந்த கார்பனில் செக் பண்ணி பாருங்க. எத்தனை சிக்மா பாண்ட்ஸ்னு பாருங்க. எத்தனை சிக்மா பாண்ட்? 1 2 3. அப்போ 3 சிக்மா லோன் பேர் இருக்குது. அப்போ ஹைபிரிடைசேஷன் வரும் sp2. ஓகேங்களா? ஒவ்வொரு சென்ட்ரல் ஆட்டத்தோட தான் கேட்பாங்க. இந்த மொத்தமாக என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இல்லை. அதனால தான் அவங்க எடுத்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா? நைட்ரஜனுக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. டோன்ட் வரி அபௌட் இட். ஓகே, கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, ஸோ பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்தினதுலையும் கெமிக்கல் பாண்டிங் ரிலேட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. வந்தோடனே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஃபைன், ஓகே.
Hello students. நம்ம restart பண்ணலாமா? ஒரு 5 minutes extra delay ஆயிடுச்சு. Sorry for the delay. Continue பண்ணலாமா? போயிட்டாங்களா எல்லாரும்? இருந்தாங்களே கொஞ்சம் முன்னாடி. இருக்காங்க. ஓகே. வந்துட்டீங்களா? So 2 minutes some motivational words. ஐயோ தப்பா நாளைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க தம்பி. மோட்டிவேஷன் இல்லையா? யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்குறீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுன்ற மோட்டிவேஷன் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம குவாலிஃபை பண்ண முடியும். கரெக்டா? எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்லாம் வேண்டாம், நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, சரி கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகும் வந்து இது முடிஞ்சு. ஆக்சுவலி VSEPR பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் நம்ம சொன்னது வந்து முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து MOTயோட கொஞ்சம் பேசிக் ஐடியா ஷார்ட்கட்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக கொஸ்டின்ஸ்க்கு போகிறோம். ஸோ பேசிக் லெவலில் ரிவிஷன் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? புதுசாக வந்தவங்களுக்கு MOTயோட பேசிக்ஸ் அவ்வளோ தெரியாதவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் மட்டும் கவர் பண்ண போகிறோம். அது பரவாயில்ல இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்? கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பாண்ட் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் மெயின் ஷார்ட்கட் வந்து. ஸோ 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகேங்களா? இதுதான் வேலன்ஸ் டோட்டல் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து. ஒரு மாலிக்யூல் இருக்கிற டோட்டல் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் 14 கீழே நீங்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க? 3ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து பாண்ட் ஆர்டர்ஸோட லிஸ்ட் தான் கீழே கிடைக்குது. ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? இங்கேருந்து ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் போகும்போது 0.5 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 2.5, இங்கே 2, இங்கே 1.5, இங்கே 1, இங்கே 0.5, இங்கே 0. ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு வரும்போதும் 0.5 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ யூ கெட் வாட்? 2.5, 2, 1.5, 1, 0.5, 0. ஓகேவா? So these are the bond orders if you have these many number of valence, these many number of total electrons in your molecule. தான் கதை வந்து. ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் கவுண்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னா ஷார்ட்கட் தான். ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வைங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பாண்ட் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ஒரு ஐடியா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு பாண்ட் ஆர்டர்ஸ் கிடைச்சா நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் அதுலேருந்து எடுத்துடலாம். என்னெல்லாம்? பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யாரு? பாண்டோட ஸ்ட்ரென்த். ஓகே, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் எனர்ஜி இல்லைன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜின்னு வரும். இட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பாண்ட் லென்த். ஓகேவா? இப்படிதான் இவங்களோட ரிலேஷன் வந்து. இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இந்த ஷார்ட்கட் வச்சே சால்வ் பண்ணலாம். அதனால இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இது தேவை இப்பவே. ஓகேவா? ரைட். இது யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. we are going to use this. ஓகே, ரைட். இது இல்லாமல் என்னெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலான்றது. பேராமேக்னெட்டிக் யார் டயமேக்னெட்டிக் யாருன்னு கேட்பாங்க. ஸோ பேராமேக்னெட்டிக் யாருன்னு பார்த்தா ஆட் எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு டோட்டல் எலக்ட்ரான்ஸ்னு கவுண்ட் வருதுன்னா அவங்க எப்போவுமே என்ன தான்? பேராமேக்னெட்டிக் தான். டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் நம்பர்னா ஆட் நம்பர் வந்து நம்ம பேர் பண்ண முடியாது. 3ன்னு சொல்ற நம்பர் நம்ம பேர் பண்ண முடியாது. 2 பேர் பண்ணலாம், 1 மிச்சம் இருக்கும். 5 பேர் பண்ண முடியாது, 2 பேர் பண்ணலாம், ஆனால் ஒருத்தன் வந்து தனியாக நிற்கும். கரெக்டா? ஸோ we can't just do what? We can't just ஆசத் அலி கான். ஓகே, ஹை. ஸோ வந்து பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே என்ன இருக்கும்? பேராமேக்னட்டிசம் இருக்கும். ஓகே, ஆல் ஆர்டர் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் ஆர் வாட்? பேராமேக்னெட்டிக். ஈவன் எலக்ட்ரான் வந்துருச்சுன்னா எப்போவுமே டயமேக்னெட்டிக்னு இல்லை, டயமேக்னெட்டிக் தான். எக்ஸப்ட் யாரு? எக்ஸப்ட் 10, 16, which means 10 and 16 also falls under what? Paramagnetic. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் வந்து கிளியரா? அதையும் யூஸ் பண்ணலாம் நிறைய இடத்துல. ஓகே, so what we have now? All odd electron species are paramagnetic. ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே டயமேக்னெட்டிக்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 பேரை பார்த்துக்கணும். யாரெல்லாம்? 10, 16 வந்து எது கீழே தான் வரும்? பேராமேக்னெட்டிக் கீழே தான் வரும். அது மறந்துடாதீங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே தானே? ரைட். ஸோ அப்படி ஒரு ஷார்ட்கட் ஆயிடுச்சு. ஓகே, மீதி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்சுவல் MOTயோட கான்செப்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? I'll just explain the basic idea of this MOT. ஓகே, H2 மாலிக்யூலுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். H2 மாலிக்யூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் பண்ணி தான் H2 ஃபார்ம் ஆகுது. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு 1s1 ஆர்பிட்டல், ஒரு எலக்ட்ரான். இங்கே 1s1 ஆர்பிட்டல், ஒரு எலக்ட்ரான். கரெக்டா? இது ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 atomic orbitals combine to form what? 2 atomic orbitals combine to form
two molecular orbitals ஒருத்தனை பாண்டிங்னு கூப்பிடுவாங்க ஒருத்தனை ஆன்டி பாண்டிங் கரெக்டா ஸோ திஸ் ஒன்னஸ் இதுதான் எனர்ஜி கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேலைக்கு போகும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனர்ஜி கம்மியானது தான் உங்களுடைய யாரு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இதை வந்து சிக்மா ஒன்னஸ்னு கூப்பிடலாம் ஏன் பிகாஸ் இது ஒரு ஒன்னஸ்னால கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிற வாட் கைண்ட் ஆஃப் பாண்ட் இஸ் இட் சிக்மா பாண்ட்னால சிக்மா ஒன்னஸ்னு கூப்பிடலாம் வாட் அபவுட் திஸ் ஒன் திஸ் ஷுட் பி கால்ட் as sigma star oneness that is an example of an anti bonding molecular orbital ஓகேங்களா இவன் கெட்டது இவன் நல்லது இப்படி வச்சுக்கோங்க மாலிகுலரோட ஸ்டெபிலிட்டிக்கு யாரு நல்லது யாரு கெட்டது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் ஏன் ஸ்டெபிலிட்டி ஏன் இன்க்ரீஸ் பண்ணுது ஏன்னா எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணுது பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எனர்ஜில இருந்து இவன் கீழே வந்திருக்குது கரெக்டா அதுக்கு அர்த்தம் என்ன எனர்ஜி லோவர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா பயோ முடிக்க டைம் ஆயிடுச்சுவா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா வந்து VSEPR ஏரியா முடிச்சுட்டு இப்போ MOT ஏரியாஸ்லாம் போகிறோம் ஓகே ரைட் ஓகே ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு பாண்டிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதும் ஆன்டி பாண்டிங் வந்து என்ன அன்ஸ்டேபிள்னு வச்சுக்கோங்க அப்போ ஆன்டி பாண்டிங்க்கு எலக்ட்ரான்ஸ் போகுது நமக்கு நல்லது இல்லை மாலிகுலுக்கு நல்லது இல்லை ஆனால் பாண்டிங் எலக்ட்ரான் போகுது மாலிகுலுக்கு வந்து நல்லது பிகாஸ் எனர்ஜி கம்மியாகுது எனர்ஜி அதிகமாகிறது ஒன்றுமே சிஸ்டத்துக்கு நல்லது கிடையாது கிளியரா இல்லையா ஓகே ரைட் கிளியர் தானே இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இந்த பேசிக் ஐடியா கிளியர் ஆயிடுச்சு இல்லை இப்போ நம்ம இதை முடிக்க போறோம் என்னன்னு H2 மாலிகுலோட MOT எப்படி ஃபுல்லா டயக்ராம் வந்து எப்படி ஃபில் பண்ணுது H2 மாலிகுலுக்குள்ள டோட்டலி எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாருங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு கரெக்ட்டா 2 எலக்ட்ரான் இருக்கு 2 எலக்ட்ரானை நம்ம ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு போய் ஃபில் பண்ணனும் டைரக்டா இங்க 2 ஃபில் பண்ணலாமா இது கரெக்ட்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க கரெக்ட்டா தப்பா ஃபில்லிங் கரெக்ட்டா தப்பா நான் கரெக்ட்டா ஃபில் பண்ணிருக்கேனா இல்லையா சொல்லு is the filling correct or wrong ஃபில்லிங் தப்பு கரெக்டா ஏன் இங்க வந்து ஃபில் பண்ண கூடாது ஏன் மேல போய் ஃபில் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் எங்க ஃபில் பண்ணுன்ற ரூல் வந்து எனர்ஜி கம்மியா இருக்கிற ஆர்பிட்டலுக்குள்ள தான் எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் போக ட்ரை பண்ணுன்றதா ரூல் வந்து கரெக்டா அப்படின்னு பார்த்தா டைரக்டா மேல போகாது எங்க போகணும் எங்க வந்து இவங்க கீழே இருக்கிற லோவர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்குள்ள தான் ஆக்கிபை பண்ணணும் 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டலுக்குள்ள அக்கமடேட் பண்ணலான்றனால 2 எலக்ட்ரான் அதுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும் கிளியர் தானே I hope that point is very clear. Yes, அது first fill பண்ணது தப்பு தான் பாண்டிங்ல தான் first electrons போணும். Very good, really good. ஓகேவா ரைட் இதுதான் அப்ப H2 மாலிகுலோட கதை இப்போ இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம்ன்றது தான் கேள்வி ஓகேங்களா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி H2 ஃபார்ம் ஆகும்போது ஏதாவது நல்லது நடந்துச்சான்னு பார்த்தா நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஸ்டார்டிங்ல இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி இவ்வளோ இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி இவ்வளோ ஆனா கடைசியில பாருங்க 2 எலக்ட்ரான் எங்க வந்துச்சு 2 பேருமே கீழே வந்துருச்சா அதுக்கு அர்த்தம் என்ன 2 எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வந்து கம்மியா இருக்குது அப்போ H2 மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது முன்னாடி இருந்ததை விட எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வந்து என்ன ஆகுது கம்மியாகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு அர்த்தம் மாலிகுல் வந்து ஸ்டேபிள் ஆகுது H2 மாலிகுல் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன்ட் டு ஃபார்ம் H2 is a good thing it's a good thing in nature ஓகேங்களா அதனால it is a favored process னு சொல்லலாம் I hope you are able to understand correct filling எப்பவுமே low to high தான் fill பண்ணனும் clear பக்கவா clear தானே இது வந்து ரைட் அப்போ மாலிகுல் ஸ்டேபிள் ஆயிடுச்சு எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதுல இருந்து இன்னொரு ஃபேக்டர் கவுண்ட் பண்ணலாம் நம்ம பாண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க வாட் இஸ் பாண்ட் ஆர்டர் NB minus NA divided by 2 கரெக்ட்டா NB minus NA divided by 2 NB னு சொல்றது நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் NA னு சொல்றது நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் அதுல 2 ல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாண்ட் ஆர்டர் கிடைக்கும் இந்த சினாரியோ ஓகேவா கிளியர் தானே ஓகே அப்ப நமக்கு என்ன ஒரு ஆன்சர் வருங்க சொல்லுங்க H2 மாலிகுலோட பாண்ட் ஆர்டர் என்ன வரும் பாண்டிங்ல எத்தனை எலக்ட்ரான் இவங்க எல்லாம் செக் பண்ணாது ஓகேங்களா மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் சொல்றது இவங்க தான் சென்டர்ல இருக்கிறவங்க தான் யாரு மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் சொல்லுங்க பாண்டிங்ல எத்தனை 2 இருக்குது மைனஸ் ஆன்டி பாண்டிங்ல 0 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும் 1 அதுக்கு அர்த்தம் ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு திஸ் இஸ் வாட் இஸ் மென்ட் பை பாண்ட் ஆர்டர் பக்காவா கிளியரா மட்டும் சொல்லுங்க இஸ் இட் கிளியர் ஆர் நாட் Is it clear or not? பக்காவா கிளியரானு சொல்லுங்க அடுத்து போலாம் கிளியர்னா அடுத்து போலாம் சொல்லுங்க ரைட் வெரி குட் bond order comes out to be 1 clear தானே அடுத்து மூவ் ஆன் பண்ணலாமா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூ வியூவர்ஸ் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஓகேங்களா நீட் கண்டென்ட் போயிட்டு இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்ரிடே யூ வில் பி கெட்டிங் கிளாஸஸ் ஓகே கிளியர்னு சொல்றாங்க எல்லாருமே வில் பி கண்டினியூ ஓகே ரைட் நான் இதை லைட்டா மாடிஃபை பண்ணிட்டா இப்போயே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு கரெக்டா நான் லைட்டா மாடிஃபை பண்றேன் லெட்ஸ் சே என்னோட மாலிகுல் வந்து He2 னு வெச்சுக்கோங்க என்ன ஆகும் இப்போ He2
He2 னா என்ன மாற போகுது இங்க வந்து 1s2 னு சொன்னது இப்ப 1s1 னு சொன்னது இப்ப என்ன ஆகும் 1s2 னு ஆகும் ஓகேங்களா இவங்க இனிமே ஹைட்ரஜன் இல்ல இவங்க யாரு ஹீலியம் கரெக்ட்டா இவங்களுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் இல்ல என்ன ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது கரெக்ட்டா ஒன்னு கீழ வந்துச்சு ஒன்னு மேல வந்துச்சு கீழ வந்தவனோட பேரு தான் சிக்மா 1s மேல போனோட பேரு தான் சிக்மா ஸ்டார் 1s இப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்றது கரெக்ட் எவரிவன் இஸ் கமிங் எஸ் வெரி குட் எப்படி ஃபில் பண்றது இந்த 4 எலக்ட்ரான்ஸ் மொத்தமா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 இங்க கரெக்ட்டா 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் இப்போ பாண்ட் ஆர்டரோட கதை கேக்குறேன் ஹீலியம் 2 ஓட பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்றோம் பாண்டிங்ல எத்தனை 2 ஆன்டி பாண்டிங்ல எத்தனை 2 டிவைட் பை 2 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குது 0 which means what ஹீலியம் ஆட்டத்துக்கும் இன்னொரு ஹீலியம் ஆட்டத்துக்குள்ள யார் இல்ல பாண்ட் இல்ல அதுக்கு அர்த்தம் என்ன He2 molecule does not exist He2 molecule does not exist bond angle bond order 0 வந்துச்சுனா molecule does not exist பக்கவா கிளியரா இல்லையா bond order 0 வந்துச்சுனா molecule does not exist 0.5 வந்தா கூட molecule exist ஆகும் ஆனா 0 வந்து exist ஆகாது கிளியரா ஓகே புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் if it is beneficial for you ஓகேங்களா யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீட் கண்டென்ட் போயிட்டு இருக்குது லாஸ்ட் ரவுண்ட் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்குது நீட் எக்ஸாம்க்கு முன்னாடி ஓகேவா ரைட் வெரி குட் நோ பாண்ட் வெரி குட் கிளியர் ஆயிடுச்சுல ஓகே ஸோ இதுதான் He2 மாலிகுலோட கதை வந்து ஓகேங்களா இப்போ இதே வந்து லெட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய மாலிகுல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க யாரு Li2 எடுக்கிறேன் Li2 என்ன ஆகும் லித்தியம் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் இந்த கதையெல்லாம் சேம் தான் இந்த கதை மொத்தமா சேமா இருக்கும் பாரு இந்த கதை மொத்தமா சேமா இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா 1s கம்பைன் ஆகி 2 கீழே 2 மேல இந்த கதை எல்லாமே ஃபிக்ஸா இருக்கும் எது மாற போகுது லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிகரேஷன் என்ன லித்தியத்தோட கான்ஃபிகரேஷன் என்ன 1s2 2s1 தானே 2s1 அப்ப அந்த 2s கம்பைன் ஆகி என்ன கதை நடக்கும்ன்றத அடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு என்ன 2s இங்க இருக்கு அதுல ஒரு எலக்ட்ரான் 2s இங்க இருக்கு ஒரு எலக்ட்ரான் இது இப்போ இங்க இருக்குது ஓகேங்களா இது இல்லன்னு சொல்ல வரல இது இருக்குது அதுக்கு மேல என்ன இருக்குது 2s ஓட காம்பினேஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் you will be getting sigma 2s மேல யார் இருக்கு sigma star 2s ஓகேவா மொத்தமா எத்தனை எலக்ட்ரான் லித்தியம் 2 குள்ள 6 எலக்ட்ரான்னா எப்படி இருக்கும் 6 எலக்ட்ரான் எப்படி இருக்கும் எங்க இருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் 1 2 3 4 5 6 அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் இப்படி தான் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும் இப்போ பாண்ட் ஆர்டர் என்ன வரும் கமெண்ட்ல ஃபாஸ்டா வாட் இஸ் தி பாண்ட் ஆர்டர் ஃபார் Li2 what is the bond order for Li2 what is the bond order for Li2 Li2 ஓட bond order சொல்லுங்க Li2 ஓட bond order சொல்லுங்க number of bonding electrons ஒரு number of bonding electrons is இங்க 2 இங்க 2 கரெக்ட்டா sigma 2s தான் கூப்பிட்டு இது sigma star இது பாண்டிங் தானே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்ப இந்த 2 என்ன வருது 4 மைனஸ் ஆன்டி பாண்டிங்ல எத்தனை இருக்கு 2 டிவைட் பை 2 என்ன பண்ணும் 2 டிவைட் பை 2 is equal to 1 அதுக்கு அர்த்தம் Li2 னு சொல்ற மாலிகுல் எக்ஸிஸ்ட் வெரி குட் எல்லாரும் கமெண்ட் போட்டுருக்காங்க வெரி குட் Li2 மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஓகேங்களா இப்படி தான் பாண்ட் ஆர்டர்ஸ் கால்குலேட் பண்றோம் ஓகே தானே பக்கவா கிளியர் தானே வெரி குட் ஓகே அடுத்து வந்து நமக்கு இந்த N2 மாலிகுல் B2 மாலிகுலோட எல்லாம் MOT தேவைப்படும் தான் கண்டிப்பா அந்த क्वेश्चंस வரும்போது நான் பண்றேன் ஓகேங்களா once the question is coming up we'll be doing that also உங்களுக்கு ஒரு क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு தேவையான கண்டென்ட் அங்கேயே பண்ணி முடிப்போம் ஓகேங்களா ஒரு எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம இது பண்றோம் ஓகேங்களா ஒரு क्वेश्चन வந்து அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்றது அந்த क्वेश्चனுக்கு தேவையான கண்டென்ட் வந்து அங்கேயே நம்ம வந்து டீச் பண்றதா எக்ஸ்பிளைன் பண்றோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் புரியலனா கமெண்ட்ஸ்ல மட்டும் சொல்லுங்க ஓகேவா பாராமேக்னெட்டிக் டயமேக்னெட்டிக் வெரி குட் டயமேக்னெட்டிக்னு சொல்றாங்க இந்த மாலிகுல் பாராமேக்னெட்டிக் டயமேக்னெட்டிக் அது கொஞ்சம் சொல்லுங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் இது பெயர்டா இருக்கு இந்த மாலிகுல் எங்கேயுமே யார் இல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே கிடையாது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா இவங்க யார் தான் டயமேக்னெட்டிக் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் அது இருந்தா போது என்னன்னு கூப்பிடுறதுக்கு பாராமேக்னெட்டிக்னு கூப்பிடுறதுக்கு ஓகேங்களா ஆனா அது இங்க இல்ல so this molecule is diamagnetic okay next question இல்ல இந்த question ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ டீச் பண்ண ஷார்ட்கட் யூஸ் பண்ணி MOT ஓட ஷார்ட்கட்ஸ் டீச் பண்ணது கரெக்ட்டா யூஸ் பண்ணி solve this question come up with the answer நிறைய क्वेश्चंस இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிக்கோங்க ஓகேங்களா சில்லி மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கோங்க ஓகே come up with the answers will be very good practice ஓகேங்களா ஃபாஸ்டா முடிக்கலாம் ப்ராப்பர் MO டயகிராம் டிரா பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும்னு இருக்குறத நம்ம அப்படியும் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா டோன்ட் வரி அபௌட் இட் நியூ வியூவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல ஓகேங்களா we'll be doing revision still NEET 2026 all subjects revisions
Waiting for answers. Waiting for the answers. Answers ka wait pandrom. Niranjini says fourth option. Others. Niranjini says fourth option. Others. Varsha fourth option. Asad Ali Khan O2 plus fourth option தான் சொல்றாங்க. மத்தவங்க others ஷார்ட்கட் மட்டும் யூஸ் பண்ணா போதும், வேற எதுவும் வேண்டாம். Cn மைனஸ்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாருங்க. கார்பன்னா எத்தனை எலக்ட்ரான் 6 பிளஸ் நைட்ரஜன் எவ்வளோ 7. ஸோ 13 ஆயிடுச்சா. அப்புறம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்போ என்ன ஆட் பண்ணும் இன்னொன்று, அப்போ என்ன ஆகும் 14 எலக்ட்ரான்ஸ். 14 நம்ம என்ன நம்பர் போட்டிருந்தோம் 3 கரெக்டா. கார்பன் மோனாக்சைடில் பாருங்க கார்பன் 6 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 8 என்ன கிடைக்கும் 14. 14 கீழே என்ன 3. NO பிளஸ் நைட்ரஜனுக்கு 7 ஆக்சிஜனுக்கு 8 பிளஸ் சார்ஜ்னால -1 என்ன கிடைக்கும் 14. 14 கீழே என்ன 3. O2 பிளஸ் எடுத்து பார்த்தா ஆக்சிஜன்னா 8 2 ஆக்சிஜன்னா 16 பிளஸ் சார்ஜ்னால -1 என்ன கிடைக்கும் 15 கரெக்டா. 15 கீழே நம்பர் என்ன 2.5 தான் பாண்ட் ஆர்டர் வரும்னு நம்ம பார்த்துருந்தோம் ஷார்ட்கட்டில் கரெக்டா. ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் எடுத்து பாருங்க கிடைக்கும். விச் மீன்ஸ் எஸ் வெரி குட் 2.5 வருது கரெக்டா. பேராமேக்னெட்டிக்காக இருக்கும், வெரி குட் பேராமேக்னெட்டிக்காக இருக்கும் மாலிக்யூல் வந்து. ஸோ திஸ் மஸ்ட் பி அவர் ஆன்சர் ஓகேங்களா. 2.5 இஸ் லெஸ் தேன் 3. இது எல்லா கேஸ்லையுமே பக்காவாக நமக்கு 3 தான் வந்திருக்குது. ஓகே ரைட் கிளியரா. அடுத்த கொஸ்டின் போடுற சால்வ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. Solve the question. What's the correct answer here? What's the correct answer here? Correct answer kaga waiting. நிறைய மாலிகுல் செக் பண்ண வேண்டியது இருக்குது கரெக்டாக. அப்படியே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அவங்க, பெரிய லிஸ்ட்டே போட்டாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் 2.8ன்னு கேட்குறாங்க. டைம் எடுக்கும் பரவாயில்ல சால்வ் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் பண்ணாத, இவ்வளோ லெங்க்த்தியாக இவ்வளோ டைம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு கடைசியில் மிஸ்டேக் பண்ணாத ஓகேவா. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீட் லெவலில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் ஜேஇலையும் நிறையெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டு இதில் எதுலாம் கேட்க மாட்டாங்க, எத்தனை ஸ்பீஷன் மட்டும் கேட்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்பர்ஸ்க்கு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஒன்று மிஸ் ஆகிடுச்சுனாலே என்ன ஆகும், ஆன்சர் வந்து தப்பாகும். அந்த மாதிரி தான் ஜேஇயில் கொஸ்டின்ஸ் வைப்பாங்க ஓகேங்களா. திஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு தேட். மேக்னெட்டிக் ஒரு ஐடியா தெரியாதானே சொல்கிறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் 2.8னா அதுக்கு அர்த்தம் 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணுன்றது தான். என்ன வேணும், 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிற சிஸ்டத்தை தான் நீங்கள் தேடணும் இந்த லிஸ்ட்டில். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன, √n into n plus 2 Bohr magneton, where n is the number of unpaired electron, where n is the number of unpaired electrons. ஓகே, இது கால்குலேஷன் போடலன்னா கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்னா 1 பாயிண்ட் சம்திங் இருக்கும், 2 அன்பேர்டு எலக்ட்ரான்னா 2 பாயிண்ட் சம்திங், 3னா 3 பாயிண்ட் சம்திங். இவங்க கொஸ்டினில் 2 பாயிண்ட் தானே கொடுத்துருக்காங்க. அதில் தான் நான் சொன்னேன் என்ன, உங்கள் சிஸ்டத்தில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணுன்றது. புரிஞ்சிச்சா. ஆசத் அலி கான் இஸ் சேயிங் ஆப்ஷன் 2 3 இருக்கணும்னு சொல்கிறாங்க. பாலகனி சேஸ் 4, நிரஞ்சினி சேஸ் 2. வெயிட்டிங் ஃபார் தி அதர் ஆன்சர்ஸ். பார்ப்போம். Waiting for the other answers. Waiting for the other answers. Varsha says 2, Yogesh says 1,
ஓகே ஸோ கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படும் ஆக்சுவலி நம்ம ஷார்ட்கட் வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக. எம்ஓ டயக்ராமே போட்டு பார்த்து செக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் லெங்தி ஆகுது கொஸ்டின் வந்து. ஷார்ட்கட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா பேராமேக்னெட்டிக் யாருன்றது ஃபஸ்ட் எடுத்துடலாம். அது ஈஸி தானே, அதுக்கு ஷார்ட்கட் இருக்குல்ல. இப்போ பேராமேக்னெட்டிக் யார் யார் N2ன்னு சொன்னால் 14, 14லாம் டயாமேக்னெட்டிக் இவன் இல்லை. 16 பேராமேக்னெட்டிக் தான் இருக்கட்டும் அவன். B2னா 10 எலக்ட்ரான், B2னா 10 எலக்ட்ரான் கரெக்டாக. 10 எலக்ட்ரானாலும் பேராமேக்னெட்டிக் கீழே வரும். எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லை, 10ம் 16ம் கவனிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க பேராமேக்னெட்டிக் இருக்கும். C2னா 12 வராது. C2 2+னா C2 2+னா எவ்வளோ வருது? 10 வருது கரெக்டாக. 10னா அங்கே இருக்கட்டும் ஓகேங்களா. லெட் பி ஹியர். ஓகே N2 2- எவ்வளோ வருது? N2னா 14, N2 2- 16 வரும் கரெக்டாக. 16னா 16 வந்து இந்த கேஸில் வருது. அப்போ இங்கே இருக்கட்டும் பார்ப்போம். ஓகே ஸோ திஸ் இஸ் 10, திஸ் இஸ் 16. F2ன்னு சொன்னால் 18 டயாமேக்னெட்டிக் வராது. இது 15 17 கரெக்டா. O2னா 17 ஆட் நம்பர். அப்போ இவன் பேராமேக்னெட்டிக் தான். Li 2+னா யாரு? Li2னா 3 6 +னா 5 எலக்ட்ரான்னா கண்டிப்பாக பேராமேக்னெட்டிக். B2- 10 1 11 அதுவும் வந்து பேராமேக்னெட்டிக் ஓகேங்களா. ரைட். இப்போ இதில் எத்தனை பேருக்கு என்ன 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் சிம்பிளர் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். என்ன சொல்கிறது, லித்தியம் 2+ எப்படி இருக்கும்? இது σ1s σ2 σ1s σ*1s ஓகேங்களா. அதுக்கப்புறம் σ2s σ*2s இப்படி தானே இருக்கும். σ** இப்படி தானே ஸ்டார்டிங்கில் எம்மோ டயக்ராம் இருக்கும். 5 எலக்ட்ரானை ஃபில் பண்ணோம். அப்போ இப்படி 1 2 3 4 5 இப்படிதான் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குது? ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் மட்டும் தானே இருக்குது. ஒன்லி 1 அன்பேர்ட் எலக்ட்ரான். நமக்கு அது வேண்டாம். நமக்கு எத்தனை வேணும்? 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் வேணும். விச் மீன்ஸ் இது நம்ம ஆன்சரில் இல்லை ஓகேவா. அடுத்து இது பண்ணலாம். ஓகே மீதி எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஐடியாஸ் தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். லெஸ் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே லெஸ் தேன் ஈக்குவல் டு 14 அண்ட் மோர் தேன் 14. அப்போ உங்கள் C2 B2 எல்லாமே இங்கே தான் வரும். ஆனால் F2 O2 எல்லாமே இந்த சிஸ்டம் கீழே வரும் ஓகேங்களா. என்ன மாற போகுதுன்னா இந்த p ஆர்பிட்டல் காம்பினேஷனில் தான் வித்தியாசம் வரும். இந்த 3 p ஆர்பிட்டல் இங்கே 3 p ஆர்பிட்டல் இங்கேன்னு சொல்லிட்டு காம்பினேஷன் வரும்ல. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற சிஸ்டத்தோட கேஸில் இவங்க கம்பைன் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக போகிறது யார்? pi 2px and pi 2py ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் யார் ஃபார்ம் ஆகும்? சிக்மா 2pz ஃபார்ம் ஆகும். ஓகே அதுக்கப்புறம் யார்? அதுக்கப்புறம் pi star 2px pi star 2py ஓகேங்களா. இவங்களோட ஆன்டி பாண்டிங். அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார் 2pz ஓகேவா. திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி எக்ஸிஸ்டிங் ஓகேங்களா. இதுதான் லெஸ் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற சிஸ்டத்தோட கதை வந்து ஓகேவா. மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸோட கதை வரும்போது என்ன மாற போகுது? மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸோட கதை வரும்போது இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் ஓகேவா. இந்த 1s 2s காம்பினேஷன் கதையெல்லாம் சேம் தான் ஓகேங்களா. இங்கே மட்டும் தான் வித்தியாசம் வரப்போகுது. இது ரெண்டையும் ஃபிளிப் பண்ணால் போதும், முடிஞ்சு. மோர் தேன் 14னா இது ரெண்டு மட்டும் ஃபிளிப் பண்ணால் போதும். விச் மீன்ஸ் இது மூணும் கம்பைன் ஆகி வருது வந்து ஃபர்ஸ்ட் யார் வரும்? சிக்மா 2pz தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களோட 2 பை வரும். ஓகே பை வரும். அதுக்கப்புறம் யார் வரும்? பை ஸ்டார்ஸ் வரும். பை ஸ்டார்ஸ் ஓகே பை ஸ்டார்ஸ் 2px and பை ஸ்டார் 2py. அதுக்கப்புறம் யார்? சிக்மா ஸ்டார் 2pz ஓகே. இந்த 2 சிஸ்டம்ஸ் ஓகேங்களா. லெஸ் தேன் 14 சிஸ்டம், மோர் தேன் 14 சிஸ்டம். இது பக்காவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்போதைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. நாட் ஆல் கொஸ்டின்ஸ் கேன் பி சால்வ் வித் த ஷார்ட்கட். கிளியர் தானே? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? இதோட ரெடியா? ஓகே இப்போ ஃபில் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ரைட் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரைட் B2 மைனஸ் 11 எலக்ட்ரான். இது வரைக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s 8 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு கரெக்டா. 9வது எலக்ட்ரான் இங்கே வரும். இங்கே லெஸ் தேன் 14 தானே B2னா. லெஸ் தேன் 14 அப்போ திஸ் இஸ் த 9th எலக்ட்ரான் 10. அதுக்கப்புறம் இங்கே வரும் 11 எலக்ட்ரானா 11. எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? How many are able to see? How many is there? Only 1 unpaired electron கரெக்டா. அப்போ நம்மளோட ஆன்சர் கீழே வருமா? ஆன்சர் கீழே வராது. பிகாஸ் நமக்கு 2 unpaired electrons வேணும்ன்றது தான் கிரைட்டீரியா. கரெக்டா இல்லையா? ஓகே தானே? 11 எலக்ட்ரான் வந்து கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஓகே அப்போ தான் ஆன்சரில் வராது.
அடுத்து B2 இருக்கு பாருங்க, B2 இருக்கு. B2 னா எப்படி இருக்கும்? B2 னா என்ன? B2 னா 8 9 10. இப்ப பாருங்க ரெண்டு அன்பேட் எலக்ட்ரான், which means B2 is part of our answer. B2 is part of our answer. ஓகேவா? ரெண்டு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அடுத்து O2 பாப்போமா? O2 னா எப்படி வரும்? O2 னா 16 எலக்ட்ரான். அப்ப இந்த சிஸ்டம் கிடையாது, இந்த சிஸ்டம் 16 எலக்ட்ரான். இது வரைக்கும் எகைன் சொன்ன மாதிரி என்ன 8 எலக்ட்ரான் புரிஞ்சா? அடுத்து 9 10 9 8 9 10 11 12 13 14 15 16. பாருங்க ரெண்டு unpaired electrons இருக்கு, which means O2 is also part of our answer. Okay, C2 2+. C2 2+ னா 10 எலக்ட்ரான். 10 எலக்ட்ரான் இங்க வரணும். 10 எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? அப்போ 8 9 10. 10 எத்தனை unpaired electrons இருக்கு? ரெண்டு unpaired electrons இருக்கு, which means this is also part of our answer. ஆல்ரெடி 3 ஸ்பீஷஸ் கிடைச்சாச்சு. ஓகேங்களா? N2 2- எடுத்து பாருங்க. N2 2- னா எங்க இருக்கும்? நைட்ரஜனோட மாலிக்யூல்ல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இது போய் என்ன ஓகே O2- பண்ணலாம். ஓகேங்களா? O2- பண்ணலாம். O2- னா we have what? O2- ஓட கேஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா we have the 16 electron plus ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டீங்க. நீங்க எத்தனை unpaired electron தான் இருக்கும்? ஒரு unpaired electron தான் இருக்கும். கரெக்ட்டா? you'll be having only one unpaired electron. அப்ப அதுவும் வந்து நம்ம ஆன்சர் கீழ வராது, which means this is also not there. Okay, this is also not there. இது வரைக்கும் எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்துச்சு நமக்கு? இது வரைக்கும் எத்தனை வந்துச்சு? O2 இருக்குது, ரைட்? O2 இருக்கு 1, B2 இருக்குது 2, C2 2+ இருக்குது 3, N2 2- நம்ம செக் பண்ணல. கரெக்ட்டா? இது வரல. B2- வந்து வரல. கரெக்ட்டா? So 3 molecules still now and N2 2-. N2 2- எப்படி எடுக்கணும்? N2 னு சொல்ற மாலிக்யூல் எப்படி இருக்கும்? N2 னு சொல்ற மாலிக்யூல் you will have it as in the system. கரெக்ட்டா? N2 னு சொல்ற system will have this system. ஒரு நிமிஷம். N2 2- வரும்போது 16 electrons வருதா? So 16 electrons வருதுனால நீங்க இந்த சிஸ்டம் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த சிஸ்டம்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா N2 2- ஓட கேஸ்ல what will happen? It comes out to 1 2 3 4 5 6 7 8. இங்கேயும் ரெண்டு unpaired electrons வரும், which means this should also be coming under our answer. Which means நமக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது? We have it as 1 2 3 4. 4 ஸ்பீஷஸ் நமக்கு ஆன்சர் வரணும். கரெக்ட் ஆன்சர் should be what? Option 1. ஓகேங்களா? Option 1 தான் நமக்கு இங்க கரெக்ட் ஆன்சரா வரணும் இந்த क्वेश्चनக்கு. Hi Mohammed Kani. Hi, hello Varsha. 4 species. We have 4 species which should come under this question. ஓகேங்களா? 4 கேஸ் இருக்குது. ரொம்ப லெங்தியா இருக்குது, ஆக்சுவலி டைம் எடுக்குது, அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. நீட் எக்ஸாமில் ஆக்சுவலி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? நம்ம ஒரு ப்ராக்டிஸ்க்காக பண்ணியிருக்கோன்றது தான். மற்றபடி நீட்டில் இவ்வளோ லெங்தியான ஒரு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இட் வில் டேக் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 minutes ஆகுது மினிமம் எடுத்தால் தான் நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோ லெங்தியாக கொஸ்டின் வராது. ஓகேவா? எனிவே ஃபார் ப்ராக்டிஸ் சேக் வி கேன் யூஸ் இட். சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீல் நீட் திஸ். ஓகேங்களா? ஃபார் த அப்கமிங் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர்ஸ் போடுங்க ஃபாஸ்ட்டாக. Come up with the answers fast. Come up with the answers fast. Hello Smia Sharan. Hello, good evening. MOT பேஸ் பண்ணிக்கிற கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படுவோன்னா ப்ராக்டிஸ் வேணும்னா அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்சர்ஸ் ரெடினா போடுங்க. கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது வந்து ஷார்ட்கட் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். Yogesh says second option. Asad Ali Khan says second option. Others fast shortcut மட்டும் போடுங்க. MOT எல்லாம் ஒன்றும் ட்ரா பண்ண வேண்டாம். MO diagram எல்லாம் தேவைப்படுது. Abhinay also say second option. Right, so O2 plus O2 minus O2 2-. bond orders தான் கண்டுபிடிக்கணும். 16 கீழே என்ன இருக்கு? 2. 15 கீழே என்ன இருக்கு? 15 கீழே 2.5. கரெக்டாக 15 கீழே ஷார்ட்கட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் போடுறேன். 2.5 ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் இருக்கும்.
17 கீழே என்ன இருக்கும் 1.5. 18 கீழே என்ன இருக்கும் 1. கரெக்டா? ஸோ இஃப் தீஸ் ஆர் த பாண்ட் ஆர்டர்ஸ், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, பாண்ட் ஆர்டர் தான் கேட்குறாங்களா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பாண்ட் லெங்த் எல்லாம் கேட்பாங்க, இல்லை பாண்ட் ஆர்டர் தான் கேட்குறாங்க, பிரச்சனை இல்லை. வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? O2 ப்ளஸுக்கு தான் ஹையஸ்ட் இருக்கணும். O2 ப்ளஸ் எங்கே ஹையஸ்ட் வருது? O2 ப்ளஸ் இங்கே ஹையஸ்ட் வருது, இங்கே ஹையஸ்ட் வருது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. கரெக்டா? O2 ப்ளஸுக்கு அடுத்து O2 வருது, அது ரெண்டுலேயும் காமன் தான். அதுக்கு அடுத்து யாரு? O2 2 மைனஸா O2 மைனஸா? O2 மைனஸ் தான் வரணும், விச் மீன்ஸ் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் தானே எல்லாருக்கும் வருது. ரைட். வர்ஷா, காட் சைல்டோட பேர் என்ன? எல்லாருக்குமே கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் வருது. கரெக்ட்? ஓகே, குட், வெரி குட், வெரி குட். வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ட்ரை பண்ணிக்கோங்க. லிட்டில் மோர் பெட்டர் கொஸ்டின். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான், ட்ரை பண்ணிக்கோங்க. Try to come up with the answers. Answers ready na comments la போட்டுக்கோங்க. ஓகேங்களா? Hi Gayatri. Answers ready and the option in the question again. What's your correct answer? What's your correct answer here? Clear இருக்குதா உங்களுக்கு? வந்து ஸ்க்ரீன் எல்லாமே கிளியர் தானே? ஓகே தானே? Come up with the answers. ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டுக்கோங்க. எது ட்ரூ ஃபால்ஸ்னு மார்க் பண்ணணும். கரெக்டா? ஸோ வாட் வி ஹேவ் ஹியர், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. டியூரிங் N2 formation one electron is removed from the bonding molecular orbital னு சொல்றாங்க. N2 ஓட நம்ம போட்டிருந்தோம்ல கொஞ்சம் முன்னாடி. N2க்கு எங்கே இருந்துச்சு? சரி, நான் இங்கே ட்ராப் பண்ணிட்டா. N2 ஓட கதையில் less than 14 சிஸ்டம் வரும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு யார் வரும்? 2 பை வரும், அதுக்கப்புறம் சிக்மா, அதுக்கப்புறம் பை ஸ்டார், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார். ஓகே, பை சிக்மா, பை ஸ்டார் சிக்மா ஸ்டார். இதுதான் லெஸ் தேன் 14ஓட கதை. அவங்க O2 பற்றியும் பேசுகிறாங்க, அப்போ அதுவும் ட்ராப் பண்ணுவோம். கிரேட்டர் தேன் 14 எலக்ட்ரான் சிஸ்டம். ஓகே, எப்படி இருக்கும்? இது ஈக்குவல் டு ஆர் 14. ஓகே, ஃபஸ்ட் இயர் வரும் சிக்மா, அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் பை ஸ்டார், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார். ஸோ சிக்மா பை ஸ்டார் சிக்மா ஸ்டார். ஓகே, ரைட். ஆசத் அலி கான், வர்ஷா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, டியூரிங் N2 formation one electron is removed from the bonding molecular orbital. N2 ஓட கேஸில் 14 எலக்ட்ரான் தானே, இது வரைக்கும் 8 எலக்ட்ரான். ஓகே, 9 10 11 12 13 14 பாண்டிங் தானே, பாண்டிங்ல தானே எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் வாட்? ட்ரூ. ஓகேங்களா? திஸ் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன? டியூரிங் O2 plus formation one electron is moved from the anti-bonding molecular orbital. ஓகேவா? O2 plus ஃபார்மேஷனில் அப்போ O2க்கு ட்ரா பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு O2க்கு ட்ரா பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 சாரி, இது வரைக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ திஸ் 9 10 11 12 13 14 15 16. ஒரு எலக்ட்ரான் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா எங்கேருந்தா ரிமூவ் பண்ணுவீங்க? You'll be removing it from, right, you'll be removing from pi star anti-bonding orbital. கரெக்டா? இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ
true. Okay, third statement. During O2 plus formation, one electron is added to the removed than O2 plus now. During N2 minus formation, one electron is added to the bonding molecular orbital. N2 minus, this is N2. If N2 minus, this is another electron correct, which means it will be entering what? The anti-bonding orbital, which means this is also what? False. So only 1 and 2 are true. First option is the correct answer. Correct da. Okay la. Comments la potu correct da. Niranjini first option, Asad Ali Khan first option, Varsha first option, Yogesh first option. Very good, very good, very good. Correct da. Okay la. Next question. Solve பண்ணிக்கோங்க. அதே மாதிரி MOT அந்த டயக்ராம் டிரா பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அது டிரா பண்ணி ஆன்சர்ஸ் போடுங்க. செக் பண்ணிக்கோங்க. Why the oxygen is different from the other? நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல நமக்கு. லெஸ் தேன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இந்த சிஸ்டமும், மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ ஆகும். அது O2ன்னு ஸ்பெஷல் இல்லை. லெஸ் தேன் எலக்ட்ரான் ஆர் ஈக்குவல் டு 14க்கு இதுவும், மோர் தேன் இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? அது SP மிக்சிங்னால நடக்கும்லாம் சொல்லுவாங்க. S ஆர்பிட்டல் P ஆர்பிட்டல் மிக்சிங்னால தான் இங்கே வந்து பை ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி கீழே வந்துச்சுலாம் சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை வந்து. ஓகேங்களா? அவங்க டீட்டெயிலாக நீட்டில் அந்த அளவுக்கு இல்லை. பட் இன்கேஸ் கேட்டாங்கன்னா why does less than 14 சிஸ்டத்தில் பை ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி ஏன் கீழே வந்துச்சுன்னு கேட்டால் இந்த ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் இட்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் SP மிக்சிங். ஓகேங்களா? S ஆர்பிட்டல் P ஆர்பிட்டல் மிக்சிங்னால தான் அது நடந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, குட். Asad Ali Khan says second option. Niranjini says fourth option. Okay. We'll wait for the other answers also. We'll wait for the other answers. புதுசா ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நீட் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா make sure you're subscribing to the channel. Okay. Varsha says fourth option. Okay, check பண்ணுவோம். ஓகேங்களா? Oxygen molecule is paramagnetic. Oxygen molecule is paramagnetic due to கண்டிப்பா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கனால தான். அது எங்கே இருக்குதுன்றது நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தோம். ஆக்சுவலி O2னா எங்கே வரும்? O2 மாலிக்யூல்னா மோர் தேன் 14 சிஸ்டம் தானே. அப்போது ஃபஸ்ட்டு சிக்மா பை ஸ்டார் சிக்மா ஸ்டார், இதுதான் சிஸ்டம். ஓகே, 16 எலக்ட்ரான் எங்கே வரும்? இது வரைக்கும் 8 9 10 11 12 13 14 15 16. இதுதான் O2 மாலிக்யூலோட MO டயக்ராம்னு சொல்கிறது. இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது எங்கே இருக்குது? பை ஸ்டாரில் இருக்குது. இது ரெண்டும். ஓகே, பை ஸ்டாரில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க? பேராமேக்னட்டிஸுக்கு காரணம் யாருன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் பாருங்கள். 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் கரெக்ட். 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. ஆன்சர் அப்போயே வந்துச்சு, செகண்ட் ஆப்ஷன். கிளியரா? அது எந்த ஆர்பிட்டில் இருக்குன்ற பற்றிலாம் ரொம்ப கன்சர்ன்டாக இருக்க வேண்டாம். கரெக்டாக நமக்கு ஆன்சர் ஈஸியாக வெளியே வந்துருச்சு. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியர் தானே? ஐடியாஸ் வந்து ஓகே தானே? கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐயோ, ஃபோர்த் ஆப்ஷனா? நிறைய பேர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் சொல்கிறாங்களே. இது ப்ரெசன்ஸ் ஆஃப், எல்லாரும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் போட்டிருக்காங்களா? நான் இது தப்பு பண்ணியிருக்கேனா? ஆக்சிஜன் மாலிக்யூல் இஸ் paramagnetic. The presence of one unpaired electron in each of the okay நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கிளியர் கரெக்ட் தான். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? the presence of 2 unpaired electrons in the pi 2px and pi 2py. நான் மொத்தமாக படிக்கல, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே pi 2px pi 2pyல 2 unpaired electron சொல்கிறாங்க. கிடையாது, இல்லை, நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஸோ this is not the correct option. This one. Why? Is presence of one unpaired electron in each of pi starலையும் 1 electron வச்சு தான் இருக்குது. கரெக்ட் தான். ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? என் சைடில் தான் மிஸ்டேக் இருக்குது. யூ ஆர் கரெக்ட். ஓகே, வெரி குட். ஓகே, ரைட். சூப்பர். பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெராக்சைட்னா யாருன்னு தெரியுமா? பெராக்சைடு யாருன்னு தெரியுமா? பெராக்சைட்னா H2O2 தானே, ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ பெராக்சைட்னா யாரு? O2 2-. ஓகேவா? ட்ரை பண்ணிக்கோங்க.
நம்ம அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஐடியா தான். ஓகேங்களா, பாண்ட் லெங்த் வச்சும் பாண்ட் ஸ்ட்ரெங்த் வச்சும் கம்பேரிசன் இருந்துச்சு. அது போதும், அந்த டீட்டெயில்ஸ் போதும். சால்வ் பண்ணிக்கோங்க. கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். Waiting for the answers. Waiting for the answers, waiting for the answers. எல்லாமே மல்டிபிள் செலக்ட் ஆன்சர் மாதிரி வருது. கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக படித்து போடணும், இல்லைனா மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆனால் நீட்டில் நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது நீட்டில் கேட்க மாட்டாங்க, இல்லை நீட்டுக்கு ரொம்ப பிடிச்ச, ஆக்சுவலி என்டிஏக்கு நீட்டில் கேட்குறது ரொம்ப பிடிச்ச டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நம்மளோட அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்கணும். I'm waiting for the answers. ஓகேங்களா, comments வருதா? ஓகே, Abhinaya is saying first option, Varsha says fourth option, Yogesh says first option. அப்போ ரீசெக் பண்ணிக்கோங்க, எல்லாரும் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏதோ பிரச்சனை வந்திருக்க சான்ஸ் இருக்குது, வேறு ஆன்சர்ஸ் வருது. கமெண்ட்ஸை டிலீட் பண்ண வேண்டாம், க்ராஸ் செக் பண்ணால் போதும். சேஞ்ச் இருக்குதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Niranjini, Asad Ali Khan goes for fourth option, Yogesh first option, Balaganesh first option. 1 and 4 only correct. ஐயோ, இங்கே சொல்கிறீங்களா இல்லை இங்கே சொல்கிறீங்களா? அதனால தான் கன்ஃபியூஷனா? சரி பார்ப்போம். ஓகேவா, ஸோ 1 by 1 செக் பண்ணுவோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, first statement says the peroxide ion has a bond order of 1 while the oxygen molecule has a bond order of 2. oxygen molecule ku bond order 2 ன்றது நமக்கு தெரியும். கரெக்ட்டா? because 16 கீழ என்ன வரும் 2. இது வந்து O2 2 minus னா 18 எலக்ட்ரான் கீழ என்ன வரும் 1 தானே வரும். கரெக்ட்டா? 18 கீழ 1. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? ட்ரூ. ஓகே, அவங்க கேக்குறது கரெக்ட் தான், which means அவங்க கேக்குறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அவங்க கேக்குறாங்க. ஓகே, so first one should be part of your answer. ஓகே, அப்ப இது ஆன்சர் வராது, கிளியர் தானே? அடுத்து, the peroxide ion has a weaker bond than the dioxane molecule has. யோசிச்சு பாருங்க, bond order 2 இருக்கு டயோக்சினுக்கு. அப்போ bond order அதிகம்னா bond strength என்னதான் அதிகம் தானே? bond order அதிகம்னா bond strengthம் அதிகம் தான், which means peroxide ion has a weaker bond னு சொல்றது என்னதான்? ட்ரூ தான். கரெக்டா? that is a true statement. கரெக்டா தானே? டவுட் இருக்கா? அடுத்து என்ன? தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the peroxide ion as well as the dioxane molecule are paramagnetic. 16 paramagnetic, 18 paramagnetic கிடையாது, which means this is false. Fourth option, the bond length of the peroxide ion is greater than that of the dioxane molecule. correct தானே? ஏன்? because bond order யாருக்கு அதிகம்? O2 is greater than O2 2 minus தான் எது? bond order னா bond length அப்படியே opposite தானே? கரெக்டா? bond order வந்து அப்படியே opposite, which means peroxide ion has higher bond length than யாரு? dioxygen, which means fourth option is also true. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தா 1, 2 and 4 are the correct answers. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் வரணும். நிறைய பேர் 4னு சொல்றீங்க. I think they are confused with the 2 இன்னொரு ரீசெக் பண்ணலாமா? the peroxide ion has a weaker bond than dioxane molecule has. கரெக்ட் தான் அது வந்து. ஏன்? bond order 2 இருக்கிறது தான் என்ன ஸ்ட்ராங்கர் bond இருக்கும். அப்போ இதுக்கு வந்து என்ன இருக்கும்? weaker bond இருக்கும். so that's a true statement. so correct answer is what? first option. clear-ஆ? first option பக்காவா clear-ஆ? shall we go to the next one? யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க? ஸ்டார்டிங்கில் வர்ஷா மிஸ்டேக்கு, வேற யாரு? வர்ஷா மட்டும் தானா? சரி பார்ப்போம். ஓகே ரைட், கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, குட்.
ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங். டவுட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க, நான் அந்த டவுட் கிளியர் பண்ணுறோம். ஓகே. வை பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாண்ட் ஆர்டர்னா என்னென்னு தெரியுமா? எத்தனை பாண்ட்ஸ் இருக்குன்றது தான். கரெக்டாக? அண்ட் ஒரு கெமிக்கல் பாண்ட்னா ஒன்றுமே கிடையாது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ். ஓகே. அப்போது பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் ஒரு பாண்டு தான் இருக்குதுன்னா இவ்வளோ அட்ராக்ஷனை வச்சுக்கோங்க. 2 பாண்ட் இருக்குதுன்னா அங்கே இருக்கிற அட்ராக்ஷன் என்ன ஆகுது? இன்னும் அதிகமாகுது. 3 பாண்டுன்னு என்ன அட்ராக்ஷன் இன்னும் அதிகமாகுது. ஸோ அட்ராக்ஷன் அதிகமாகுதுன்னா அந்த பாண்டோட ஸ்ட்ரென்த்தும் வந்தால் என்ன ஆகும்? நீங்கள் உடைக்கிறது யோசிச்சு பாருங்க. ஈஸியாக இருக்குமா? ஒரு பாண்ட் உடைக்கிறது ஈஸியாக இருக்குமா, இல்லை 3 பாண்ட் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா? ஒரு பாண்ட் உடைக்க தானே ஈஸியாக இருக்கும். விச் மீன்ஸ் 3 பாண்டு வரும்போது அங்கே என்ன நடக்குது? பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு பாண்ட் எனர்ஜி. பிரேக் பண்ணுறதுக்கு எனர்ஜி நிறைய அதிகம் வேணும். ஆனால் அட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகம்னா, பாண்ட் ஆர்டர் அதிகம்னா அட்ராக்ஷன்ஸ் அதிகம்னா இவங்க கிட்ட வருமா? கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாண்ட் லெங்த் மட்டும் என்ன ஆகும்? கம்மியாகும். மீதி எல்லாமே என்ன ஆகும்? அதிகமாகும். That's why bond length is inversely proportional, everything else is directly proportional. I hope it is clear. Clear? Niranjani Varsha says fourth option. Others waiting for others. Answer சொல்லுங்க. Waiting for others. Waiting for others. So H2 molecule na இவ்வளவு தான் இருக்கும். கரெக்ட்டா? H2 plus na எவ்வளவு இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இங்க. H2, so this is H2, this is H2 plus, this is H2 minus. H2 minus na இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். Okay? This is how it is. கரெக்ட்டா? இது அவங்க என்ன கேக்குறாங்க? Equally stable. Stability எதை பொறுத்து இருக்கும்? Stability is direct. ஃபர்ஸ்டே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது stability is directly proportional to bond order. Bond order அதிகம்னா மாலிகுலோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ bond orders கண்டுபிடிங்க. இங்கே bond order என்ன வரும்? 1. இங்கே bond order என்ன வரும்? 0.5. இங்கே bond order என்ன வரும்? 2 minus 1 by 1 is 0.5. கரெக்டா? ரைட். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? H2 molecule தான் more stable. இவங்க ரெண்டு பேரை விடையும். அது கிளியர் ஆயிடுச்சா? This is more stable. ஓகே. இவங்க ரெண்டு பேருக்கும் பாண்ட் ஆர்டர் சேம்ன்றது கரெக்ட் தான். அதுக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலி ஸ்டேபிள்னு அர்த்தம் இல்லை. அது நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அங்க இருக்கிற ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் பார்க்கணும். ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் அதிகம்னா ஸ்டெபிலிட்டி கம்மி. ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் அதிகம்னா என்ன? ஸ்டெபிலிட்டி கம்மி. இதுதான் யூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அது சேம்னு வந்துருச்சுன்னா, பாண்ட் ஆர்டர் சேம்னு வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு அப்ளை திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். வாட் இஸ் இட்? ஆன்டி பாண்டிங் ஆர்டர் எலக்ட்ரான்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மாலிகுல் என்ன ஆகும்? கம்மி ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா இல்லையா? பஜான்ஸ் ரூல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். VSEPR ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கோம் தம்பி. ஸ்டார்டிங்கில் கைண்ட் ஆஃப் பின்னாடி போய் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம VSEPR ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30-35 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ MOT தான் போயிட்டு இருக்குது. ஃபஜான்ஸ் பற்றி கடைசியில் சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இந்த ஐடியா யூஸ் பண்ண நீங்கள் சொல்லுங்கள். ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது? இதில் சேமாக இருக்கா? இல்லை. இதில் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் இருக்குது, இதில் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் இல்லை. அதுக்கு அர்த்தம் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் அதிகம்னா ஸ்டெபிலிட்டி என்ன? கம்மி. அதுக்கு அர்த்தம் திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஆப்ஷன்ஸ் தேடலாமா? போத் H2 plus and H2 minus are equally stable. கிடையாது. both H2 plus and H2 minus do not exist. கிடையாது. எக்ஸிஸ்ட் ஆகும். நான் ஜீரோ பாண்ட் ஆர்டர்னாலே அவங்க எக்ஸிஸ்ட் ஆகும். H2 minus is more stable than H2 plus. H2 minus is more stable than H2 plus. கிடையாது. அடுத்து என்ன? H2 plus is more stable than H2 minus. Correct. Fourth option. Fourth option. Varsha said fourth option. Niranjani fourth option. பால கணேஷுக்கு மிஸ்டேக் வந்திருக்குது. B வச்சு ஆன்சர் பண்ணிட்டேன் சார். B வச்சு பாண்ட் ஆர்டர் வச்சா பாண்ட் ஆர்டர் வச்சு மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பிரச்சனை இல்லை. இப்போ கற்றுக்கோங்க. நீட் எக்ஸாமில் பண்ணாமல் பார்த்தா போதும். மிஸ்டேக் பண்ணாது. கற்றுக்கோங்க. ஐடியா வந்து பாண்ட் ஆர்டர் சேம் வந்துச்சுன்னா எது பார்க்கணும்? ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். ரைட். கிளியர் தானே இந்த ஐடியா வந்து? குட் கொஸ்டின். ஓகேங்களா? இட்ஸ் ரியலி குட் கொஸ்டின். இந்த ஐடியா அப்ளை பண்ணால் கற்றுக்கோங்க அடுத்த கொஸ்டின்ஸில் வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் ஒன். ரைட். ட்ரை பண்ணிக்கோங்க.
கரெக்டாக செக் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் போடுங்க ஓகேங்களா கமெண்ட்ஸில். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஆன்சர்ஸ் ரெடியா? ஈஸியாக செக் பண்ண முடிஞ்சது மட்டும் ஃபஸ்ட் செக் பண்ணுங்க ஓகேங்களா. ஷார்ட்கட்லேயே பண்ணி முடிக்க முடிஞ்சது அதே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம டோட்டல் தியரி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஆன்சர் வந்து அபிநயா சொல்கிறாங்க, ஃபோர்த் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அபிநயா சிங் ஃபோர்த் ஆப்ஷன், நிரஞ்சினி ஃபோர்த் ஆப்ஷன், ஆசத் அலி கான் ஃபோர்த் ஆப்ஷன், யோகேஷ் ஃபோர்த் ஆப்ஷன். எல்லாருக்கும் கரெக்ட் கிடைக்குது போல், பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் சேயிங் த சேம் ஆன்சர். செக் பண்ணி பார்க்கலாமா கரெக்டான்றது? ஓகே, ஸோ வி ஹாவ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. இன்கரெக்ட் ஓகேங்களா. ஃபோர்த் ஆப்ஷன் தானே சொல்கிறீங்க. இன் F2 மாலிக்யூல் தி எனர்ஜி ஆஃப் சிக்மா 2pz இஸ் மோர் தேன் பை 2px அண்ட் பை 2py. தப்பு தான். எதனால்? மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற சிஸ்டத்தில் நம்ம ஃபஸ்ட் எது போடணும்? சிக்மா, அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் பை ஸ்டார், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார். கரெக்டாக? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? சிக்மா 2pz இஸ் மோர் தேன் பைன்னு சொல்கிறாங்க. இது ஃப்ளிப் பண்ணுற கதை சொல்கிறாங்க. பைக்கு தான் என்ன, சிக்மா விட என்ன அதிகம். மேலே போகும்போது எனர்ஜி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. விச் மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ராங் ஓகேங்களா. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் மஸ்ட் பி யோர் கரெக்ட் ஆன்சர். வேறு எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர் தான். வெரி குட், ரியலி குட், வெரி குட். பால கணேஷ் ஆல்சோ ஓகே ஓகேங்களா. எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ் தான். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷனில் டவுட் இருக்குன்னா மட்டும் சொல்லுங்கள். அதர்வைஸ் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ப்ளீஸ் கம் அப் வித் தி ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின் டக்கு ஃபாஸ்ட் ஆன்சர் வரட்டும். ரொம்ப ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்பலாம் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈஸி ஆன்சர் சொல்லலாம். ஷார்ட்கட் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஃபாஸ்ட். ஷார்ட்கட் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். come up with the answer. ரெடி ஆயிடுச்சா? ஆன்சர்ஸ் வருது கமெண்ட்ஸில். நியான் 2 நியான் 2 கரெக்ட். எஸ், நியான் 2னா என்ன வரும்? நியான் 2னா 20 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? 20 எலக்ட்ரான்ஸ் கீழே பாண்ட் ஓடுற என்ன போட்டிருந்தோம்? 0, which means Ne2 doesn't exist. This is the correct answer. Does not exist தான் கேட்குறாங்க. plain simple question, அவ்வளோதான். கிளியர் தானே? அடுத்து போகலாம் இல்லை? ஓகே தானே? நெக்ஸ்ட் ஒன். ரைட், ப்ளீஸ் கம் அப் வித் தி ஆன்சர். முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்டெபிலிட்டி கேட்குறாங்க. மறுபடியும் பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீச் பண்ணியிருக்கேன், கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கம் ஆன், கம் அப் வித் தி ஆன்சர். கம் அப் வித் தி ஆன்சர். Come up with the answer. Yogesh is going for the fourth option. Both assertion and reason are wrong. Okay, Papam. Others.
Others waiting for the answers. Varsha, Asad Ali Khan, எல்லாருமே fourth option போறாங்க. ஓகே பாப்போம். N2 plus is more stable than N2 minus. N2 plus is more stable than N2 minus. First bond order பார்க்கணும்ல. Bond order ஆனா N2 plus க்கு என்ன கிடைக்கும்? 2.5. N2 minus க்கு என்ன கிடைக்கும்? 2.5. Bond order same வந்துச்சு நாம என்ன பார்க்கணும்? Anti bonding electrons ஓட கவுண்ட் பார்க்கணும். அப்படி கவுண்ட் பண்ணா எப்படி இருக்கும் சிஸ்டம்? இப்படி தானே சிஸ்டம் இருக்கு. கரெக்ட்டா? இதுதான் நம்மளோட 5 ஸ்டார் 5 ஸ்டார். ஓகே 8 எலக்ட்ரான் இங்கே முடிஞ்சிச்சு 9 10 11 12 13 14 இதுதான் N2 மாலிக்யூல் கரெக்டா N2 ப்ளஸ்னா இந்த எலக்ட்ரான் இல்லை லாஸ்ட்டில் நான் ஃபில் பண்ண எலக்ட்ரான் இல்லை ஓகேவா அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆன்டி பாண்டிங் இல்லை கீழே இருக்க ஆன்டி பாண்டிங் அது ரெண்டுலையும் காமன் தான் அதனால தான் அப்படி பேசுகிறேன் ஓகேங்களா இங்கே வேறு ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை ஓகே கீழே ஏதோ ஒரு கதை இருக்கட்டும் ஓகே இது N2 மைனஸ்க்கு வந்தால் என்ன ஆக போகுது N2 மைனஸ்னு வந்த உடனே N2க்கு இதுவா அப்போ N2 மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் இங்கே போகுமா இது வந்து எங்கே போகுது ஆன்டி பாண்டிங்க்கு போகுது அதுக்கு அர்த்தம் என்ன N2 மைனஸ் ஆக்சுவலி லெஸ் ஸ்டேபிள் N2 மைனஸ் என்ன லெஸ் ஸ்டேபிள் விச் மீன்ஸ் N2 பிளஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தான் N2 மைனஸ்னு சொல்கிறது ட்ரூ தானே ட்ரூ தானே பரவாயில்லையே அப்படியே மாற்றிட்டாங்களே எல்லாரும் ஆன்சரை பரவாயில்லையே சார் சாரி ஆன்டி பாண்டிங் செக் பண்ணல அப்புறம் எது செக் பண்ணணும் அதான் சொல்லியிருந்தேன் இல்லை இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆன்டி பாண்டிங் செக் பண்ணிக்கோங்க வரப்போகிற கொஸ்டினில் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்கன்றது கரெக்டா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நமக்கு லூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஈஸியாலாம் லூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு சாப்டருக்கும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பே பாருங்கள் இந்த செஷன்லேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த செஷன்லேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் அப்போ இவ்வளோ நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு சாப்டர் படிக்கும்போது இது ஒரு செஷன் மட்டும் சொல்கிறேன் இது இல்லாமல் எத்தனையோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் எத்தனையோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீட் எக்ஸாமில் வந்துச்சுன்னா அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது கரெக்டாக நல்லா கவனிக்கணும் ஸோ N2 plus is more stable than N2 minus is true ஓகே அடுத்து N2 plus has less electrons in anti-bonding orbitals true or false -5 தான் கரெக்ட் தான் -5 தான் ஓகே அப்போ N2 plus has less electrons in anti-bonding orbitals கரெக்டாக இல்லையா ஆமாம் N2 மைனஸுக்கு அதிகம் அப்போ N2 plus கம்மி அப்போ இதுவே என்னதான் ட்ரூ ஓகேவா ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் கம்மியாக இருந்ததுனால தான் N2 ப்ளஸ்க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்கிறதும் கரெக்ட் தான் விச் மீன்ஸ் இட் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைனிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன ரெண்டும் தப்பு எக்ஸ்பிளைனும் பண்ணல ஒன்றும் பண்ணலன்னு சூப்பர் வெரி குட் அதுக்கப்புறம் எல்லாரும் மாற்றிட்டாங்க அப்படி தான் பண்ணோம் வெரி குட் ட்ரூ ட்ரூ ஓகே ரைட் சரி பரவாயில்ல அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் ஓகேங்களா ரைட் எகெயின் சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நல்லா ட்ரை பண்ணிக்கோ மிஸ்டேக் பண்ணாத சில்லி பண்ணாத மறுபடியும் சரியாக கவனிச்சு பண்ண வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் ரெடியா சில்லி மிஸ்டேக் இல்லைன்றதை கேரண்டி பண்ணிக்கோங்க பி கேர்ஃபுல் யோகேஷ் ஃபோர்த் ஆப்ஷன் சொல்கிறாங்களா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ராங் தான் கேட்குறாங்க கரெக்டாக
which of the following is wrong கேக்குறாங்க. அவங்க ஆன்சர்ஸ் போடுங்க கமெண்ட்ஸ்ல. others ஆன்சர்ஸ் போடுங்க. fourth option wrong தான், கரெக்ட் தான் கண்டுபிடிச்சது. எதனால? fourth optionல பாருங்க, N2 and O2 are converted to monocations, N2 plus and O2 plus respectively. Which of the following is wrong தான் கேக்குறாங்க. ஓகே, N2 plus becomes diamagnetic. அதே சிம்பிளா தப்பாயிடுச்சு இல்ல? ஏன்? N2 plus நான் சொல்றதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 13 எலக்ட்ரான் சொல்றது ஒரு odd number of electrons தானே. அது எப்படி diamagnetic ஆகலாம்? ஆக முடியாது. அப்போ இது false statement ஆயிடுச்சு. கரெக்டா? wrong. ஒரு ஆப்ஷன் தானே கரெக்ட் ஆன்சர் இருக்கு. fourth option கரெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ரைட், வெரி குட். fourth option கிளியர் தானே? வேற ஏதாவது ஆப்ஷன்ல டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைனா we'll move to the next question. எஸ், கரெக்ட். அவ்வளோதான் ஐடியா. ஓகேங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிக்கோங்க. Waiting for the answers. இதெல்லாம் நீட்ல வருமாவா? இது நீட்ல வராம வேற எங்க வரும்? இது எல்லாமே நீட்ல வரும். எவ்ரிதிங் இஸ் இன் நீட் லெவல் கொஸ்டின். ஓகேங்களா? அது எதுவுமே இல்லை, எல்லாமே பக்கா நீட் லெவல் கொஸ்டின் தான். அவங்க சால்வ் பண்ணல ஒரு லிஸ்ட் போட்டு யாரெல்லாம் என்ன சொல்றது 2.8 மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இல்லை, அது ஒன்று மட்டும்தான் நீட்டில் வராமல் இருக்குது. அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. மீதி இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் நீட் லெவல் தான். தெர் இஸ் நத்திங் பியாண்ட் த நீட் லெவல் அட் ஆல். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்குன்னு கேட்குறீங்களா இல்லை கம்மியாக இருக்குன்னு கேட்குறீங்களான்னு தெரியாது. நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் எல்லா விதத்துலையும் நீட்டில் வர கொஸ்டின்ஸ் தான் இது. யோகேஷ் தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம். ஓகேங்களா? பண்ணலாம். புதுசாக ஜாயின் பண்ணவங்க, ஓகேங்களா, நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? யூ கேன் கெட் லைவ் லெக்சர்ஸ் ஹியர். டவுட் கிளியரிங் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன், எல்லாருமே செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க, பார்ப்போம். பாண்ட் லெங்த் தான், மறந்துடாதீங்க. கடைசியில் சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாண்ட் லெங்த் அங்கே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட் எதில் தான் செக் பண்ண முடியும்? பாண்ட் ஆர்டரில் தான் செக் பண்ண முடியும். அவங்க என்ன கேட்டாலும் சரி நம்ம கண்டுபிடிக்க போகிறது எது தான்? பாண்ட் ஆர்டர் தான். ஓகே, ஸோ பாண்ட் ஆர்டர். எலக்ட்ரான்ஸ் பாருங்கள், இது வந்து NO +, NO +னா 14 தானே, NOனா 15, NO மைனஸ்னா 16. அப்போ பாண்ட் ஆர்டர்ஸ் என்ன வரும்? 3, 2.52. கரெக்டா? 3, 2.52. அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆர்டர்? NO plus greater than NO greater than NO minus. This is the correct order of what? Bond order. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு அரைவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. இப்போ பார்க்கணும் அவங்க என்ன கேட்குறாங்கன்றது. அவங்க என்ன கேட்குறாங்க? அவங்க பாண்ட் லெங்த் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். விச் மீன்ஸ் NO மைனஸுக்கு தான் ஹையஸ்ட் பாண்ட் லெங்த் இருக்கும். இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. NO மைனஸுக்கு ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. NO மைனஸ் கொஸ்டினில் இன்க்ரீசிங் வேறு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிக்ரீசிங் ஆர்டர். ஓகேவா? அது விட்டுருங்க. இதில் NO மைனஸ் டாப்பில் இருக்கிறது எங்கெல்லாம்? இந்த 3 கேஸில் இருக்குது. ஆனால் இவங்க NO மைனஸுக்கு NO ப்ளஸும் சேம்னு சொல்கிறாங்க. அதுவும் வராது. NO மைனஸுக்கு அடுத்து யார் வரணும்? NO மைனஸுக்கு அடுத்து யார் வரும்? NO வரணும். அதுக்கு அடுத்து யார் வரணும்? NO ப்ளஸ் வரணும். விச் மீன்ஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். பிரச்சனை இல்லை, ஈஸி தானே. கொஞ்சம் கரெக்டாக சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் இதுதான் கேட்டிருந்தாங்கன்னு மறக்காமல் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஃப்ளிப் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் வந்துச்சு. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான் ஐடியா வந்துட்டு இருக்குது. வேறு எதுவும் இல்லை, ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ MOT பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். கரெக்டாக நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு இது வரைக்கும். MOTலேருந்து என்னெல்லாம் கேட்க போகிறாங்களோ அது எல்லாமே கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து. ஓகே, ரைட். ரியலி குட் கொஸ்டின். கொஞ்சம் ஸ்டாண்டர்டான இப்போ கேட்ட மாதிரி நீட்டில் கேட்பாங்களான்னு கேட்டால் நீட்டை விட JEE மெயின்ஸுக்கு உள்ளே இருக்கிற லெவலில் இருக்கிற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. தெரியும்னா ட்ரை பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி.
மறந்துட்டேன் யோகேஷ், தேர்ட் ஆப்ஷன் மறந்துட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இது முடிச்சதுக்கப்புறம் சால்வ். இது பார்த்தீங்களா, சிக்மா ஸ்டார் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டலில் எத்தனை நோடல் பிளேன் தான் கேள்வி. ஓகேங்களா, சிக்மா ஸ்டார் எஸ் ஆர்பிட்டலில் ஓகேங்களா ஆன்டி பாண்டிங்கில் எத்தனை நோடல் பிளேன் தான் கேள்வி. அந்த ஆப்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்ட் ஆப்ஷன் ஏதோ கேடிஎம், தேர்ட் ஆப்ஷன் இதுவா, O2 ப்ளஸ் பேராமேக்னட்டிசம் டிக்ரீசஸ். அது ட்ரூ. ஏன்னா O2 மாலிக்யூலில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு இல்லை. அது மாதிரி O2 ப்ளஸ்னு மாற்றும் போது இப்போ எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும், ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தானே இருக்கும். மோர் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் மோர் வில் பி த பேராமேக்னெட்டிக் நேச்சர். கிளியரா? கமெண்ட்ஸில் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க யோகேஷ், கிளியரான மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Come up with the answer for this question. யாரு வந்திருக்கான்? நிதிஷ், ஹாய். என்சிஆர்டி கம்பல்சரியாக ரீட் பண்ணணுமா? சேஃப் ஆகிறதுக்கு ரீட் பண்ணுன்றது தான். ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பேசிக் லெவலில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா என்சிஆர்டி படிக்கிறது தப்பு இல்லை. இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ப்ரிப்பரேஷன்ற மாதிரி டேரெக்டாக போய் என்சிஆர்டி படிக்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. பட் இப்போ ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ கடைசியில் ஒரு என்சிஆர்டி ஒரு ரவுண்ட் பண்ணுமான்னு தான் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக என்சிஆர்டி ஒரு ரவுண்ட் பண்ணி முடிச்சா தான் என்ன நம்ம சேஃபாக இருக்க முடியும். ஓகேங்களா, இல்லைனா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அசெஷன் ரீசன்லாம் அங்கேருந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ரைட். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகேவா, ஆமாம், சிக்மா ஸ்டார் எஸ் ஆர்பிட்டலுக்குள்ள ஒரு ஆன்டி பாண்டிங் தான் இருக்கும், சாரி ஒரு நோடல் பிளேன் தான் இருக்கும். கரெக்ட் ஆன்சர் தான் சொல்லியிருக்குது எல்லாருமே. ஓகேங்களா, வெரி குட். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் ஜெய் மெயின்ஸ் லெவலுக்கு போகுது. நீட்டில் அந்த அளவுக்கு கேட்டது இல்லை, இதை பற்றி கேட்க மாட்டாங்கலாம் ஒன்றும் இல்லை, அதனால தான் இங்கே வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து அந்த சிம்பிள் இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூ மே யூஸ் திஸ் டேபிள். ஓகேங்களா, இதுதான் உங்களோட சிக்மா 1s கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிற பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இது. ஓகேங்களா, இதுக்குள்ள நோடல் பிளேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 0 நோடல் பிளேன், அதனால தான் வச்சிருக்காங்க பாரு. மாலிகுலர் ஆர்பிட்டல் சிக்மா 1sனா அதுக்குள்ள என்ன இல்லை, நோடல் பிளேன் இல்லை. சிக்மா 2sனாலும் என்ன இல்லை, நோடல் பிளேன் இல்லை. ஆனால் இது பாருங்க, இதுதான் சிக்மா ஸ்டார் ஆன்டி பாண்டிங். ஓகேங்களா, ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். இங்கே இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது இதுக்கு நடுவில் என்ன வருது, எலக்ட்ரான்ஸ் இல்லாத ஒரு ரீஜன் வருது. அதை தான் நம்ம நோடல் பிளேன்னு கூப்பிடுறோம். அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, சிக்மா ஸ்டாருக்கு என்ன இருக்கும், ஒரு ஹை யார் MIK 6103 பேர் என்ன. ஸோ இங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு நோடல் பிளேன் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. கிளியரா அது வந்து ஓகேவா, ரைட். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்னா, ஒரு நீட் லெவலில் நீங்கள் எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், இந்த டேபிள் படிச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். சிக்மானா 0, சிக்மா ஸ்டார்னா 1, பைனா 1, பை ஸ்டார்னா 2. இப்போதைக்கு இவ்வளோ போதும். ஓகேங்களா, டி ஆர்பிட்டலோட கதையெல்லாம் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இவ்வளோ ரெக்கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் குட் எனஃப். ஓகே, பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், கொஞ்சம் ஜெய் லெவல் போகிற கொஸ்டின் தானே. ஓகேங்களா, ஸோ இது படிக்கணும். இப்படி என்ன சொல்றது, இது ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சுன்னா இப்படி தான் அதோட நோடல் பிளேன், சாரி என்ன சொல்றது, மாலிகுலர் ஆர்பிட்டல் இருக்கும். அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இல்லாத ரீஜனே கிடையாது, அதனால அது நோடல் பிளேன் இல்லைன்னு சொல்லணும் அதில் வந்து. ஆனால் இந்த கேஸில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இல்லாத ஒரு ரீஜன் வருது இதுக்கு நடுவில், கரெக்டா, அதை தான் நோடல் பிளேன் கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு நோடல் பிளேன் இருக்குன்னு வரும். அப்போ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகுது, அங்கே போக வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது அங்கே கேட்குற இந்த கொஸ்டின்ல இருக்குது இல்லை. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டாங்க பாரு, சிக்மா ஸ்டார் எஸ்ல எத்தனை வரும்னு தானே கேட்குறாங்க. எஸ் சிக்மா ஸ்டார் எஸ்னாலேயே பாரு, சிக்மா ஸ்டார் எஸ்னாலேயே சிக்மானா 0, சிக்மா ஸ்டார்னா 1. அதான் சொன்னீங்க பாருங்க, சிக்மா ஸ்டார்னா 1, சிக்மானா 0, பைனா 1, பை ஸ்டார்னா 2. இது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, இதுலயே ஆன்சர் அடிக்கலாம், அது போதும். ஓகேங்களா, நோடுனா நிகந்தன். ஓகே, ஹாய் நிகந்தன், ப்ரிப்பேரிங் ஃபார் நீட். ஓகேங்களா, வீடியோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கெமிக்கல் பாண்டிங் போயிட்டு இருக்குது இப்போ. ஓகே, ரைட். இந்த டேபிள் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டீடைல்ஸ்க்கு போனால் ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோ தேவையும் இல்லை நமக்கு வந்து. நோடுனா என்னன்னா, a region inside the orbital where there is 0 probability of finding the electron. எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற இடத்தை தான் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். இந்த கொஸ்டின் கிளியர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் ட்ரை பண்ணுங்க டு கம் அப் வித் தி ஆன்சர் ஓகே இங்கேயும் ஒரு ஜெய் மெயின்ஸ் லெவலுக்கு லைட்டாக போகிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் போனால் இந்த லெவலுக்கு வரலான்னு சொல்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஓகேவா waiting for the answers ரெடியா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா அபிநயா says fourth option பாப்போம் waiting for the answers answers இல்லையே பெருசா செகண்ட் இஸ் ட்ரூ யோகேஷ் சொல்றாங்க செகண்ட் இஸ் ட்ரூ ஓகே பாப்போம் கரெக்ட் தான் இப்போதான் நம்ம படிச்சோம் கரெக்டா pi star anti bonding molecule have orbital has what node between the nuclei so இது ட்ரூ தான் கரெக்ட் தான் this is true okay அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒன் first one தெரியுமா statement 2 is true கரெக்ட்டா statement 2 is true அப்போ இது வரலாம் இது வராது 1 and 4 ல சூஸ் பண்ணும் try doing it 1 and 4 ல சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க ஆன்சர் ரெடியா ஆன்சர்ஸே இல்லையே தெரியாதா ரொம்ப ட்ரையா இருக்குதே ஃபோர்த் ஆப்ஷனானு கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ் ஆனு வேற யாரும் இல்லையா அபிநயா fourth one I guess the pi bonding molecular orbital has lower electron density above and below the internuclear axis pi bonding molecular orbital பத்தி பேசுவோம் ஓகேங்களா தெரியல ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் இங்க பாருங்க pi bonding ரெண்டு p ஆர்பிட்டலுக்குள்ள pi bonding ஃபார்ம் ஆகுதுன்னா இப்படி தானே இதோட கதை இந்த ரெண்டு இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் இது ரெண்டும் அப்படியே ஒரு ஆக்சிஸ்க்குள்ள இவங்க கிட்ட வந்து ஓவர்லேப் பண்ணி ஃபார்ம் ஆகுறதானே உங்களோட பை மாலிகுலர் ஆர்பிட்டல்னு சொல்றது கரெக்டா இங்க என்ன நடக்கும்னா இந்த பிளஸ் பிளஸ் லோபும் மைனஸ் மைனஸ் லோபும் சேர்ந்து உங்களுக்கு மேலே ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபார்ம் ஆகும் பிளஸ்னு சொல்ற அதே ஃபங்க்ஷன்ல கீழே ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபார்ம் ஆகும் நெகட்டிவ் இல்லை மைனஸ்னு சொல்ற அதே ஃபங்க்ஷன்ல this is how your pi molecular orbital looks like ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் பாருங்க இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ்னு சொல்றது யாரு தான் இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் இதுதானே இங்கே ஒரு ஆட்டம் இங்கே ஒரு ஆட்டம் அப்படி தானே இருக்கும் இங்கே ஒரு ஆட்டம் ஏ இங்கே ஒரு ஆட்டம் பி இப்படி தானே ஓவர்லாப்பிங் நடக்குது அப்போ இந்த ஏக்கோ பிக்குள்ள இருக்கிற இந்த பாண்டை தான் லைனை தான் என்னென்ன கூப்பிடுறாங்க இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் பாண்ட் அங்கே இருக்கிற பாண்ட் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கு கீழேயும் மேலேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குன்னு தானே இது டினோட் பண்ணுது இது எல்லாமே இண்டிகேட் பண்ணது என்ன ஆர்பிட்டல் தானே மாலிகுலர் ஆர்பிட்டல் தானே ஆர்பிட்டல்னா என்ன ஸ்பேஸ் வேர் யூ கேன் ஃபைண்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஹை ப்ராபபிலிட்டிஸ் கரெக்டா அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேலேயும் கீழேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மின்னு அர்த்தமா இல்ல அதிகம்னு அர்த்தமா what do you think above and below அதிகமா கம்மியா what do you think above and below the internuclear axis pi molecular orbital குள்ள
electron density அதிகம்னு தெரியுதா இல்ல கம்மின்னு தெரியுதா? What do you understand? What do you understand from this? அதிகமா கம்மியா? புரிஞ்சா இல்லையா? இதுவும் ஓவர்லாப் ஆகி தான் உங்களுக்கு அது வந்துருச்சு. இதுவும் ஓவர்லாப் ஆகி தான் உங்களுக்கு இது வந்துருச்சு. அதுக்கு அர்த்தம் யூ ஹேவ் ஹை எலக்ட்ரான் டென்சிட்டின்னு தான் அர்த்தம். யூ ஹேவ் ஹை electron density in these regions, which means first option 5 has lower electron density னு சொல்றது தப்பு. low இல்ல, என்ன வரணும் இங்க வந்து high வரணும். ஓகேங்களா? you should be getting this as high, which means this is false. First one is false, second one is true, fourth option is the correct answer. clear ஆ? எல்லாரும் பக்காவா கிளியரானு சொல்லுங்க. கொஞ்சம் அட்வான்ஸா போயிடுச்சு கொஸ்டின் வந்து. அடுத்து நீட்ல கேட்கறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. சான்ஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ அது கிளியரா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஐடியா கிளியர் ஆயிடுச்சா? தெரியாத இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கூட இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இஸ் இட் கிளியர்? ஓகேவா? கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கிளியரா இல்லையான்றது. ஓகே, அபினியா கிளியர் சொல்லிட்டாங்க. மற்றவங்க கிளியர் சார். நிரஞ்சனி ஓகே. ஓகே, வர்ஷா, பாலகணேஷ் ஓகே, குட், ஃபைன், ரைட். அப்போ எம்ஓடியிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ்டாக அதர் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸில் இருந்து கெமிக்கல் பாண்டில் வர கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏதாவது கான்செப்ட்ஸ் தேவைப்படுதா நம்ம அங்கேயே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படியும் ஒரு ரிவிஷன் தானே, நீட் எக்ஸாம் வரப்போகுது இல்லை 15-20 டேஸில். இப்போ கண்டிப்பாக வந்து நிறையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? தெரியாத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஃபஜான்ஸ் ரூல் அப்ளை பண்ணும். இப்போயே சொல்கிறேன், ஃபஜான்ஸ் ரூல் அப்ளை பண்ணும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொஸ்டினுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை கமிங் அப் வித் தி ஆன்சர்ஸ். Correct answers, please. யோகேஷ், ஆசாத் அலி கான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். ஃபஜான்ஸ் ரூலோட கான்செப்ட் என்ன? ஃபஜான்ஸ் ரூல் சேஸ் தட் கேட்டயான் வந்து சின்னதாக இருக்கணும், ஆனயான் வந்து பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? கேட்டயான் சின்னதாக இருந்துச்சுனாலும் ஆனயான் பெருசாக இருந்துச்சுனாலும் இது ரெண்டுமே ஃபேவர் பண்ணுறது எந்த நேச்சரை தான்? கோவலன் நேச்சரை தான் ஃபேவர் பண்ணும். இதுதான் சம்மரி ஆஃப் த ஃபஜான்ஸ் ரூல்னு சொன்னான். ஃபஜான்ஸ் ரூலோட சம்மரின்னு சொன்னால் இதுதான். ஓகேங்களா? கேட்டயான் சின்னதாக இருந்துச்சுன்னா கோவலன் கேரக்டர் அதிகமாகும், ஆனயான் பெருசாக இருந்தாலும் கோவலன் கேரக்டர் அதிகமாகும். ஓகேங்களா? அப்போ அயோனிக் கேரக்டர் வேணும்னா என்ன நடக்கணும்? அயோனிக் கேரக்டர் தான் கொஸ்டின் என்ன பண்ணணும்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஐடியாஸ் என்ன? கேட்டயான் பெருசாக இருக்கணும், ஆனயான் வந்து சின்னதாக இருக்கணும். அது ரெண்டு தான் அயோனிக்கு ஃபேவர் பண்ணுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆனோட? இதுதான் அயோனிக்கு ஃபேவர் ஆகும். இவ்வளோ தான் ஃபஜான்ஸ் ரூலோட ஐடியான்றது. ஓகே தானே? கிளியர் தானே? ரைட். அப்படின்னா சொல்லுங்கள், அவங்க என்ன கேட்குறாங்க? அயோனிக் கேரக்டர் கேட்குறாங்க. ஓகேங்களா? அயோனிக் கேரக்டர் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? கேட்டயான் சின்னதாக இருக்குதுன்னு பாருங்க. ஆனயான் எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ் தானே, அப்போ அது பார்க்க வேண்டாம். அப்போ ஆன்சர் எது பேஸ் பண்ணியிருக்கும்? கேட்டயான் பேஸ் பண்ணியிருக்கும். அயோனிக் கேரக்டருக்கு உங்களோட கேட்டயான் வந்து என்னவா இருக்கணும்? பெருசாக இருக்கணும். எங்கே தான் பெரிய கேட்டயான் இருக்குது? இங்கே வந்து பெரிலியம் 2+, Mg2+, Ca2+, Ba2+ல யார் தான் பெருசு? Ba2+ தான் பெருசு. which means first option is the correct answer. Bigger the cation, higher will be the ionic character. Smaller the cation, higher will be the covalent character. First option is the answer. இவ்வளோ தான் ஃபஜான்ஸ் ரூலோட ஐடியான்றது. கிளியரா இல்லையா? அடுத்து போலாமா? கிளியரா இல்லையா? ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட்ஸ். கிளியர்னு சொல்லுங்கள். பிகாஸ் ஒரு புது டாபிக் வந்துருச்சு.
சொன்ன ஐடியா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க தெரியாதவங்க. ஓகேங்களா? ஐடியா கிளியரானு சொல்லுங்கள். இதை அப்ளை பண்ண தெரியுமான்னு சொல்லுங்கள். We'll move on to the next questions. ஓகேவா? போலாமா அடுத்ததுக்கு? புதுசாக ஜாயின் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற சேனல் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? ரைட். Shall we move to the next one? Clear, sir. Okay. Okay, super. Next question. Okay. VBT பேஸ் பண்ணிட்டு கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியாஸ்லேருந்து கிடையாது. நான் சொன்னேன் இல்லை, இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணாத ஏரியாஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஸோ உங்களுக்குன்னு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். லாட்டிஸ் எனர்ஜிக்கு அயோனிக் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், கரெக்ட் தான். பிகாஸ் அயோனிக் அது எப்படின்னா அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஒருத்தர் தான் லாட்டிஸ் என்தால்பி. அப்போ லாட்டிஸ் என்தால்பி வந்து எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சைஸ். அப்படின்னா சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறது தான் லாட்டிஸ் என்தால்பிக்கு நல்லது. சைஸ் யாரோட? கேட்டயோனுக்கும் ஆனயோனுக்கும் சைஸ் கம்மியாக இருந்தால் தான் இது அதிகமாக இருக்கும், லாட்டிஸ் என்தால்பி அதிகமாக இருக்கும். அப்போ இதுவும் அதுவும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாது, பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. அயோனிக் கேரக்டரும் லாட்டிஸ் என்தால்பியும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாது, அது வேற வேற. அயோனிக் ஸ்ட்ரென்த்தும் லாட்டிஸ் என்தால்பியும் ஓகே. எந்த அளவுக்கு அயோனிக் ஸ்ட்ரென்த் இருக்குது, அட்ராக்ஷன் இருக்குன்ற லாட்டிஸ் என்தால்பியோட கான்செப்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அயோனிக் கேரக்டரும் லாட்டிஸ் என்தால்பியும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. அதை வேற வேறன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? லாட்டிஸ் என்தால்பிக்கு கேட்டயோனும் ஆனயோனும் சின்னதாக இருந்தால் தான் நல்லதாக இருக்கும். அயோனிக் கேரக்டர் வர்றதுக்கு ஆனயோன் சின்னதாக இருக்கிறது ஓகே, ஆனால் கேட்டயோன் பெருசாக இருக்கணும். அப்போ கதை மாறிடுச்சு இல்லை, பிரச்சனை வரும் இல்லை? கிளியரா? அயோனிக் கேரக்டர் மட்டும்தான் பார்க்கணும். ஆமாம், கரெக்ட். அயோனிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்கக்கூடாது, அயோனிக் பாண்டோட ஸ்ட்ரென்த் பார்க்கக்கூடாது, லாட்டிஸ் என்தால்பி பார்க்கக்கூடாது. This is a really good question. ஓகேங்களா? This is a really good question. ஒரு சில பேருக்கு அந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்றது கூட புரியாது, அப்போ ஒரு பிரச்சனை வரும். கரெக்டா? ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் try to come up with an answer. Answers. Second option சொல்றாங்க. Second option now இதுவா? 1, 2 and 3 only. Okay. Molecules excitation of electrons takes place prior to hybridization. See, VBT பேஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? CH4 கொஞ்சம் பாருங்க. CH4ல கார்பனோட கான்ஃபிகரேஷன் என்ன வரும் நார்மலி? கார்பன் எப்படி? 2s2 2s2 2p2. கரெக்டா? 2s2 2p2. இதுதான் கார்பனோட கான்ஃபிகரேஷன். இது இனிமேல் மீதேன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்த என்ன நடக்கும்? மீதேன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? எக்ஸைட் பண்ணி இங்கே போகும்ல, கரெக்டாக இல்லையா? பிகாஸ் உங்களுக்கு 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வேணும். எதுக்கு? மீதேன் ஃபார்ம் பண்ணுறதுக்குனால இது இங்கே எக்ஸைட் பண்ணி இப்படி ஒரு ஷிஃப்டிங் நடக்கும்ல. ஸோ கார்பன் கோஸ் டு இட்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட் பிஃபோர் இட் டேக் பார்ட்ஸ் இன் த ஹைபிரிடைசேஷன் அண்ட் பிஃபோர் இட் ஃபார்ம்ஸ் த மீதேன் மாலிக்யூல்னால இங்கே எக்ஸைட்டேஷன் நடக்குது. அப்போ கார்பன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகுதா மீதேன்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார்மிங் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இட் செல்ஃப் இன்டு வாட்? தி எக்ஸைட்டட் ஸ்டேட். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? பாண்டிங் நடக்குது. சொல்றது புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங், விச் மீன்ஸ் excitation of electrons takes place. இங்கே excitation நடக்குது. this is part of our answer. BF3 போட்டு பாருங்க. BF3 க்கு என்ன கதை? போரோன்ல போட்டா போரோனோட கான்ஃபிகரேஷன் என்ன? 2s2 2p1. கரெக்டா? இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் இங்கே போனால் மட்டும்தானே BF3 ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு அர்த்தம் அங்கேயும் என்ன நடக்குது? எக்ஸைட்டேஷன் நடக்குது. ரைட்? ICl3னா அயோடின். அயோடினா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்னா எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 7 இப்படி தானே அயோடினுக்கு இருக்கும். இப்போ சொல்லுங்க, எத்தனை பாண்ட்ஸ் அதை ஃபார்ம் பண்ணணும்? 3 பாண்ட்ஸ் அதை ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக? 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வேண்டாமா? இங்கே ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும்? இங்கே இருக்கிற டி ஆர்பிட்டல்ஸ்குள்ளே எல்லாம் யாரை சென்ட் பண்ண போகுது? டிஏ ஆர்பிட்டலுக்குள்ளே எல்லாம் எலக்ட்ரான்ஸ் சென்ட் பண்ண போகுது பிஃபோர் இட் டேக்ஸ் பார்ட் இன் த பாண்டிங். கரெக்டாக?
அதுக்கு அர்த்தம் அங்கேயும் எக்ஸைட்டேஷன் நடக்கும். PCl3 பாருங்க, ஃபாஸ்பரஸ் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஃபாஸ்பரஸ் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? S2p3. கரெக்டா? நைட்ரஜன் மாதிரி கான்ஃபிகரேஷன் S2p3. இங்க எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க? 3 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். நமக்கு அங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, which means இங்க எக்ஸைட்டேஷன் பண்ண வேண்டாம். directly it can take part in the bonding, which means அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் it does not have to take part in excitation. அதோட கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்துகிட்டே மாலிக்யூல் ஃபார்ம் பண்ண முடியும், which means this is not part of our answer. Correct answer is 1 2 3. 1 2 3, second option. Very good. Right, very good. Perfect. Okay, clear தானே? It's a really good question. ஓகேங்களா? கான்செப்ட் இங்கே தான் நான் டீச் பண்ண விபிடியோட புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பேசிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, காட் இட், குட், கிரேட். ட்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? முடிய போகுது, வைண்ட் ஆஃப் பண்ணலாம் அதோட. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1 ஷாட் மேரத்தான் போடுங்க சார், பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது வரப்போகிற டேஸுக்கு, பார்ப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வச்சுக்கிட்டு இவங்க எந்த குரூப்பில் இருக்கிறன்னு கன்சிடர் பண்ணணும். அது வச்சுக்கிட்டு எந்த ஃபார்முலா ஃபார்ம் ஆகும்னு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். Answers. நிரஞ்சனி ஆசதலி கான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இது எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இட் ஹியர். ஸோ எக்ஸில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3s2 3p6, அப்போ அது ஆக்டெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 4s2, அதுக்கு அடுத்த 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? வையில் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக வேலன்ஸ் ஷெல் தான். கரெக்டாக 3s2 3p5ன்னு சொல்கிறேன். அப்போ மொத்தமாக எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் அதோட வேலன்சி என்ன? 2 வேலன்ஸ் எலக்ட்ரானோட வேலன்சி என்ன? 2. 7 வேலன்ஸ் எலக்ட்ரானோட வேலன்சி என்ன? 1. கரெக்டாக ஹாலஜன்ஸுக்கு தானே வேலன்சி 1 வரும். அப்போ நீங்கள் எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கும்போது எக்ஸோட வேலன்சி 2, ஒய்யோட வேலன்சி 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். என்ன கிடைக்கும்? XY2 will be the formula of the compound. கிளியர்னா தம்ஸ் அப் போடுங்க கமெண்ட்ஸில். தம்ஸ் அப் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தம்ஸ் அப் போடுங்க கமெண்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக. கிளியர்னா மட்டும் சொல்லுங்கள். கிளியர்னா மட்டும் தம்ஸ் அப் போட்டுக்கோங்க ஃபாஸ்ட்டாக. கிளியர்னா தம்ஸ் அப் போடுங்க ஃபாஸ்ட்டாக. Is it clear? Is it clear? சூப்பர். ஃபயரு பட்டாசு எல்லாமே வெடிக்குது, பாம்பெல்லாம் இருக்கு. ஓகே, மொத்தமாக ஃபயர் தான். கரெக்ட், குட். நெக்ஸ்ட். ஓகே, இதுவும் ட்ரை பண்ணிக்கோங்க. சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஓகேங்களா? All smash the like button. Thanks. Okay. Pakka.
இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் நம்ம. ரெடியா? Diya Krishna. Amma. Edwin Sir. Hi. How are you? Second option. B. The electronic structure of 4 elements A, B, C, D, R. Okay. The tendency to form the electrovalent bond. Electrovalent bond எந்த bond அது வந்து ionic bond. ஓகேங்களா? Ionic bond form பண்றதுக்கு ஒன்று வந்து அது highly electropositive இருக்கணும். ஒன்று ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா அது என்ன இருக்கணும், ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, இன் பிட்வீன் இருக்கிற கார்பன் மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லது இல்லை எதுக்கு, அயோனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது. நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டா? ரைட். ஸோ நீங்கள் பாருங்கள் 1s2 அது ஹீலியம் எல்லாம் பாண்டிங்லேயே வராது. அடுத்து யார் இதில் 1s2 2s2 2p2. அப்போ எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? டெண்டன்சி டு ஃபார்ம் எலக்ட்ரோ பாண்ட் இஸ் லார்ஜஸ்ட் இன் பியா. அதான் சொன்னீங்களா? பார்ப்போம் ஓகேங்களா, இருங்க. இங்கே வந்துட்டு என்ன 2s2 2p2. 2s2 2p2 யார்? கார்பன். ஓகே, இப்போ தான் சொன்னேன் கார்பன் வந்து எது ஃபார்ம் ஆகுதுன்னு. கார்பன் வந்து அயோனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகாதுன்றது. ஓகேங்களா? ஸோ இதுவும் கிடையாது ஆன்சர் வந்து. அடுத்து என்ன 1s2 2s2 2p5. இது யார்? 2s2 2p5னா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். அதுக்கு அர்த்தம் ஹாலஜன். ஃப்ளூரின் தான் இது. ஃப்ளூரினுக்கெல்லாம் ஹை டெண்டன்சி. கரெக்டா? அப்போ இது ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தும் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1s2 இது நோபல் கேஸ் தானே, நியான் தானே, இதெல்லாம் வராது. வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 சொன்னது எல்லாமே தப்பு. ஏன் தப்பு வந்துருச்சு பாத்தியா? MOD, VBT, VSEPRலாம் பண்ணிட்டு கடைசியில் கெமிக்கல் பாண்டிங்லேருந்து இப்படி பேசிக்ஸான ஒரு கொஸ்டின் கேட்டால் மிஸ்டேக் வருது. கவனிக்கணும். ஆமாம். ஓகே தானே, கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். போலரைசபிலிட்டி ஆஃப் தி ஆனியான். போலரைசபிலிட்டி சால்வ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக. Polarizability of anion is directly proportional to size. அவ்வளோதான் கான்செப்ட். சைஸ் அதிகமாக இருக்கிற ஆனியான்ஸை வந்து போலரைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால அதே மாதிரி போலரைசபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கோவலன் கேரக்டரும் அதிகமாக இருக்கும். இப்படி தான் கான்செப்ட். கோவலன் கேரக்டர். ஓகே, ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் கன்க்ளூட் பண்ணி வச்சுருந்தோம் என்னென்னு. ஆனியானோட சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்? கோவலன் கேரக்டர் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னென்னா அதோட போலரைசபிலிட்டி என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகே யோகேஷ், கேன் யூ ப்ளீஸ் கீப் குவைட்? எல்லாமே சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்களோ? சோலைத்தமிழ். ஹை. ஓகே தானே? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? பெரிய ஆனியன் யார் இதில்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். அயோடின் greater than bromine greater than chlorine greater than fluorine. கிளியர் தானே? மூவிங் இன்டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க. ஐ திங்க் 2 more questions. ஐ திங்க் அவ்வளோதான். ஓகேவா? ஹாய். செஷன் முடிய போகுது. ஓகேங்களா? கெமிக்கல் பாண்டிங் செஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, தேவைப்படுதுன்னா வீடியோ பாருங்கள். ஆல்மோஸ்ட் முடிய போகுது இப்போது. Waiting for answers.
Waiting for the answers. Smaller the size of the cation and larger the size of the anion, the greater the covalent character of an ionic bond. True. அதான் சொன்ன ஸ்டார்டிங்கில் சம்மரி அதுதான். Smaller the charge on the cation, greater the covalent character of the ionic bond. Smaller the charge of the cation. இப்போ பாரு O plus O2 plus. ஓகே, இங்கே தான் சார்ஜ் அதிகம். சார்ஜ் அதிகம்னா இவன் என்ன ஆகுது? இவன் ஆக்சுவலி ஸ்மாலர் தானே ஆகுது. அப்போ சார்ஜ் அதிகமாகுதுன்னா ஸ்மாலர் ஆகுதுன்னா கேட்டையான் ஸ்மாலர் ஆகுதுன்னா கோவலன் கேரக்டர் என்ன ஆகும்? கோவலன் கேரக்டர் அதிகம் தானே ஆகும். கரெக்டா? அப்போ சார்ஜ் அதிகம்னா தான் எதாகும்? கோவலன் கேரக்டர் அதிகமாகும். சார்ஜ் அதிகம்னா கோவலன் கேரக்டர் அதிகமாகும். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஸ்மாலர் த சார்ஜ், சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா கேட்டையான் மேலே, கிரேட்டர் த கோவலன் கேரக்டர். தப்பு, ஃபால்ஸ். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டே இல்லையா? அப்படியா? ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இதில்? சரி, 4 விட்டுருங்க, 1 2 3 மட்டும் போடுங்க. நம்ம இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லி முடிச்சிருவோம், அவ்வளோதான். அது போதும். ஓகே, டிஎஃப்டின்னு போட்டிருக்காங்க, மற்றவங்களும் அப்படி போடுங்க, அது போதும். அது இஸ் ஆல்சோ கமெண்டட் இன் தட் வே. டிஎஃப்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ், தேர்ட் ஒன் for cations of the same size and charge, the one with pseudo inert gas configuration is more polarizing than the one with noble gas configuration, typical of alkaline metals. This is also true. okayla, this is also true. TFT, this is an important point in idhula. okayla, so pseudo inert gas configuration NS2 NP2 ND10. okayla, இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கிறவங்க தான் யாரு? pseudo inert gas configuration சொல்லுவாங்க. இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கிறவங்களுக்கு ND இல்லை, N-1, ஓகே, D10 இது இருக்கிறவங்கள தான் pseudo inert gas configuration சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AG+, ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டையான்ஸ்க்கு வந்து போலரைசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். போலரைசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். போலரைசிங் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா கோவலன் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட்டும் ஃபஜான் சூழல் கீழே படிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டார் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ TFT தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வரணும். ஓகே, ரைட். மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஹைப்பர் வேலண்ட் கேட்குறாங்க. சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. ஹைப்பர் வேலண்ட் யார் யாருன்னு கேட்குறாங்க. ஹைப்பர் வேலண்ட், ஹைப்பர் வேலண்ட் யார் யாரு? ஆக்டெட்டை விட அதிகமாக எலக்ட்ரான்ஸ் சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி இருக்குதுன்னா அதை கூப்பிடுற பேர் தான் ஹைப்பர் வேலண்ட். ஓகேவா? சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸை விட அதிகமாக இருக்குதுன்னா அதை கூப்பிடுற பேர் தான் ஹைப்பர் வேலண்ட்ன்றது. ஓகே, செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். Answers ClO4 minus. ClO4 minus ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ClO4 minus கண்டிப்பாக இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வருது. அப்போ இது ஹைப்பர் வேலண்ட் தான். SO4 2 minus நீங்கள் போட்டு பார்த்தாலும் என்ன வரும்? SO4 2 minus சுற்றி எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதுவும் என்ன தான்? ஹைப்பர் வேலண்ட் தான். BF3ல 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. இட் இஸ் லெஸ் தேன் ஆக்டெட். அப்போ இது ஆன்சர் இல்லை. CO3 2 மைனஸில் பாருங்கள். CO3 2 மைனஸில் CO3 2 மைனஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ அது கரெக்டாக ஆக்டெட் தான். அப்போ அது என்ன கூப்பிடக்கூடாது? ஹைப்பர் வேலன்னு கூப்பிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஆன்சரில் இல்லை. ஸோ our answer is P and R. P and R எங்கே இருக்குது? செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? கிளியர்னா மட்டும் சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? பக்காவா? கிளியரா? கன்ஃபார்ம் இட். ரைட், வெரி குட். 2 ஓகே தானே? அடுத்து போகலாம்ல? ரைட், அடுத்த கொஸ்டின் வந்திருக்குது. which is the favorable condition for the formation of ionic bond. ionic bond ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நமக்கு? ionic bond ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது இங்கே சொல்கிறேன். ionic bondக்கு ஃபேவராக இருக்குது என்ன? ஒரு ஆட்டத்துக்கு வந்து என்ன இருக்கணும்? அதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ தட் ஒரு A வந்து ஈஸியாக A+ன்னு கன்வெர்ட் ஆக முடியும். ஓகேவா? ரெண்டாவது ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போது B வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம்? B- ஃபார்ம் ஆகலாம். மூணாவது பாயிண்ட் என்ன? லாட்டிஸ் என்தால்பி வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்?
அயனிக் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துருங்க. யா, கிறிஸ்டல் கிளியர், வெரி குட். லோ அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் தி எலமெண்ட் ஃபார்மிங் த கேட்டையான், கரெக்ட், ட்ரூ. ஈஸியாக கேட்டையான் ஃபார்ம் ஆகிறதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். மோர் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் எலமெண்ட் ஃபார்மிங் தி ஆனயான். ஆமாம், கரெக்ட் தான். மோர் நெகட்டிவ்னா தான் அதுக்கு அர்த்தம் என்ன? ஈஸியாக எலக்ட்ரான் ஆட் பண்ணி ஏ வந்து ஏ மைனஸ் ஆகலை, இல்லை பி வந்து பி மைனஸ் ஆகலைன்ற கான்செப்ட் வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. அடுத்து என்ன? ஹை வேல்யூ ஆஃப் lattice enthalpy. அதானே சொன்னேன், ஹை வேல்யூ ஆஃப் lattice enthalpy. That is also true, which means all are correct. Fourth option, very good, very good, very good, very good, very good. Right. இங்க faster. இப்போ நம்ம படிச்ச அதே ஐடியா அப்ளை பண்ணிட்டு faster. Answers, yeah, really good, very good. பரவாயில்லையே, the man, the myth, the legend. ஆமாம் செத்துற போகிறேன். சீக்கிரமாக முடிச்சிருங்க. வாங்க ஃபாஸ்டா. சொல்லுங்க ஆன்சர்ஸ் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லுங்க. தேங்க்யூ. ஆமாம் நந்தினி மேமெல்லாம் வந்திருக்காங்க போல. நிரஞ்சினி தேர்ட் ஆப்ஷன், யோகேஷ் தேர்ட் ஆப்ஷன், ஆஷத் அலி கான், அபிநயா எல்லாருமே தேர்ட் ஆப்ஷன். ஓகே, பார்ப்போம். போலரைசபிலிட்டி சைஸ் ஆஃப் தி ஆனோன் பொறுத்து தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? ட்ரூ, குட். செகண்ட் ஒன், கேட்டையான் ஃபிக்ஸ்டாக இருக்கு. அப்போ கேட்டையானை பார்க்காது, எது மட்டும் பாரு? ஆனோன் மட்டும் பாரு. F மைனஸ் O2 மைனஸ் N3 மைனஸ். சைஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சைஸ் அதிகமாயிடுச்சுன்னா, ஆனியான் சைஸ் அதிகமாயிடுச்சுன்னா கோவலன் கேட்டர் என்ன ஆகும்? அதிகமாகும். திஸ் இஸ் ஆல்சோ வாட்? ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், Na plus Mg2 plus Al3 plus Si4. போலரைசிங் பவர் சொல்றாங்க. போலரைசிங் பவர் வந்து Na பிளஸ்க்கு அதிகமாக இருக்குமா? போலரைசிங் பவர் Na பிளஸ்க்கு அதிகமாக இருக்கும்? கிடையாது. ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருக்க, பார்ப்போம். ஓகேங்களா? இன்கரெக்ட்லி ரெப்ரசென்ட் ப்ராப்பர்ட்டி. கரெக்ட் தான். அப்போ வந்து என்ன வரும்? தேர்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். கரெக்டா? திஸ் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஏன்? பிகாஸ் சைஸ் கம்மியாகும் போது சொல்லியிருந்தேன் இல்லை, சார்ஜ் அதிகமானா சைஸ் வந்து என்ன ஆகும்? சைஸ் கம்மியாகும். கேட்டையனோட சைஸ் கம்மியானா தான் கோவலன் கேட்டர் என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். கிளியர் தானே இது வந்து? ஓகேவா? ரைட். யா நந்தினி மேம் ஸ்குவாட் இஸ் ஹியர். ஓகே, ரைட். கிளியர் தானே இது வந்து? அப்போ என்ன ஆன்சர் வரணும்? தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். ஐ திங்க் ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். ரைட், லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஆமாம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11. ரைட், லாஸ்ட் கொஸ்டின். சில்லி மிஸ்டேக் மட்டும் பண்ணாத. லாஸ்ட் கொஸ்டின் தான். சில்லி மிஸ்டேக் மட்டும் பண்ணாத, வேற எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? இதோட முடிச்சிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே செஷன். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு மிஸ்டேக் பண்ணாத, கரெக்ட் ஆன்சர் வரணும். What's the answer? சில்லி மிஸ்டேக் பண்ணாத. சில்லி மிஸ்டேக் மட்டும் பண்ணாத. சரியா கவனிச்சுக்கோங்க. ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். சில்லி மிஸ்டேக் பண்ணாத. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். அஸ்வதி சுரேஷ், ஹாய். டன். ஆன்சர் கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷன் சொல்றாங்க, ஃபோர்த் ஆப்ஷன் சொல்றாங்க. நிரந்தினி சே செகண்ட் ஆப்ஷன், அபிநயா சே செகண்ட் ஆப்ஷன், வர்ஷா சே செகண்ட் ஆப்ஷன். 19:5. That's correct. This is the correct answer. ஓகேங்களா? சில்லி மிஸ்டேக் ஏன் வந்துச்சுன்னா, நீங்கள் இங்கே மட்டும்தான் சிக்மா பாண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறீங்க. இங்கே சிக்மா பாண்ட்ஸ் கவுண்ட் பண்ணால் கரெக்டு தான். எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் யார் இருக்குது? நமக்கு ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த சிக்மா பாண்ட்ஸையும் கவுண்ட் பண்ணணும். அப்போ எத்தனை வரும்? டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணால் 11 + 8 = 19 சிக்மா பாண்ட்ஸ். 19:5 pi bonds. This is the correct answer. கிளியர் தானே? ஓகே தானே எல்லாருக்கும்? சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது?
ஓகே தானே, கிளியர் தானே, ரைட். ஸோ திஸ் வாஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, இதோட இன்னைக்கு செஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கெமிக்கல் பாண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக தேவைப்படுறவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரைட். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டேஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட ஓகேங்களா ஃபேக்கல்டிஸ் வந்து கிளாஸஸ் என்கேஜ் பண்ணுவாங்க. ரைட் 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 கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே 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 ரைட் ஃபைன். ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா, நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிற செஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரைட், வெரி குட். 5 hours போயிருக்கு கண்டென்ட் வந்து கரெக்டாக. ரைட், அடுத்த செஷனில் வந்து எந்த சாப்டர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேங்களா, எனிவே I'll be engaging நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செஷன் for you. ஓகேங்களா, ரைட் ரைட். தேங்க்யூ தேங்க்யூ எல்லோரும் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஆக்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் அபிநயா, தேங்க்ஸ் யோகேஷ், வர்ஷா, நிரஞ்சனி, நிறைய பேர் இருந்தாங்கல்ல, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, சோலை தமிழ், ஹாய். ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே, பாய் தென், பாய், குட் நைட் கைஸ், பாய்.